Yes, sir. Hi all, hi students. Welcome to our session. Good morning all. So இன்னைக்கு வந்து நம்ம ஆர்கானிக்கோட question solving session continue பண்ண போறோம். Okay, right? So we'll be continuing with the question solving process of organic. அது through revision பண்ற மாதிரி தான் நம்மளோட plan வந்து. There will be at least வந்து ஒரு 65 to 70 questions ஆவது இன்னைக்கு செஷன்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? So we'll be starting the session soon. Okay, Sudhi ma'am இருக்காங்க. Right? Waiting for all the students to join. Friends எல்லாம் கூப்பிட்டு வாங்க, யாரெல்லாம் இருக்கீங்க? ஸோ நேற்று வந்து செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தாண்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம். வரப்போகிற அடுத்த 4 டேஸில் சூப்பராக ரிவைஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் நீட்டுக்கு கரெக்டாக. ஸோ அன்றைக்கி படித்ததோட எல்லா கண்டென்ட் ஒரு தடவை சூப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தாலே நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ மை சஜஷன் இஸ் ட்ரை டு கோ ஃபார் ஆல் த தியரி ரிவிஷன்ஸ், புக் ரிவிஷன்ஸ், டிபிபி ரிவிஷன்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கீங்க, கேரண்டி பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து ப்ராப்ளம் சால்விங் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க கரெக்டாக, ஒரு மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க. அதை தவிர இந்த மாதிரி கொஸ்டின் சால்விங் செஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பார்க்கலாம். இதனால நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுறதை விட நீங்கள் வந்து சும்மா அப்படி என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஸ்டினும் சால்வ் ஆகுது, கொஞ்சம் ரிவிஷனும் கிடைக்குதுன்ற மாதிரி அப்படியே உட்காந்து பார்க்குறது கூட தப்பு இல்லை. ஓகே, மற்றபடி யூ டோன்ட் ஹேவ் டு கைண்ட் ஆஃப் சிட் அண்ட் சால்வ் டூ மெனி கொஸ்டின் தான் என்னோட ஒப்பீனியன். தியரி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் மிஸ் பண்ணுறது இல்லைன்னு கேரண்டி பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுதுங்க, ஓகேங்களா? அதோட மிஸ்டேக்ஸ் மட்டும் பாருங்கள். மற்றபடி நீங்கள் உட்காந்து ஒரு 1000 கொஸ்டின் 200 கொஸ்டின் சொல்லிட்டு சால்வ் பண்ண வேணான்றதான் ஒப்பீனியன். மேக் ஷுர் யூ ஆர் ரிமெம்பரிங் ஆல் த பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த புக்ஸ், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட், நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், ஸோ எல்லாருங்க யுவா, வம்மதேவா, ஹாய் ஹாய் வர்மா. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம வந்து செஷனை? ஸோ யூ கோயிங் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரைட். ஸோ லிங்க் இன்னும் சேனல் இன்னும் கம்யூனிட்டியில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டு கெட் த நோட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ரைட், ஸோ மேக் ஷூர் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல் ஆல்சோ. ஓகே, ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், IUPAC நேம் தான். ஸோ IUPAC நேம், கம் அப் வித் தி ஆன்சர். ட்ரை சால்வ். ஹாய் சூர்யா, ஹாய் குட் மார்னிங். செஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன் த போர்ட், லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, right, those who have joined, hi, good morning everyone, good morning. யாரெல்லாம் இருக்கீங்க? hi all. ஒரு சார் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? good morning all. So first question on the board. okay, நம்ம ட்ரை பண்ணலாமா? UPSC தான், match the following தான். ரைட், match the following தான் நமக்கு எப்படி இருக்கணும், போனஸ் கொஸ்டின் மாதிரி இருக்கணும். லைக் லிட்டரலி match the following கிடையாது, எது கரெக்ட் எது தப்புன்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, so we have to come up with the answer. hi Surya, hi Vivek, right? ஓகே, ரைட். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது இந்த கொஸ்டினை? ராங் IUPAC நேம் தான் கேட்டிருக்காங்க. கேன் யூ கம் அப் வித் தி ஆன்சர்? கமெண்ட்ல போடுங்க, முடிஞ்சா போல்லும் போடுங்க. ஓகேங்களா? போல் செட் பண்ணுறேன் இப்போ. ரைட், ஸோ ராங் IUPAC நேம். ஃபர்ஸ்ட் நேம் எப்படி இருக்குது? ப்ரொப்பனமைடுன்னு சொல்கிறாங்க. 1 2 3 3 கார்பன் இருக்கிற ஒரு அமைடோட பேர் என்ன வரும்? ப்ரொப்பனமைடு தான் வரும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைன், அதுக்கு பிரச்சனை இல்லை. செகண்ட் என்ன? செகண்ட் பாருங்க, அடுத்த கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா CH3CH2CO எஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்டர் மீதைல் ப்ரொப்பனோயிட்னு வச்சிருக்காங்க. எப்படி எஸ்டரோட பேர் சொல்லணும்? இந்த COO, இந்த ஆக்சிஜன் மேல அட்டாச்சான ஏரியாவை ஃபர்ஸ்டே சொல்லணும். என்னென்ன? ஆல்கைல். கரெக்டா? மீதைல். அதுக்கப்புறம் இதுல மொத்தமா எத்தனை கார்பன்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். 1 2 3 3 இருந்துச்சுன்னா அது என்னென்ன கூப்பிடணும்? ப்ரொப்பனோயிட். ஸோ இது என்னதான்? கரெக்ட் தான். ரைட், வாட் அபவுட் த தேர்ட் கேஸ் எடுத்து பாருங்க. ஒரு ஆல்கீன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட பேர் என்ன வரும்? நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதுல மெயினான ஆளா யாரு? PFG இல்லை. அப்போ யாரை பார்க்கணும்? மல்டிபிள் பாண்ட் இங்கே இருக்குது. கரெக்டா? அப்போ லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல வரும். ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணா 1 2 செகண்ட் பொசிஷன்ல வரும். செகண்ட் பொசிஷன்ல வரதானே பெட்டர். ஸோ திஸ் ஷுட் பி கவுண்டட் as 1 2 3 4. ஓகேங்களா? அப்படின்னா இதோட பேர் என்ன வந்திருக்கணும்? 4-methyl pent-2-ene தான் வந்திருக்கணும். கரெக்டா? 4-methyl pent-2-ene தான் வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன வச்சிருக்காங்க? 2-methylனு வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இன்கரெக்ட் ஒன். ஃபோர்த் ஒன் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாமா? 2-ethoxybutane சொல்றாங்க. ஒரு ஈதர் சிஸ்டம் தான். ஸோ பாருங்க, லாங்கஸ்ட் செயின் எது? லாங்கஸ்ட் செயின் பார்த்தா இங்க பியூட்டைன் சிஸ்டம் இருக்கு. கரெக்டா? பியூட்டைனோட 1 2 செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கு? ஒரு எத்தாக்சி இருக்கு. ஸோ 2-ethoxybutane இஸ் கரெக்ட். அதனால அதுவும் கரெக்டா வந்துருச்சு. ஸோ வாட் இஸ் ஆர் கரெக்ட் ஆன்சர்? கரெக்ட் ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். இது கிளியர் ஆயிடுச்சா எல்லாருக்கும்? தோஸ் ஆர் ஜாயின் நவ். இஸ் இட் கிளியர்? கன்ஃபியூஷன் இல்லைல்ல? 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட நேமிங் தான் வந்துருச்சு. கரெக்டா? ஒரு ஆல்கீன், ஒரு அமைடு, ஒரு எஸ்டர் அண்ட் ஒரு ஈதர். 4ம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வி மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, ரைட். யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஹாய் எவ்ரிவன். ரைட், ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள்
question visible நினைக்கிறேன். Sudhi ma'am will be explaining it to you. Hello guys, good morning. So yes, so first question start பண்ணலாம். So exam almost nearby இருக்கு. So sir சொன்ன மாதிரி எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. தியரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுங்க. ஓகே, ஸோ என்ன லாஸ்ட் டைம் இந்த ஸ்ட்ரென்த் மாதிரி இல்லையே, ஸோ நம்மளோட லைவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வைங்க பார்க்கலாம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கம் டு த கொஷின். சோடியம் ஃபீனைட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சோடியம் ஃபீனாக்சைடுன்னு கூட சொல்லலாம். அது கூட CH3COCl இருக்கு. ஸோ எதனால இந்த கொஷின் எடுத்திருக்கேன்னா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அசிட்டிலேஷன் ஆர் ஆல்கைலேஷன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிப்போம். கரெக்டா? ஃப்ரிடில் கிராஃப்ஸ் ஆல்கைலேஷன் அண்ட் ஃப்ரிடில் கிராஃப்ஸ் அசைலேஷன். பட் இந்த சோடியம் ஃபீனாக்சைடில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்குமானா இல்லை. கரெக்டா? ஃபீனாலில் ஃப்ரிடில் கிராஃப்ஸ் ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா ஃபீனால் உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் மேலே லோன் பேர் இருக்கு. அண்ட் நீங்கள் ஃப்ரிடில் கிராஃப்ஸ் ரியாக்ஷனில் என்ன யூஸ் பண்ணுவீங்க, லூயிஸ் ஆசிட் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அதுக்கு பிட்வீனில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும், அதனால ரியாக்ஷன் நடக்காது. திஸ் இஸ் நாட் அசைலேஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆர்த்தோலையோ பேராலையோ இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. ஸோ என்ன நடக்கும், வெரி சிம்பிள். ஸோ நம்ம கிட்ட பென்சீன் விச் இஸ் கனெக்டட் டு த ONA இருக்கு. வி ஹாவ் டேக்கன் த அசிட்டால் குளோரைட். அசிட்டால் குளோரைடு ஃபார்முலா என்ன, இட் இஸ் ClC டபுள் பாண்ட் ஓ CH3. ஸோ இங்கே NAவும் CLவும் நம்மளுக்கு வெளியில் போயிட்டு, ஸோ வி வில் கெட் த ப்ராடக்ட். வெரி பேசிக் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. பென்சீன் ஆக்சிஜன் C டபுள் பாண்ட் ஓ CH3. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். என்ன நேமிங் ரியாக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு நான் இந்த கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஃபீனாலில் ஃப்ரிடில் கிராஃப்ஸ் ரியாக்ஷன் நடக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்கைலேஷனாக இருந்தாலும் சரி, அசைலேஷனாக இருந்தாலும் சரி, இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். என்ன நேமிங் ரியாக்ஷன் கமெண்ட் பண்ணலாமா? எஸ் கைஸ், என்ன நேமிங் ரியாக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க குயிக்கா. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ஒன் மோர் IUPAC நேம் வந்துருச்சு போர்டில். இது கொஞ்சம் டிஸ்டரான கொஸ்டின். ஓகேங்களா? இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் a really good question. ஹாய் கீர்த்தி. ஹாய் கீர்த்தி. ரைட், சுதி மேம் இருக்காங்க. ரைட், ஸோ IUPAC நேம் தான் கேட்டிருக்காங்க. ஒரு சூப்பர் கொஸ்டின். ரைட், ப்ராப்பரான ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டான ஆன்சருக்கு வரும். தப்பான ஆப்ஷனும் இங்கே இருக்கிறதுனால இட்ஸ் a very crucial question. ஓகேங்களா? ஸோ கேன் யூ கம் அப் வித் த கரெக்ட் ஆன்சர்? கேன் யூ கம் அப் வித் த கரெக்ட் ஆன்சர்? ட்ரை பண்ணிக்கோங்க. இட்ஸ் a really good question. really good question. ரைட், ஸோ என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு வந்து சைக்ளிக் சிஸ்டம் தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு யாரை தேடுவோம், PFGஸை தேடுவோம். PFGஸ் தேடும்போது 2 PFGஸ் இருக்குது. யார்? கீட்டோன் இருக்குது, OH இருக்குது. கீட்டோனும் OH இருந்துச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும், யாருக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டின்னு யோசிக்கணும். கரெக்டாக? ஹையர் ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்குது? ஹையர் ப்ரையாரிட்டி இஸ் ஃபார் கீட்டோன். கரெக்டாக? விச் மீன்ஸ் கீட்டோனோட கார்பன் வந்து கார்பன் நம்பர் 1 ஆயிடுச்சு. ரைட், இப்போ அது பிரச்சனை இல்லை. இனிமேல் எப்படி நம்பரிங் பண்ணுதுன்ற ஒரு டவுட் வரும். கரெக்டாக? ஸோ PFG நம்ம ஆல்ரெடி கிடைச்சாச்சு. ஸோ கீட்டோன் இஸ் த கார்பன் நம்பர் 1. இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ண சான்ஸ் இருக்கு, யூ மே கோ திஸ் வே. கரெக்டா? யூ மே கோ திஸ் வே. எதுக்கு? 2 3 3க்கு போயிடுச்சுன்னா நமக்கு OHயும் கிடைக்குமேனு சொல்லிட்டு. கரெக்டா? OHயும் கிடைக்கும் 3rd பொசிஷன்ல. நான் கீழே இப்படி போனா 2 3 4 5 5th பொசிஷன்ல தான் OH இருக்கும். அப்போ 5th பொசிஷன் OH கிடைக்கிறத விட பெட்டர் இது 3rd பொசிஷன்லன்னு சொல்லிட்டு இப்படி நம்பரிங் போக சான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஆனால் தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒன்ஸ் PFG ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இனிமேல் OH வந்து நீங்கள் என்னென்ன கன்சிடர் பண்ண வேண்டாம், ஒரு PFG மாதிரி கன்சிடர் பண்ண வேண்டாம். நீங்கள் என்னென்ன கன்சிடர் பண்ணால் போதும், ஒரு சப்ஸ்டியூட் என்ன கன்சிடர் பண்ணால் போதும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? விச் மீன்ஸ் நம்மளோட மெயின் PFG கிங்காக இருக்கிறவன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். யார்? C டபுள் பாண்டோ. அடுத்த ப்ரையாரிட்டி நம்ம யாருக்கு கொடுக்கலாம்? PFGக்கு அடுத்த ப்ரையாரிட்டி யாருக்கு தான் வரும்? மல்டிபிள் பாண்ட்ஸ் தான் வரும். கரெக்டாக? அதுக்கடுத்து உங்களோட அடுத்த டார்கெட் வந்து OHக்கு லோவர் நம்பரிங் கிடைக்கும்ன்றது கிடையாது, ஆல்கீனுக்கு லோவர் நம்பரிங் கிடைக்கணுன்றது தான். கிளியரா? அதுக்கு நம்ம எப்படி கவுண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்? இப்படி போனால் 1 2 3 4th பொசிஷனில் வரும். இப்படி போனால் 3rd பொசிஷனில் வரும். விச் மீன்ஸ் 1 2 3 4 5. திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் நம்பரிங். ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்க சான்ஸ் இருக்குது, மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தேன். ஹாய், குட் மார்னிங் கிருஷ்ணகீர்த்தனா. ஹாய். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாரும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. புதுசாக இப்போ ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் டு அவர் செஷன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் எல்லாருமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்குது. நிறைய பேருக்கு மிஸ்டேக் வர ஒரு கொஸ்டின் தான் இது வந்து. ரைட், ஸோ நம்பரிங் வந்து இப்படி போகக்கூடாது. OHக்கு லோவர் நம்பரிங் கிடைக்கிறதுக்கு நமக்கு மெயின் PFG கிடைச்சதுக்கப்புறம் OH வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் மாதிரி பார்த்தா போதும். விச் மீன்ஸ் PFGக்கு அடுத்து நம்ம யாருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஆல்கீனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றனால இது இப்படி தான் நம்பரிங் போகும். ஸோ அது கரெக்ட் ஆன்சர் ஹேஸ் டு பி வாட்? 5th பொசிஷனில் OH இருக்குது. விச் மீன்ஸ் 5 hydroxy cyclohexene on. Second option is the correct answer. Hi sweetie, good morning. Welcome to the session. Okay, எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இது கிளியரா? இந்த क्वेश्चन கிளியர் ஆயிடுச்சா? ஓகேங்களா? கன்ஃபியூஷன்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. அது கிளியர் அவுட் பண்றது தான் இந்த क्वेश्चन எடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த மிஸ்டேக் நமக்கு வரக்கூடாது.
I hope it is very clear. கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களா கிளியரான்றது மட்டும். Can you just clear out? Can you just put the yeah. ஏதாவது ரிப்ளை கொடுங்க கமெண்ட்ஸ்ல if it is clear. Shall we move to the next one? ஓகேங்களா? இந்த क्वेश्चन கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க, ரைட்? ஓகே. ரைட். come up with the answer. Yes guys, coming to the next question. So என்ன நேமிங் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியலையா? ஷார்டன் பவுமன் ரியாக்ஷன் கரெக்டா? ஸோ ஃபீனால் கூட நீங்கள் அசிட்டைல் குளோரைட் எடுத்தீங்கன்னா தட் ரியாக்ஷன் இஸ் ஷார்டன் பவுமன். ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நேமிங் ரியாக்ஷன் எல்லாம். லெட்ஸ் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபீனால் ரியாக்ஷன் வித் CCl4 KOH followed by hydrolysis. So CHCl3 இருந்தால் நம்மளுக்கு தெரியும் which is Re-NEET reaction. So ஈஸியாக ப்ராடக்டை சாலிசிலால்டிகைட்னு எழுதிடுவீங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் given? they have given CCl4. அப்ப CCl4 இருக்கும் போது கண்டிப்பா சாலிசிலால்டிகைட் ப்ராடக்ட் கிடையாது. என்ன கிடைக்கும்? ஓகே, சாலிசிலால்டிகைட் இஸ் நாட் தி ப்ராடக்ட். see once நீங்க போல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர் கொடுத்துருங்க. போல் முடிச்சிட்டு இமிடியேட்டா நீங்க கமெண்ட்ல ஆன்சர் கொடுத்துடலாம். என்ன ஃபார்ம் ஆகும்? யாரெல்லாம் சிசெல் பாருங்க, நிறைய பேர் வந்து ஆப்ஷன் 1 தான் சொல்றீங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி குயிக்கா பார்த்துடலாமா? ஸோ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? we have taken the phenol benzene connected to the OH. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்றாங்க? KOH ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் usually you will get the sodium potassium phenoxide here, potassium phenoxide. அதுக்கடுத்து CCl4 ஆட் பண்றோம். அப்போ உங்களுக்கு it is a type of electrophilic substitution reaction. கரெக்டா? கார்பீன். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ அப்போ பென்சீன் which is connected to the OK. ஸோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், இதுல இருக்கிற ஒரு குளோரின், HCl வெளில போயிடும். see understand? ஹைட்ரஜன் H+ வெளியில போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற CCl3 தான் நம்மளுக்கு இங்க ஆட் ஆயிரும். ஸோ இதுல இருந்து ஃபர்தர் நம்ம என்ன பண்ணுவோம்? அகைன் எக்ஸஸ் ஆஃப் KOH ரியாக்ட் ஆயிட்டு ஸோ 3 KCl மாலிக்யூல் ரிலீஸ் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும் ப்ராடக்ட் நம்மளுக்கு? ஸோ we will get benzene connected to the OK and then COH molecules இருக்கும். கரெக்டா? அப்ப ஒரே கார்பன்ல ரெண்டு OHக்கு மேல இருந்ததுனால ஸ்டேபிள் கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? நம்மளுக்கு H2O எலிமினேட் ஆகும். H2O எலிமினேட் ஆகி என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு? this will become carboxylic acid. அது ஸ்டில் இன்னும் ஓகேவா இருக்கு. இங்க வந்து ஓகேவா இருக்கு. எல்லாரும் ஓகேவா இருக்கீங்களா? so hydrolysis பண்றோம். hydrolysis பண்ணும்போது what is the product we are getting? it is OH and then COOH. The final answer is salicylic acid. So இந்த CCl4 க்கும் CHCl3 க்கும் ஒரு சின்ன difference இருக்கு. கரெக்ட்டா? So அதனால தான் I have taken this reaction. Hope this is clear. Okay? CHCl3 எடுக்கும்போது salicylaldehyde, that is Re-NEET reaction. CCl4 எடுக்கும்போது you are getting a salicylic acid. So coming to the next question. ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா? இது கிளியர் நினைக்கிறேன். நம்ம Re-NEET ரியாக்ஷன் ஒரு வேரியேஷனாக படிச்சிருப்போம். இது வந்து கரெக்டா? CHCl3 எடுத்தா குளோரோஃபார்ம் எடுத்தா உங்களுக்கு சாலிசிலால்டிஹைடும், CCl4 எடுத்தா உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிடும் கிடைக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா? ரைட். ஸோ அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எகெயின் ஒரு ஒப்டிக்கல் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குட் கொஸ்டின் வித்தின் த நீட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? கேன் யூ கம் அப் வித் த கரெக்ட் ஆன்சர்? which are the following compound is optically inactive ன்னு தான் கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகாத கடைசியில் optically inactive ன்னு கேட்டிருக்காங்க. which means நம்ம ஒவ்வொரு மாலிக்யூல் அனலைஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் என்ன இருக்கு? this can be counted as a chiral carbon. கரெக்டா? because you have ethyl group, OH group, hydrogen group, CH3 group. so this one is optically active. okay. what about the second one? எடுத்து பாருங்க. கைரல் கார்பன் இருக்கா? இவனா வந்து நம்ம கைரல் கார்பன் எடுக்கலாம்ல, பிகாஸ் ஹைட்ரஜன் இருக்கு, CH3 இருக்கு. இந்த சைடுக்கு போகும்போது மல்டிபிள் பாண்ட் சிஸ்டம். அப்போ அது ஒரு டைப் ஆஃப் குரூப்னு வச்சுக்கோங்க. இங்க போனா சிங்கிள் பாண்ட் சிஸ்டம். அப்போ அது ரெண்டும் வேற தானே, which means அது கைரல் கார்பன் தான். ஸோ இது என்ன ஆயிடுச்சு? ஆப்டிகலி ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஓகே. வாட் அபவுட் திஸ் கேஸ்? இங்க பாருங்க. திஸ் இஸ் கால்ட் as what kind of molecule is this? இந்த மாலிக்யூல் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் சொல்லுங்க? இது எந்த கைண்ட் ஆஃப் சிஸ்டம்னு கூப்பிடுவோம்? பைஃபீனைலா. என்னன்னு கூப்பிடுவோம் இதை? வாட் இஸ் த கரெக்ட் நேம்? கேன் யூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன்? வாட் இஸ் இஸ் கால்ட் as this system? அப்படிங்க பாருங்க. இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம படிச்சிருக்கோம். கார்பன்ஸ் வந்து ஆடா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா டபுள் பாண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா எப்படி வேணா படிக்கலாம். அது வந்து இங்க இருக்கிற குரூப் AB வேற இருக்கு. இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா AB. கரெக்டா? ஸோ ஒரே கார்பன்ல சேம் குரூப்ஸ் இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான். யூ ஹேவிங் 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்னால கண்டிப்பா வந்து என்ன ஆகும்? இதுவும் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். வாட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் இஸ் திஸ்? கமெண்ட்ஸ் வந்துருச்சா? சார் yesterday we did optically active question. எஸ், ஆமாம் இருந்துச்சு. இன்னைக்கு இருந்துச்சு. ஃபுல் சிலபஸ் தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் ரிவிஷன் தான் போயிட்டு இருக்குது. ஓகே. யா, திஸ் இஸ் கால்ட் அஸ் அலீன் சிஸ்டம். வெரி குட் சின்ராஜ். திஸ் இஸ் கால்ட் அஸ்
அலீன் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ அலீன்ஸ்ல எப்போ வந்து ஒப்டிக்கலி ஆக்டிவ் ஆகும், நமக்கு வந்து ஒரே கார்பன் மேல ஒரே குரூப்ஸ் இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான். ஏபின்னு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதே இங்க ஏன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஏன்னு சொல்லி சிமிலர் குரூப்ஸ் வந்தா என்ன ஆகும், அது ஒப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஆயிடும்ன்றது மறந்துடாதீங்க. கிளியர் தானே எல்லாருக்கும் இந்த கொஸ்டின்? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிவன்? ரைட். வாட் அபௌட் தி ஃபோர்த் ஒன் எடுத்து பாருங்க. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பன் எடுத்து பார்த்தா நமக்கு இது கைரால் கார்பன் மாதிரி தெரியும். கரெக்டா? இந்த கார்பன் கைரால் இல்ல. கரெக்டா? வை? பிகாஸ் மீத்தால் சேம் குரூப் இருக்கு. அப்ப அது கைரால் கிடையாது. இந்த கார்பன் பார்க்கும்போது கைரால் மாதிரி தோணும். இதனால குளோரின் இருக்கு, H இருக்கு, அப்புறம் ரெண்டு டிஃபரெண்ட் குரூப்ஸ், அப்புறம் இங்க ஒரு டிஃபரெண்ட் தோணும். அது ரெண்டும் டிஃபரெண்ட் கிடையாது. பாருங்க இந்த குரூப் பாருங்க, CH2 இப்படி போகுது. இது என்னதான் CH2 இப்படி போகுது. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ தேர்ட் குரூப் அண்ட் ஃபோர்த் குரூப் எக்ஸாக்ட்லி சேம்னால இந்த கார்பனும் என்ன கிடையாது, ஆக்சுவலி கைரால் கார்பன் கிடையாது. விச் மீன்ஸ் அந்த மாலிகுல் நமக்கு ஒரு கைரால் சிஸ்டம் கிடையாது. விச் மீன்ஸ் this is not optically active. அவங்க கேட்கறது optically inactive தான். which means fourth option has to be our correct answer. யாருக்கெல்லாம் அது clear ஆயிடுச்சு? if this is clear ஒரு black heart போடுங்க கமெண்ட்ஸ்ல. ஹாய் புதுசா ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கும் ஹாய், குட் மார்னிங், வெல்கம் டு அவர் செஷன். ஓகே, ஸோ ஆர்கானிக் சால்விங் தான் போயிட்டு இருக்குது. if it is clear put a black heart, waiting for your responses. செஷன் இன்னும் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ புதுசா ஜாயின் பண்ணவங்க கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க செஷனை. we are going with really good questions here. okay, right? okay, next question. right, try பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். So yes, so Kirti, Yuva and Maulika, Chindras, Kirtana, Sweetie, எல்லாருமே ஆக்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட், சூப்பர். லெட்ஸ் கம் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. CH3 ஓகே, இது வந்து ஒரு சீக்வென்ஸ் ரியாக்ஷன். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் எல்லா நீட் பேப்பர்லயும் சீக்வென்ஸ் ரியாக்ஷன்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. கரெக்டா? ஸோ ரியேஜென்ட்டோட ரோல் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க ஜட்ஜ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கம் டு திஸ் क्वेश्चन. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, CH3CHOH ப்ரோபேன் 2 இருக்கு. இந்த ப்ரோபேன் 2 கூட நம்ம யாரை ரியாக்ட் பண்றோம், PBr3. நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் a halogenating agent. அப்போ OH க்கு பதிலா யார் வருவாங்க, so it is Br. அப்போ CH3CHBr and then CH3 X கிடைச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம யாரை ஆட் பண்றோம், Mg and then dry ether. அடுத்து என்ன ஆகும், Grignard reagent ஃபார்முலா தான். கரெக்ட்டா? அப்போ CH3CH and then MgBr Grignard reagent கிடைச்சாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, so they are doing hydrolysis in the Grignard reagent. இந்த இடத்துல எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க guys. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே Grignard reagent இருக்கு அப்படினா இங்க கார்பன் is connected to the Mg. எங்கெங்கயால பாண்ட் பிரேக் பண்றீங்க, that is usually wrong. so கார்பன் Mg அந்த பாண்ட் தான் மோர் போலார், அதான் நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ அப்படி பிரேக் பண்ணும்போது தெரியும் Mg is electropositive, so positive charge. அப்ப கார்பன் is negative. கரெக்டா? அப்ப H2O பார்த்துட்டா என்ன ஆகும், H2O H plus ion and then OH minus ion. இந்த OH minus ion Mg plus கூடயும் H plus ion போய் இங்க கனெக்ட் ஆயிடும். so what is a product, CH3 and then CH2 and then CH3. கரெக்டா? so எப்பயுமே Grignard reagent கூட ஒரு புரோட்டான் சோர்ஸ் இருந்துச்சுன்னா போதும். இந்த புரோட்டான் சோர்ஸ் H2O இல்லாம வேற என்னெல்லாம் இருக்கலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். so H2O இல்லாம வேற என்னெல்லாம் புரோட்டான் சோர்ஸ் இருக்கலாம், so you can take ammonia. கரெக்ட்டா? அம்மோனியாக்கு பதிலா என்ன எடுக்கலாம், even you can take primary amine. so primary amine எடுக்கலாம், or else you can take a secondary amine. வேற என்ன எடுக்கலாம், you can take terminal alkyne. கரெக்ட்டா? terminal alkyne எடுக்கலாம். ரைட்? வேற என்ன புரோட்டான் சோர்ஸ், வேற என்னெல்லாம் ஹைட்ரஜன் கொடுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமா ஒன்னு இருக்கு, அது நான் சொல்லவே இல்லை இன்னும். வேற என்னெல்லாம் வந்து ஹைட்ரஜனை கொடுக்கும், ஓகே? ஸோ அமோனியா அண்ட் தென் டெர்மினல் ஆல்கைன், இன்னொன்று என்னது ஆல்கஹால், அண்ட் வேற யாரு கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ உங்களுக்கு நீங்க எப்பயுமே வந்து வாட்டர் இருக்கும் போது ஈஸியா ஆல்கைன் சூஸ் பண்ணிடுறீங்க. பட் வாட்டர் இல்லாம NH3 பிரைமரி அமீன் இல்ல செகண்டரி அமீன் இல்ல டெர்மினல் ஆல்கைன், ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிட், இதுல எது இருந்தாலும் you will get alkane as a product because இது எல்லாமே நம்மளுக்கு புரோட்டான் சோர்ஸ். கரெக்ட்டா? வெரி குட் கீர்த்தனா, சூப்பர், வெரி குட் guys, வெரி குட். எல்லாரும் ஆப்ஷன் 4 கொடுத்துட்டீங்க. ஹாய் பிரியதர்ஷினி, வெல்கம். எங்க ஆராத்யாவை காணோம். ஓகே, கமிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ரைட். ஸோ which of the following is not a metamer னு கேட்டிருக்காங்க. மெட்டாமரோட கான்செப்ட் பக்காவா தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு 5 செகண்ட் கொஸ்டின் மட்டும் தான், ஈஸி ஆன்சர் பண்ணலாம். ஆனால் அந்த கான்செப்ட் கரெக்டாக ஞாபகம் இருக்குன்னு மட்டும் இருக்கு. கரெக்டா? ஸோ கேன் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் த கரெக்ட் கான்செப்ட் அண்ட் கம் அப் வித் தி ஆன்சர். நீங்கள் போட்டு பார்க்க கூட வேண்டாம் ஆக்சுவலி சொல்ல போனால்.
பார்த்த உடனே கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா ஈஸியாக டிக் பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லுங்கள், ஒரு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லுங்கள். கான்செப்ட் மறந்துடக்கூடாதுன்றது மட்டும் கேரண்டி பண்ணுறது தான், ஓகேங்களா? மற்றபடி இட்ஸ் நாட் a வெரி சேலஞ்சிங் கொஸ்டின். பட் மோஸ்ட்லி இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆகுது, மறந்து போகுது நிறைய வந்து. கரெக்டாக எக்ஸாம் இப்போ ரிவிஷன் டைம்லாம் போயிட்டு இருக்கும், மார்க் எக்ஸாம் எழுதும்போது நிறைய ஐடியாஸ் வந்து மறந்து போகுது சார், அதனால வந்து மிஸ் ஆகுது அங்கே இங்கெல்லாம். ஈவன் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கில் கூட கொஸ்டின்ஸ் அங்கே இங்கெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ரிமெம்பர் ஆல் தி ஐடியாஸ். சொல்கிறது புரியுதா? இல்லை நம்ம எல்லாமே ஞாபகம் இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரேதர் தேன் சால்விங் எ லாட் ஆஃப் அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே மார்க் எக்ஸாம் நிறைய எழுதுனதை விட நமக்கு என்ன வேணும், நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு கேரண்டி பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர்? Come up with the answer. What is the correct answer? இந்த C4H10O னு சொல்றது வந்து மெட்டாமரிசம் பத்தி தான் அவங்க பேசுறாங்கன்னா கண்டிப்பா they are talking about what? ஒரு ஈதரா இருக்கும், கரெக்டா? இதே ஃபார்முலா யாருக்கும் வேணா செட் ஆகலாம், ஆல்கஹாலுக்கும் செட் ஆகலாம், கரெக்டா? ஆனா ஆல்கஹால்ஸ் வந்து எது காமிக்காது? மெட்டாமரிசம் வந்து காமிக்காது. ஈதர்ஸ் தான் மெட்டாமரிசம் காமிக்கிறதுனால the system that they are talking about is ethers. ஓகேங்களா? அப்போ இந்த கொடுத்திருக்கிற ஈதரோட மெட்டாமர் எது எதுன்னு கேக்குறாங்க. ஹாய் குட் மார்னிங் பாலா. ரைட், இதோட மெட்டாமர் எது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மெட்டாமர் எது எதுன்னு கேட்கும்போது இது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே என்னதான், இது எல்லாம் ஈதர்ஸ் தான். ஸோ ஈதர்ஸ் வரலாம், ஆனால் கடைசியில் யாரை கொடுத்துருக்காங்க? ஒரு ஐசோபியூட்டைல் ஆல்கஹாலை கொடுத்துருக்காங்க. ஒரு ஆல்கஹால் வந்து யாரோட மெட்டாமர் ஆகாது? ஈதரோட மெட்டாமர் ஆகாது. இன்ஸ்டெட் ஆல்கஹால்ஸ் வந்து மெட்டாமரிசம் காமிக்கிறதே கிடையாது. ஐ ஹோப் தட் ஆப்ஷன் இஸ் வெரி வெரி கிளியர். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி தி கரெக்ட் ஆன்சர். இது எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே தான் ஆன்சர் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைட், புதுசாக ஜாயின் பண்ணவங்க ப்ளீஸ் லைக் ஆர் செஷன், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? Right, we'll be doing a super revision here, okay, for organic in 3 hours time. Okay, it's your birthday today, Sudhi ma'am. Happy birthday Kirti, happy birthday. Right, so I think this is clear. We are going to the next question. Okay, right. So hi Kirtana, super Kirti, wish you many more happiest birthday. ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க உங்களோட பர்த்டே. ஸோ கண்டிப்பாக இது வந்து டில் மை லாஸ்ட் ஐ ரிமெம்பர். ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த இயர்லேருந்து ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, யா, லெட்ஸ் கம் டு திஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். The major products C and D formed in the following reactions are. A very good question. நான் நேத்திக்கே சொன்ன மாதிரி ஈத்தர்ல இருந்து for sure questions வந்துட்டே இருக்கும், கரெக்டா? And this is a very good question. So இங்க பாருங்க எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணணும். So this is a primary part, கரெக்டா? And this is a tertiary part. So இது மாதிரி primary alkyl and tertiary alkyl இருக்கும் போது கண்டிப்பா SN1 mechanism தான் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும், கரெக்ட்? ரைட், SN1 mechanism. ஸோ ஐ திங்க் நான் இங்கே பிரேக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அப்போ இங்கே பிரேக் பண்ணி டெர்ஷரி கார்போகேட்டியான் விச் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ ஐ இங்கே எனக்கு கனெக்ட் ஆகும். அப்போ நான் என்ன ப்ராடக்ட் சொல்லுவேன்? ஸோ டெர்ஷரி பியூட்டைல் அயோடைட் அண்ட் another one is 1 2 3 it is a propanol கிடைக்கும். ஆனால் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? they have given excess HI. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது 1 mol HI எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம், கரெக்டா? ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? they have given excess HI. excess HI எடுக்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு? propanol. so CH3 CH2 CH2OH. இது கூட further again என்ன ஆகும்? இந்த HI react ஆயிட்டு you will get a product CH3 CH2 CH2I plus H2O. இதுதான் கிடைக்கும், கரெக்டா? ஸோ எக்ஸஸ் HI கொடுத்துருக்காங்க, கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். ஆன்சர் கொடுத்துருப்பீங்க, எல்லாரும் என்னை விட ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, கரெக்டா? எஸ், எங்க இருக்கு ஆன்சர்? வேர் வி ஹாவ் அன் ஆன்சர்? ஆப்ஷன் 1. சூப்பர், ஆப்ஷன் 1 இஸ் தி ஆன்சர். ஒரே ஒரு கொஸ்டின் அப்படியே ஆல்டர் பண்ணி கொடுக்கட்டுமா கைஸ்? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. சி, சப்போஸ் உங்ககிட்ட பென்சீன் which is connected to OCH3 இருக்கு. இது கூட நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா let's add excess HI. ஓகே, சோ இப்படி நான் excess HI ஆட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? what is the product you will get? what is the product you will get? Very good. Option 1 is the right answer. Suppose if you take anisole reaction with excess HI, எவ்வளோ products கிடைக்கும்னு சொல்லுங்க. How many alkyl iodides சொல்லுங்க பார்க்கலாம். phenol and CH3I. So only phenol and CH3I மட்டும்தான் நான் கீர்த்தி. So birthday girl ஆன்சர் பண்ணா கரெக்டா தான் இருக்கும், கரெக்டா? ஓகே, so phenol and iodobenzene ஆன்சர் வருது பாத்தீங்களா? iodobenzene வராது. ஓகே, why உங்களுக்கு தெரியும். So benzene which is connected to the OH.
ஸோ ஆக்சிஜன்ல லோன் பேர் இருக்கு, அப்போ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரியதர்ஷினி. அரைல் ஆல்கைல் ஈத்தர் எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரே ஒரு ஆல்கைல் ஐடைட் தான் கிடைக்கும். யூ வில் கெட் ஒன்லி CH3I. ஸோ இந்த ஃபீனால் ஃபர்தரா என்ன ஆகாது, HI கூட ரியாக்ட் ஆகாது. இட் இஸ் டியூ டு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர். அங்க எக்ஸஸ் HIக்கு நோ மீனிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா guys? ஓகே, ஸோ எஸ் சூப்பர். கமிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஐடியா தான் மேம் ரிமைண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அந்த அனிசோல் மேலே எக்ஸஸ் HI போட்ட ரியாக்ஷன் எப்படி நடக்கும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐடியா தான். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றது இப்போ ரிமைண்ட் பண்ணுறவங்கள. ஓகேங்களா, ரைட். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சிசி சிங்கிள் பாண்ட் டிஸ்டன்ஸை பற்றி கேட்குறாங்க. சரியா கவனிச்சுக்கோங்க. they are talking about the single bonds distance. ஓகேங்களா, உங்கள் மாலிகுல் அங்கெல்லாம் டபுள் பாண்ட்லாம் தெரியல உங்களுக்கு, ஆனால் அவங்க டபுள் பாண்டை பற்றி பேசல. அவங்க அங்கே இருக்கிற அந்த மாலிகுல்ஸில் இருக்கிற சிங்கிள் பாண்டோட லெங்த்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ கரெக்டாக யோசிச்சு கரெக்டான கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கள். கேன் யூ கம் அப் வித் தி கரெக்ட் ஆன்சர்? ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் மார்க் பண்ணி தரேன் அவங்க எந்த பாண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்கன்னு. இந்த மாலிகுல் இதுதானே சிங்கிள் பாண்ட். ஓகே, இந்த மாலிகுல் எது சிங்கிள் பாண்ட்? இதுதானே சிங்கிள் பாண்ட். இந்த மாலிகுல்ல இதுதான் சிங்கிள் பாண்ட். அப்போ இந்த 3 சிங்கிள் பாண்ட்ஸை கம்பேர் பண்ணி அதோட டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணிட்டு தான் நமக்கு ஆன்சர் வரணும். ஓகேவா? கொஸ்டின் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் அப்ளை த கரெக்ட் கான்செப்ட் அண்ட் கம் அப் வித் தி ஆன்சர். என்ன கிடைக்குவீங்க சொல்லுங்க? எந்த கான்செப்ட் அப்ளை பண்ணலாம்? ஈதேனை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட்டும் வேண்டாம். அங்கே வேற அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு வாட்? 1. ஒரு டவுட்டும் வேண்டாம். ஓகே, பாண்ட் ஆர்டர் இஸ் கோயிங் டு பி 1, ரைட்? ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் மாலிகுல் பாருங்க. ஃபர்ஸ்ட் மாலிகுல் இஸ் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். கரெக்டாக? அப்போ அங்கே என்ன ஒர்க் ஆகுது? ரெசனன்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா? ரெசனன்ஸ் ஒர்க் ஆகுது. கரெக்டா? ஸோ இங்கே ரெசனன்ஸ் இப்படி ஒர்க் ஆகும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு டபுள் பாண்ட் கேரக்டர் வரும் இல்லையா? டபுள் பாண்ட் கேரக்டர் வருதுன்னா அது என்ன ஆகுது? அதோட பாண்ட் ஆர்டர் வந்து 1ல இருந்து 2 கிட்ட போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? விச் மீன்ஸ் இதோட பாண்ட் ஆர்டர் வந்து என்ன? இட் இஸ் மச் கிரேட்டர் தேன் 1. கரெக்ட்? இட் இஸ் மச் கிரேட்டர் தேன் 1. ரெசனன்ஸ் ஆர்டர்ல கிட்டத்தட்ட 2ன்ற மாதிரி வச்சுக்கலாமே. இப்போதைக்கு 2 எல்லாம் வராது, பட் ஸ்டில் சொல்றேன், கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க பாண்ட் ஆர்டர் வந்து. ஓகே, வாட் அபௌட் தி செகண்ட் சிஸ்டம்? செகண்ட் சிஸ்டம் நீங்க பார்க்கும்போது ரெசனன்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ இந்த பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் புரிஞ்சுக்கோங்க, இங்க இன்னொரு ஒரு ஐடியா ஒர்க் ஆகும்ல, எது? ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஒர்க் ஆகும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புதுசாக ஜாயின் பண்ணவங்க செஷனை கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. ரைட்? ஆல்சோ மேக் ஷூர் தட் யூ சப்ஸ்கிரைப் டு தி சேனல். ஓகேங்களா? இதே மாதிரி குவாலிட்டி வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னு கேரண்டி பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் மாலிகுல் எடுத்து பார்த்தா இங்க ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஒர்க் ஆகுமா ஆகாதா? பிகாஸ் திஸ் இஸ் யுவர் ஆல்கீன். இதோட ஆல்ஃபா பொசிஷன் தான் இது. ஆல்ஃபா பொசிஷனோட ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? இந்த ஆல்கீனோட இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி இப்படி நீங்க ஹைப்பர் கான்ஜுகேஷன் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ அங்கேயும் என்னதான் டெவலப் ஆகுது? ஒரு டபுள் பாண்ட் கேரக்டர் தான் டெவலப் ஆகுது. கரெக்டா? ஸோ இங்கேயும் பாண்ட் ஆர்டர் வந்து என்ன? கிரேட்டர் தேன் 1. புரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? விச் மீன்ஸ் பாண்ட் ஆர்டர் கம்மியா இருக்கிறது யாருக்கு? இந்த தேர்ட் மாலிகுல் தான் பாண்ட் ஆர்டர் கம்மியா இருக்குது. பாண்ட் ஆர்டர் கம்மியா இருந்துச்சுன்னா பாண்ட் லெங்த் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். கரெக்டா? ஸோ ஹையஸ்ட் பாண்ட் லெங்த் யாருக்குன்னு பார்த்தா சிக்கு தான் வரும். சி வில் பி ஹேவிங் த ஹையஸ்ட் bond length, doubt வேண்டாம். ஓகே, ஸோ C has the highest bond length. அதுக்கு அடுத்து யாருக்கு வரும்? இந்த ரெண்டு கேஸ்லையும் பாண்ட் ஆர்டர் அதிகம்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக போகிறது எந்த கேஸில்? ஃபர்ஸ்ட் கேஸில். பிகாஸ் இங்கே ரெசனன்ஸ் த்ரூ நடக்கிறதுனால அந்த டொனேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் மாதிரி கிடையாது, அதை விட அதிகமாக இருக்கும் எங்க டொனேஷன் வந்துட்டு இன் கேஸ் ஆஃப் ரெசனன்ஸ். ஓகேங்களா? அதனால இங்கே பாண்ட் ஆர்டர் ரொம்ப அதிகமாகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகுது. பாண்ட் ஆர்டர் ரொம்ப அதிகமான பாண்ட் லெங்த் என்ன ஆகும்? ரொம்ப கம்மியாகும். விச் மீன்ஸ் A will be having the smallest kind of bond length, which means A கடைசியில் வரணும், C ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ C greater than B greater than A. What is the correct option? First option. யாருக்கெல்லாம் வந்துச்சு? Yes, really good. New subscribers, great, super. Welcome to our channel. ஓகேங்களா? Right? ஸோ லாஸ்ட் லெக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜ் ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்கானிக் செஷன் தான் போயிட்டு இருக்கு. ஃபுல் ஆர்கானிக். ஓகேங்களா? சாப்டர் வைஸ் எல்லாம் கிடையாது. டோட்டல் ஆர்கானிக் சிலபஸ் ரிவிஷன் தான் போயிட்டு இருக்குது த்ரூ கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு வெரைட்டி தான். உங்களுக்கு எல்லா ஏரியாஸும் ஞாபகம் இருக்குன்னு கேரண்டி பண்றதுக்கும் தான் இந்த செஷன் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? Right, I hope you are all enjoying the session. Question very clear நினைக்கிறேன். It's a really good quality question. ஓகேங்களா? ஒரு நீட் ஸ்டாண்டர்டை தாண்டாம நீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு குட் குவாலிட்டி கொஸ்டின். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. சூப்பர், குட் ரெஸ்பான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட் மேம். Yes guys, again sequence based question தான். நிறைய sequence based question தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So first one பாருங்க. Yes, Br கொடுத்திருக்காங்க and then aqueous NaOH இருக்கு. Very simple. என்ன ஆகும்? It's a nucleophilic substitution reaction. So அப்போ product X வந்து you will get a propanol. கரெக்ட்டா? And then Al2O3. Al2O3 ஓட ரோல் சொல்லுங்க பார்க்கலாம். What is the role of Al2O3? Yes guys, quick fast
What is the role of Al2O3? So CH3, CH2, CH2OH. இதுதான் நம்மளோட X. இந்த X கூட நான் Al2O3 ஆட் பண்றேன். Al2O3 ஓட ரோல் என்ன? What is the role of Al2O3? Yes, yes. So I think ரொம்ப ஸ்லோவா லைவ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க எல்லாம் ஃபாஸ்டா தான் இருக்கீங்க. ஸோ இந்த நெட்வொர்க் தான் வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஓகே, ஐ திங்க் பிரியதர்ஷினி கேவ் an answer. Very good. Superb, superb. It's a dehydrating agent. Very good. Chindrasu super. Al2O3, P2O5, concentrated H2SO4 இது எல்லாமே dehydrating agent. அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற OH and then இங்க இருக்கிற ஹைட்ரஜன். ஸோ நம்மளுக்கு வெளியில போயாச்சு. கரெக்டா? ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? You will get CH3, CH double bond CH2. ஸோ ப்ரோப்பீன் கிடைச்சாச்சு. ப்ரோப்பீன் அடுத்து என்ன ஆட் பண்றாங்கன்னு பாருங்களேன். They have add Cl2 and H2O. இப்போ இந்த Cl2 H2O சேர்ந்து ரியாக்ஷன் நடக்கும்ல, கரெக்டா? Cl2 plus H2O will give you what? You will get HCl plus HOCl கிடைக்கும். So HCl உங்களுக்கு தெரியும், it is hydrochloric acid. HOCl is hypochlorous acid, கரெக்டா? So இது ரெண்டும் ரியாக்ஷன் நடந்து you are getting this product. அதுல இந்த HOCl தான் ரியாக்ஷன் நடக்கும். Oxygen is negative and chlorine is positive, கரெக்டா? Chlorine தான் இங்க less electronegative. அடுத்து என்ன? According to the Markovnikov rule addition பண்ணலாம். Markovnikov rule என்ன சொல்றாங்க? So the negative part should attaches to the carbon having less number of hydrogen. அப்போ so double bond break பண்றோம். OH minus அது எங்க கொடுக்கிறோம்? So carbon having less number of carbon having less number of hydrogen and then chlorine இங்க கொடுத்தாச்சு. So product என்ன கிடைக்கும்? CH3, CH, OH and then CH2Cl. Very good. Answer கண்டுபிடிச்சிட்டீங்க as usual எனக்கு முன்னாடியே. Superb, superb guys. Answer is option 2. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். Don't choose Cl and Cl or else OH and OH. Okay. So ரெண்டும் சேர்ந்து react ஆகி HOCl and HOCl தான் further react ஆகும். Okay. It's a very good question. Yes sir. Right. கிளியர் தானே? அது வந்து நம்ம bromine water reaction மாதிரி படிச்சிருப்போம். கரெக்டாக ஒரு bromine water Br2 plus H2 எடுக்கும்போது நம்ம என்ன ஆட் பண்ணோம்? HOBrன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அது வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஞாபகம் இருக்கணும், மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, ரைட். So next question, which of the following are the major products of this reaction? So what will be the answer? What will be the answer? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. either cleavage தான் நடக்குது. ஓகே, either cleavage. So can you come up with this answer? கொஞ்சம் முன்னாடி தான் நீங்க பண்ணிருந்தீங்க, கரெக்ட்டா? So என்ன வரும்? The major organic products of reaction are, right, என்ன வரும்? கொடுத்துக்கிற either கொஞ்சம் பாருங்க. You have a CH3 O CH and you are having 2 CH3s. கரெக்ட்டா? you are having 2 CH3s. இதுல நீங்க HI போடுறீங்க. HI போடும்போது என்ன நடக்கும்? first step confirm தான். என்ன lone pair போய் யார் எடுக்கும்? H plus எடுக்கும். கரெக்ட்டா? so you get this kind of a system, you get this kind of a system. கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணோம்? மெக்கானிசம் SN1 னா SN2ன்றது முடிவு பண்ணோம். கரெக்ட்டா? SN1 நடக்கிறதுக்கு இங்க நமக்கு என்ன இல்ல, டெர்ஷரி குரூப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. which means mechanism is going to be what? SN2. SN2ல நடக்குதுன்னா நம்மளோட நியூக்ளியோஃபைலான I minus எங்க போய் அட்டாக் பண்ணும்? I minus எங்க போய் அட்டாக் பண்ணும்? it will attack the less hindered side. இங்க அட்டாக் பண்ணி the bond இப்படி பிரேக் ஆயிடுச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? methyl iodide. you'll be getting methyl iodide plus அந்த ரிமைனிங் பார்ட் வந்து என்ன ஆகும்? isopropyl alcohol. எங்க இருக்கு ஆன்சர்? ஆன்சர் இருக்கா பாருங்க. what do we have the answer? methyl iodide and isopropyl alcohol, fourth option. clear தானே? வந்துருச்சு ஆன்சர். right, good, really good பிரியதர்ஷினி. ஆன்சர் வந்துச்சு இல்ல? ஓகே தானே? clear தானே இது வந்து? right. so next question. okay, இங்க பாருங்க. which of the following molecules on reaction with base gives aromatic species? okay, good question, really good question. aromaticity நல்லா படிச்சவங்களுக்கும் acidity basicity பத்தி ஐடியா இருக்கிறவங்களுக்கும் ஈஸியா ஆன்சர் சொல்லலாம். கொஞ்சம் கரெக்டா யோசிச்சா போதும். இந்த மாதிரி क्वेश्चंसல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிளஸ் மைனஸ் தப்பா போடுவாங்க. ஓகேங்களா? பிளஸ் மைனஸ் தப்பா போட்டா ஆன்சரும் தப்பாகும் கண்டிப்பா. ஓகே, அப்ப அங்க கரெக்டா எந்த சார்ஜ் போடணும்னு ஒன்னு இருக்கு. கரெக்டா செக் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிக்கோங்க. இட்ஸ் a really really good question. சில்லி மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா கான்செப்ட் பக்காவா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. கரெக்டா செக் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. what will be your answer?
what will be your answer? இது வந்து ஒரு பேஸ். ஓகே, அவ்வளவுதான். இது ஒரு பேஸ்னு கன்சிடர் பண்ணா போதும். அப்ப பேஸோட வேலை என்ன? H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். கரெக்ட்டா? H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு இங்க இருக்கிற காம்பவுண்ட்ஸ் மேல போட்டா இதுல எந்த கேஸ்ல உங்களுக்கு aromatic species கிடைக்கும்னு கேக்குறாங்க. ரைட்? சோ H+ தானே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சோ இந்த மாலிக்யூல்ஸ்ல உங்களுக்கு எங்க அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அங்க இதெல்லாம் யாரை ரிமூவ் பண்ணுங்க? H+ ரிமூவ் பண்ணுங்க. சோ இங்க இந்த பொசிஷன்ல இங்க ஒரு H+ இருக்கும். இங்க தான் ஒரு ஹைட்ரஜன் பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்ட்டா? இங்க இந்த ஹைட்ரஜன் வெச்சுக்கோ. இங்க வந்து ஒன் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் வெச்சுக்கோங்க. இங்க இந்த ஹைட்ரஜன் வெச்சுக்கோங்க. இதுல எந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு aromatic species கிடைக்குதுன்றது பார்த்தா போதும். இப்போ ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணதுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் நீங்க பண்ற மிஸ்டேக் என்ன? நீங்க போய் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுவீங்க, ஆனா அங்க போய் எந்த சார்ஜ் போடுவீங்க? பாசிட்டிவ் சார்ஜ் போடுவீங்க. கிடையாது. H+ ரிமூவ் பண்ணா அங்க எந்த சார்ஜ் தான் வரும்? நெகட்டிவ் சார்ஜ் தான் வரணும். கவனிக்கணும். ஓகேங்களா? எல்லாரும் பண்ற ஒரு மிஸ்டேக் அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான் போடணும். நெகட்டிவ் சார்ஜ் which means base comes and abstracts the H as H+. இந்த பாண்ட் இங்க தான் ஷிஃப்ட் ஆகும். சோ உங்களுக்கு என்ன சார்ஜ் கிடைக்குங்க? நெகட்டிவ். இது பாருங்க, இது aromatic-ஆ? இது aromatic-ஆ? நம்ம இதோட வேற ஒரு வெர்ஷன் நேத்து பார்த்திருந்தோம். ட்ரோபீலியம் கேட்டயான்னு சொல்லிட்டு which is the aromatic species. இது ட்ரோபீலியம் anion. நீங்க கணக்கு போட்டு பாருங்க, அது வந்து aromatic-னு வராது. which means this is not our answer. What about this? இங்க இந்த H+ ரிமூவ் பண்ணி நெகட்டிவ் வந்துச்சுனா கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 4 எலக்ட்ரான் இருக்க ஸ்பீஷீஸ் வந்து என்ன வரும்? aromatic-ஆ anti aromatic-ஆ? this comes out as anti aromatic. so இது கிடையாது நம்மளோட ஆன்சர். இங்க கண்டிப்பா இந்த H+ ரிமூவ் பண்ணி நெகட்டிவ் வந்ததனால மட்டும் இந்த sp3 கார்பனோட பிரச்சனை போறது இல்ல. கரெக்ட்டா? which means what? this is not going to turn into aromatic. அது non aromatic-ஆ இருக்கும். so this is also not our answer. எங்க இருக்கு நம்மளோட ஆன்சர் அப்போ? சரியா கவனிச்சு சொல்லுங்க. மிஸ்டேக் பண்ணாத. எங்க இருக்கு நம்மளோட ஆன்சர் அப்போ? இங்க பாரு, இது வந்து ஒரு CH3. அது அங்க இருக்கட்டும். இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா இது இங்க போயிடுச்சுனா ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இது என்ன ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பாருங்க இந்த ரிங். what is it? அந்த ரிங்கோட பேர் என்ன? ப்ளீஸ் கமெண்ட். அதோட பேர் என்னன்னு சொல்லுங்க. அங்க ஃபார்ம் ஆன அந்த ரிங்கோட பேர் என்ன? அந்த மீதாயில விட்டுருங்க. இந்த ரிங்குக்கு மட்டும் என்ன பேர்னு கொஞ்சம் சொல்லுங்க. what is the name of this ring? what is the name of this ring? பேர் சொல்லுங்க. what do we call it? we call it as சொல்லுங்க. right, so this we know that this comes out as what? aromatic species. correct? because 1 2 3 4 5 6 pi எலக்ட்ரான் இருக்கிற ஒரு 5 membered aromatic system தான் யாரு? இவனோட பேர் என்ன? cyclopentadienyl anion. what is it called as? cyclopentadienyl anion. question clear நினைக்கிறேன். it is a really good question. ஓகேங்களா? இது ஈஸி, பக்காவா நீட் கான்டெக்ஸ்ட்ல செக் பண்ற ஒரு குவாலிட்டி क्वेश्चन. ஆனா மிஸ்டேக்ஸ் வரும்ன்றது நான் கேரண்டி பண்றேன். மிஸ்டேக் வரப்போறது இதுதான். என்ன? நீங்க H+ ரிமூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க கடைசில ரிங் மேல போய் ப்ளஸ் போடுவீங்க. போடக்கூடாது. என்ன போடணும்? நெகட்டிவ். question clear நினைக்கிறேன். I hope it is yeah. Asad Ali Khan, hi, good morning, welcome to our session. Hi. Right, so இது clear-னா அடுத்த question try பண்ணலாம் நாம. okay, right, okay. so yes guys, superb. சாரு வந்து மெசேஜ் பண்ணிட்டு again ஒரு ஸ்மைலி போடுறாங்க, emoji நல்லா இருக்கு. okay, so let's come to this question. I think this is one of the previous year question அப்படினு நினைக்கிறேன். so உங்களுக்கு எல்லாமே மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்க, எது PYQ question, இது எந்த மெட்டீரியல் question அப்படினு சொல்லிட்டு. yes, let's come to the question. so very important. இங்க என்ன இருக்கு? of course acid இருக்கு. அப்ப acid and then oxygen மேல lone pair இருக்கு. கண்டிப்பா என்ன ஆகும்? புரோட்டனேஷன் நடந்து OH வந்து H+ எடுத்துட்டு வாட்டர் மாலிகுலா வெளில போயிடும். அப்போ எனக்கு இங்க என்ன கிடைக்குது? I got the carbocation. இந்த carbocation ஸ்டேபிளா? என்ன carbocation? செகண்டரி carbocation இருக்கு. இந்த செகண்டரி carbocation ஏதாவது ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணி ஸ்டேபிளா மாத்த முடியுமா? கண்டிப்பா மாத்தலாம். சோ என்ன பண்றேன் நானு? I am doing the hydride shift. okay, so hydride shift பண்ணிடலாமா? சோ இங்க இருக்கிற ஹைட்ரஜனை H- எடுக்கிறோம். ஓகே, அப்ப என்ன கிடைக்கும் சொல்லுங்க? CH3C. இந்த கார்பன் பாசிட்டிவ் ஆயிடுச்சு and இதுக்கு மேல ஒரு மீத்தால் குரூப் இருக்கு. சோ இப்போ இந்த ஹைட்ரஜன், சோ இந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் போய் இந்த CH-ல கனெக்ட் ஆயிரும். சோ இட் இஸ் CH2 CH3. சோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? செகண்டரி கார்போகேட்டியோனை டெர்ஷரி கார்போகேட்டியோனா மாத்தியாச்சு, which is more stable. அடுத்து என்ன நடக்கும் நம்மளுக்கு? கார்போகேட்டியான் இருக்கு, ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணால it is of course elimination reaction. so elimination reaction நடக்கும்போது ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். கரெக்ட்டா? how many products we will get? 2 products we will get. so one is Halfman product and another one is Sayzoff product. நமக்கு தெரியும் Sayzoff product தான் more stable. ஏனா அங்க தான் ஆல்பா ஹைட்ரஜன் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். சோ அப்ப ஆன்சர் எப்படி இருக்கும் நமக்கு? சோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன்ல இருந்து ரிமூவ் பண்ணீங்கனா தான் you will get the maximum number of alpha hydrogen.
அப்போ the product is CH3 C CH3 and then double bond CH CH3. So this is your A, which is a major product. And next one பாருங்க, CH2 double bond. இந்த கார்பனும் சரி இந்த கார்பனும் சரி ஈக்குவலன்ட் கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? அப்ப எங்க இருந்து ஹைட்ரஜன் தூக்குனாலும் ஒரே கதை தான். அப்போ C and then CH3 and then CH2 CH3. So okay, A கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன டாஸ்க் நம்மளுக்கு? இன்னொரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. A கூட டார்க் கண்டிஷன்ல HBr ஆட் பண்றாங்க and in the absence of peroxide அப்படின்னு சொல்றாங்க. absence of peroxide அப்படினாலே என்ன ஆகும் நம்மளுக்கு? மார்கானிகவ் ரூல் ஃபாலோ ஆகும். கரெக்டா? சோ அப்ப Br நான் எங்க அட்டாச் பண்ணனும்? Br is negative will attaches to the carbon having less number of hydrogen. அப்போ CH3 I think எல்லாம் ஆன்சர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. கரெக்டா? மேம் என்ன மேம் நீங்க இவ்ளோ ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. CH2 and then CH3. So what is the right answer, guys? What is the right answer? Markovnikov rule. Hi Popeye, good morning. Popeye, good morning. Asad Ali Khan, good morning. Yes, yes. What's the answer? Option 1, sorry, option 2. Very good, guys. Super, super. Coming to the next question. Right. அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணிக்கோங்க. ரைட், எகைன் ஒரு குட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வித்தின் த நீட் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம படிக்கிறதா நம்ம டிபிபியில் இருக்கிற ஐடியா தான். ஆனால் அது கொஞ்சம் ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் ஒரு 2 ஸ்டெப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ரியாக்ஷன்? சைனோஹைட்ரன் ஃபார்மேஷன் தான் நடக்குது. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது? ஆல்டிஹைட் மேலே சைனோஹைட்ரன் ஃபார்மேஷன். ஸோ சைனோஹைட்ரன் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும்? இந்த ஆல்டிஹைட் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஆல்டிஹைட் மேலே HCN போட்டிருக்காங்க. நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்? இதை H + CN- எடுத்து CN- இங்கே வந்து அட்டாக் பண்ணுது, இந்த பை ஒன் ஷிஃப்ட் ஆகுது, என்ன கிடைக்கும்? CH3 C O-, இந்த H இங்கே இருக்கு, இது CN இருக்குது. கரெக்டா? இந்த O- வந்து இந்த H+ எடுத்துச்சுன்னா இது OH மாறிடுச்சு. யூ ஆர் கெட்டிங் கைரால் கார்பன். கரெக்டா? கைரால் கார்பன் கிடைக்குதா? அதுதான் உங்களோட எந்த ப்ராடக்ட் அங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை அங்கே ஹைட்ரலைஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரலைஸ் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? அதோட ப்ராடக்ட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. என்ன? சைனைட் மாதிரி அங்கே என்ன கிடைக்கும்? கார்பாக்சைலிக் ஆசிட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு ப்ராடக்ட் பத்தி கிடையாது கன்சர்ன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி உங்களுக்கு இங்கே கிடைச்ச இந்த ஃபைனல் ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வைஸ் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இது ஒரு பர்டிகுலர் என்ஷியோமரா இருக்குமா? டெக்ஸ்ட்ரோனு மட்டும் இருக்குமா, இல்லை லியோனு மட்டும் இருக்குமா, இல்லை ஒரு மிக்சர் ஆஃப் ரெண்டும் இருக்குமா, இல்லை அக்கேரலா இருக்குமான்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. வாட் யூ திங்க்? இது வந்து எப்படி இருக்கும்? எஸ், வெரி குட். நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸ்ல ஆல்ரெடி. வெரி குட். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர், நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, டச்ல தான் இருக்கீங்க, சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து கைரால் மிக்சர் தான் கிடைக்கும், சாரி ரைஸ்மிக் மிக்சர் தான் கிடைக்கும். வில் பி கெட்டிங் டெக்ஸ்ட்ரோ அண்ட் லியோ இன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். கரெக்டா? ஸோ வாட் இஸ் ஆர் கரெக்ட் ஆன்சர்? தேர்ட் ஆப்ஷன். அதுக்கு காரணம் என்னன்றது மட்டும் ஒரு தடவை சொல்றேன். எதனால? இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும்போது இது வந்து ஒரு பிளேனார் சிஸ்டம். கரெக்டாக? இது ஒரு பிளேனார் சிஸ்டம் தானே? அப்போ இதுக்கு மேலே இருந்து அட்டாக் பண்ணலாம், எங்கேருந்து அட்டாக் பண்ணலாம், கீழே இருந்து அட்டாக் பண்ணலாம். சின்ஸ் த சான்சஸ் ஆர் 50-50, யூ வில் பி கெட்டிங் வாட்? ரெஸ்மிக் மிக்சர். கிளியர் தானே எல்லாருக்கும்? பக்காவா இருக்குல்ல? ரைட், சூப்பர். பிரியதர்ஷினி, வெங்கட், ஹாய். வெங்கட் ரமணி, ஹாய். எல்லாருக்குமே கரெக்ட் ஆன்சர். தீனா, எவ்ரி ஒன், குட் பெர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் கண்டினியூ திஸ். ஓகே, ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். So yes guys, next question. So ஒரு டைரக்ட் क्वेश्चन தான் இது. ஐ திங்க் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். பென்சோஃபீனான் கொடுத்திருக்காங்க. IUPAC நேம், காமன் நேம் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ பென்சோஃபீனான் they have given. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பென்சோஃபீனான்? அப்படியே கொஞ்சம் செகண்ட் ரியாக்ஷனை பாருங்க. செகண்ட் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? ஸோ இங்க இட் இஸ் நாட் அண்டர்கோயிங் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், ஏன்னா ஃபீனால் இருக்கு. கரெக்டா? நம்ம ஷார்ட் அண்ட் பவுமெண்ட் பண்ண மாதிரி இங்க இருக்கிற ஹைட்ரஜன் Cl தான் நம்மளுக்கு எலிமினேட் ஆகும். அப்ப டெஃபினட்டா இட் இஸ் நாட் an option 2, ரைட்? And then option 3 வருமா? ZnCl2 HCN. கண்டிப்பா option 2 வராது. So first answer is a correct one. கரெக்டா? Okay, yes, option 1. என்னாச்சு? இன்னும் யாரும் ஆன்சர் பண்ணலையே. So yes, option 1 is the right answer. So என்ன நடக்கும் நம்மளுக்கு? So we have a benzene which is connected to the C double bond or Cl. So இது நம்ம எவ்வளவு molecules எடுத்துக்கணும்? We should take 2 molecules. கரெக்டா? Balancing is not important. So அப்ப phenyl twice a molecule and then C double bond O. Sorry, CD இருக்கு. So cadmium இருக்கு. So இங்க இருக்கிற cadmium and then chlorine நம்மளுக்கு CdCl2 remove ஆயிடும். So 2 molecules of CdCl2 remove ஆயிட்டு what is the product we will get? We will get benzophenone, right? Benzophenone, C double bond O and then benzophenone. Option 1. Very good. Super Dina, yes. Azad Ali Khan, right? Keertana, good. So I think birthday girl கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டெம்பிள்க்கு. Sweetie, super. Chindrasu, good.
yes. ரைட். அடுத்த கொஸ்டின் டைரக்டா நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி சிம்பிள் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே ஆன்சர் வரணும். ஐம் வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர் ஃப்ரம் யுவர் சைட். இட்ஸ் எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்லை, ஞாபகம் இருக்குன்னு மட்டும் கேரண்டி பண்ணுறது தான். ஓகேங்களா, வேற எதுவுமே இல்லை. ஸோ எவ்ரி ஒன், ஆசாத் அலி கான், தீனா, கீர்த்தனா, எல்லாருமே கம் அப் வித் தி ஆன்சர்ஸ் யுவர் செல்ஃப். கரெக்டாக ஆர்டர் செக் பண்ணிட்டு ஆன்சர் போட்டுருங்க. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் போட்டுருங்க. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனோட ரைட்டு தான் கேட்டிருக்காங்க. I'll write the answer here. You come up with your answer. What will be the correct answer? என்னோட ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. I'm waiting for your answers. What are your answers? Come up with the answers. என்ன கிடைக்கும்? Which option? Electrophilic substitution reaction ஓட correct order. சிம்பிளா டைரக்டா கேட்டிருக்காங்க. கரெக்டான கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துங்க ஃபாஸ்டா. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனால நம்மளோட ஐடியா என்ன? எலக்ட்ரோஃபைல் வந்து நம்மளோட பென்சீன் மேல அட்டாக் பண்ணும். அதுக்கு நம்மளோட எலக்ட்ரான் பென்சீன் வந்து என்னவா இருக்கணும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கணும். எலக்ட்ரான் ரிச்சா இருந்துச்சுன்னா தான் ஈஸியா போய் அட்டாக் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரான் ரிச் சிஸ்டத்துல இருந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டத்துக்கு தான் உங்களோட ஆன்சர்ஸ் வரணும். எல்லாருமே ஆப்ஷன் 3 சொல்லியிருக்காங்க. The correct answer has to be 3 greater than, 2 greater than, 1 greater than 4. Third option. Perfect. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சூப்பர். எல்லாருக்கும் ஹாய். ஸ்மார்ட் ஹரிஷ் ஹாய். கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்கீங்க. சூப்பர் பர்ஃபெக்ட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். பட் ஸ்டில் நமக்கு வந்து பேப்பர் எடுத்து பாருங்க, எல்லாமே டஃப் கொஸ்டினாக வந்துருச்சு கிடையாது. நம்ம சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏரியாஸ் எல்லாமே ஞாபகம் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் கேரண்டி பண்ணுன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, சின்ராசு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆசாத் அலி கான், எவ்ரி ஒன், ஷாருகேஷ் குட் பர்ஃபார்மன்ஸ், பிரியதர்ஷினி ரைட். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். குட் ரெஸ்பான்ஸ் ரைட். ட்ரை பண்ணிக்கோங்க. So guys, very good. Okay, so I think paper pen ஓட தான் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So டைம் சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க, டைரக்டா ஆன்சர் போக வேண்டாம். ஓகே, இட்ஸ் a very good question. Yeah. So என்ன ஆட் பண்றாங்க? So compound இருக்கு, aqueous KOH, Cl இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு it's a nucleophilic substitution reaction. So Cl க்கு பதிலா OH வந்துறணும். அப்ப I'll write the product directly the A. So PH, COH and then OH and then CH3 இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரே கார்பன்ல 2 OH இருந்ததுன்னா which is unstable. அப்போ ப்ராடக்ட் என்னவா வரும்? ஸோ வாட் இஸ் அ ப்ராடக்ட்? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ட் ஆகும்போது ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அன்ஸ்டேபிள். ஸோ இதுல இருந்து வாட்டர் மாலிகுல் வெளியில போயிட்டு யூ ஆர் கெட்டிங் அண்ட் PH C double bond O CH3. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் கார்பனைல் காம்பவுண்ட். கார்பனைல் காம்பவுண்ட் கூட நீங்க என்ன ஆட் பண்றீங்க? யூ ஆர் ஆடிங் KCN. கரெக்டா? ஐ திங்க் ஜஸ்ட் நோ இப்பதான் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போ இந்த கார்பனைல் கார்பன் இஸ் வாட் கார்பன்? This is sp2. So sp2 உங்களுக்கு தெரியும் it's a planar. அப்ப planar இருக்கும்போது என்ன நடக்கலாம்? So ரெண்டு சைடும் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாச் ஆகலாம். கரெக்ட்டா? So carbonyl carbon which is positive-ஆ இருக்கு. அப்ப நம்மளோட Cn- can attack either in the front side or else back side. அப்ப ஆன்சர் என்னதான் கிடைக்கணும்? 50% dextro and 50% levo. So sir ஒரு different type of question சொல்லிருக்காங்க and இது வேற மாதிரி. கரெக்ட்டா? Yes. Option 1. Guys, option 1 the answer. It is not option 2. Sweetie, check your answer. Chindrasu, check your answer. Okay, 50% dextro and levo. That's your answer. Optically active kuda varum. Right? Because you have 4 different groups. So PH and then COH and then Cn and then CH3. So this is both optically active as well as 50% dextro and 50% levo. Very good Chindrasa, superb. So I think this question has 2 correct answer, 50% dextro, 50% levo and optically active. Super guys, very good. ரைட், கரெக்ட் தான். ஓகே, ரெண்டு ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஆனால் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் நம்ம டிக் பண்ண வேண்டியது இருக்கும். மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டிக் பண்ணும்போது நம்ம எது டிக் பண்ண வேண்டியது இருக்கு? ஆப்டிகலி ஆக்டிவ் 50% டெக்ஸ்ட்ரா 50% லீவோன்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சி காம்பவுண்ட் வைஸ் பார்க்கும்போது ஆப்டிகலி ஆக்டிவ் அவங்க மீன் பண்றது இப்படியா இருக்கலாம், அது மட்டும் தான் கரெக்ட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டும் கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தா ஒரு அடி பார்க்கும்போது கரெக்ட் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும், இது ஒர்க்குன்றது கரெக்ட். ஆனால் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மிக்சர் இருக்குல்ல ஃபார்ம் ஆகுறது, மிக்சரை பத்தி தான் அவங்க கேட்கறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 50% டெக்ஸ்ட்ரோ 50% லெவோனா அது எந்த மிக்சர் நீங்க தான் சொன்னீங்க? இப்ப ரெசமிக் மிக்சர்னு சொன்னீங்களா? ரெசமிக் மிக்சர் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்குமா? சொல்ற ஐடியா புரியுதா இல்லையா? அப்ப அப்படி மிக்சரா யோசிச்சோம்னா அங்க என்ன வர சான்ஸ்? அப்படி இருக்க சான்ஸ் இருக்கு. ரைட். அப்ப மிக்சரா யோசிக்கும் போது அது என்னவா இருக்க சான்ஸ் இல்ல, ஆப்டிகலி ஆக்டிவா இருக்க சான்ஸ் இல்ல. பிகாஸ் யூ ஹவ் லேர்ன் தட் ரெஸ்மிக் மிக்சர்ஸ் ஆர் வாட் ஆப்டிகலி inactive. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் நமக்கு இதுதான் வரும், ஆப்ஷன் 1 தான் வரும். இது பக்காவா கிளியர் ஆயிடுச்சு எல்லாருக்கும்? கன்ஃபியூஷன் போயிடுச்சா? ஓகேவா? ஹாய் பில்வா, ஹூஸ் தட்? ஹாய், வெல்கம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? those who preparing for the NEET exam. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். டு ஃபார்ம் ஆல்கலைன் ஐசோநைட்ரைல். நம்ம நேத்து இதோட இன்னொரு வெர்ஷன் பார்த்திருந்தோம். அப்ப இது இதே மாதிரி நேத்து படிச்சு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்றது மட்டும்தான். ஓகேங்களா? சொல்லுங்க, what will be your answer? Alkyl isonitrile, which means RNC தான் நமக்கு கிடைக்கணும். RNC.
ஆர் என்சி கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க ஆல்கைல் ஹாலைட் இஸ் ரியாக்டட் வித் என்ன ஆல்கைல் ஹாலைட் இஸ் ரியாக்டட் வித் யாரு வரும் எது ஆட் பண்ணாதான் நமக்கு NC கிடைக்கும் நம்ம நேத்து படிச்சிருந்தோம் கரெக்ட்டா ஞாபகத்துல வைக்க சொன்னது எது மட்டும் தான் KCN னா நமக்கு நார்மல் கிடைக்கும்னு மட்டும் ஞாபகத்துல வைக்க சொல்லியிருந்தேன் கரெக்ட்டா KCN னா நார்மல் கிடைக்குதுன்னா AgCN போட்டா தான் நமக்கு என்ன வரும் AgCN போட்டா தான் நமக்கு என்ன வரும் alkyl isocyanide. I hope this is very clear. So what is our correct answer? We need AgCN here. Simple direct answer from the NCERT. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துருச்சா second option perfect ஆசாத் அலி கான் ஷாருகீஷ் பிரியதர்ஷினி மௌலிகா நஸ்ரின் ஹாய் எல்லாருக்கும் கரெக்ட் ஆன்சர் வருது சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஸோ எல்லாருக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா யாரும் வந்து டிமோட்டிவேட்டெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம் தினகரன் ஹாய் கரெக்ட் ஆன்சர் தீனா நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் சார் ரீநீட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாரும் சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறீங்க அதுதான் ஐடியா போன தடவை விட ஏதோ ரொம்ப பெருசாக பண்ணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க அப்படியெல்லாம் தேவையில்லை எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு கேரண்டி பண்ணீங்கனாலே நமக்கு ஆன்சர் எடுத்துடலாம் நம்ம போன நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின் சால்விங் பண்ணியிருந்தோம்ல அதுலலாம் வந்து எத்தனை கொஸ்டின் அந்த ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கூட கொஸ்டின்ஸ் கேட்கவே இல்லை நமக்கு கரெக்டாக ஸோ இந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருந்தால் அந்த கரெக்டான ஆன்சர் போடுற உங்களுக்கு நீட் எக்ஸாமோட அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கக்கூடாது ஐ அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல இருங்க நீங்க சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய குவாலிட்டி கொஸ்டின்ஸ் மேம் கூட நிறைய சூப்பர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்து எல்லாமே சால்வ் பண்ணிருக்கீங்க நீங்க ஸோ திஸ் இஸ் a really good performance from your side. Be very confident with your preparations also. ஓகேங்களா நெகட்டிவா ஃபீலே பண்ணாதீங்க ஓகே ரைட் மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन ரைட் ஸோ again ஒரு குட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல ஓகே நல்லா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க மிஸ் பண்ணக்கூடாது ஸோ எஸ் கைஸ் ஸோ ரெஸ்மிக் மிக்சர் வரும்போது ஆப்டிக்கலி இன்னாட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஈவன் வந்து என்சிஆர்டில இந்த ஒரு வேர்டு இருக்கும் ஆக்சுவலி பியூட்டேன் டு ஆல் பிளஸ் ஆர் மைனஸ் பியூட்டேன் டு ஆல் ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த கைரல் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு ஆனா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்ட்ஸ் அங்க 50% டெக்ஸ்ட்ரா இருக்கு அண்ட் 50% லீவோ இருக்கு கரெக்டா ரைட் ஸோ அப்போ 50% டெக்ஸ்ட்ரா 50% லீவோ இருக்கும் போது என்ன ஆயிடுவாங்க இன்டர்னல் காம்பன்சேஷன் நடந்து நம்மளுக்கு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா மாறிடும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் எஸ் கமிங் டு திஸ் ஒன் என்ன ஆன்சர் வரும் சோ என்ன ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட்டா क्वेश्चनல கேக்குறாங்க இங்க கீட்டோ குரூப் இருக்கு கீட்டோ becomes carboxylic acid ஆ மாறி இருக்கு அப்போ டாலன்ஸ் யூஸ் பண்ண முடியுமா டெஃபினெட்லி நாட் டாலன்ஸ்ங்கிறது இட்ஸ் a mild oxidizing agent யூஸ் பண்ண முடியாது ஓகே லெட்ஸ் கம் டு பென்சாயில் பெராக்சைடு பென்சாயில் பெராக்சைடு ரோல் என்னது ராடிக்கல் ஃப்ரீ ராடிக்கல் தான் ஃபார்ம் ஆகும் கரெக்ட்டா நமக்கு அது தேவையில்லை சாரி ஃப்ரீ ராடிக்கலும் கண்டிப்பா கிடையாது நவ லெட்ஸ் கம் டு தி I2 and NaOH. I2 and NaOH என்ன reaction? This is a haloform, right? Specifica சொல்லணும்னா iodoform. So iodoform reaction நடக்குமா இங்க? Right? Of course நடக்கும். எதனால? Because we have a methyl ketone group. C double bond or CH3 இருக்கு. iodoform கண்டிப்பா நடக்கும். அப்ப இதோட product என்ன வரும்? So I2 plus NaOH na add பண்ணும்போது we will be getting CH3, CH, double bond CH and then CH2, C double bond O N9 வரும் கரெக்ட்டா you are getting a sodium salt of carboxylic acid அப்ப இத ஹைட்ரோலைசிஸ் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா you will get the product correct answer கிடைச்சாச்சு option 3 தான் ஏன் KMnO4H+ heating எடுக்க கூடாது because இங்க என்ன இருக்கு நமக்கு we have double bond so double bond கூட கண்டிப்பா KMnO4 react ஆகும் இங்க break ஆயிட்டு you are getting a mixture of carboxylic acid அதே மாதிரி ketone இருக்கிற இடத்துலயும் break ஆகும் so இந்த நம்மளோட என்னது C double bond group will always go with the less number of carbon atom correct so இந்த rule base படியும் நமக்கு mixture of carboxylic acid தான் கிடைக்குமே தவிர இந்த ப்ராடக்ட் கிடைக்காது நமக்கு so the right answer is iodoform reaction followed by hydrolysis okay option 3 is the answer very good guys superb dinagaran superb yes யாரெல்லாம் நம்மளோட செஷன் இன்னும் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிக்கோங்க and subscribe our channel I think smart Harish this is the first time I'm seeing you in the channel so subscribe our channel guys right ஸோ இங்கே பாருங்க நேற்று வந்து நம்ம இதே மாதிரி ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற சிஸ்டத்தில் ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆல்கஹால் ஆல்டிஹைடாக மாற்றுறதுக்கு எந்த ரியேஜன் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க இப்போ லைவ்ல இருக்கிறவங்க ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்க what do we have to do இப்போ இதை வந்து ஆல்கஹாலில் வச்சுக்கோங்க இந்த ஆல்கஹாலை மாற்றி இங்கே கீட்டோனா இல்லை ஆல்டிஹைடாக மாற்றணும்னு வச்சுக்கோங்க ஆனால் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கு ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ரியேஜன் கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பட் ஸ்டில் சும்மா ரிஃப்ரெஷ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா பிகாஸ் மைண்டில் இருக்கணுன்றது மட்டும்தான் சிம்பிளாக அடிச்சுட்டு வரணும் ஆன்சர் வந்து அவ்வளோதான் ஓகே ஸோ ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட்ஸ் வாட் ஷுட் பி யுவர் ஆன்சர் தென் what should be the correct reagent for that சொல்லுங்க right
So the least reactive chlorine is present in. ஓகேங்களா, இருக்கிறதுலயே least reactive chlorine எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. ஒரு 4 சிஸ்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் வந்து ஆல்கைல் ஹாலோ ஆல்கேன் சாப்டர் டீச் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது என்னதான், அந்த 4 சிஸ்டம் பத்தி தான். எது? அலைல், வினைல், பென்சைல் அண்ட் அரைல்னு சொல்லிட்டு. கரெக்டா? அவங்களோட ரியாக்டிவிட்டி எப்படி, அவங்களோட பிசிசி. கரெக்ட், வெரி குட் வெரி குட். நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்றாங்க நான் கேட்டதுக்கு. வெரி குட், குட் ரெஸ்பான்ஸ். ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த 4 சிஸ்டத்தோட எது ஸ்டெபிலிட்டி இருக்கும், எது ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும்ன்றது நம்ம ஃபஸ்ட்டே படிக்கிறது. கரெக்டாக? பிகாஸ் ஹாலோ ஆல்கேன்ஸோட மெயின் இன்கிரீடியன்ட் சொல்றது அந்த ஒரு ஐடியா தான். கரெக்டா? ஸோ அப்படின்னு பார்க்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது மீதாயில் குளோரைடு ஒரு நார்மல் சிஸ்டம், ஈதாயில் குளோரைடு ஒரு நார்மல் சிஸ்டம். இவங்க 2 பேர் தான் ட்விஸ்ட். கரெக்டா? ஒருத்தர் வந்து என்ன அலைல் ஹேலைடும், இன்னொருத்தர் வந்து வினைல் ஹேலைன்னு வரும்போது who's going to be the least reactive one? பிசிசி நிறைய பேர், கிருஷ்ணகீர்த்தனா, பில்வா, தீனா நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. வாட் ஷுட் பி தி கரெக்ட் ஆன்சர்? வினைல் குளோரைட்ஸ் ஆர் ஹைலி அன்ரியாக்டிவ். கரெக்டா? ஹைலி அன்ரியாக்டிவ். எதனால? மல்டிபிள் ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். என்ன, இங்க ஒரு நியூக்ளியோஃபைல் நீங்க ஆட் பண்ணா இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ண முடியாது, இங்க ஈஸியா அப்ரோச் பண்ண முடியாது. பிகாஸ் இங்க பை பாண்ட் இருக்கு. கரெக்டா? எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். இன்னொரு ஃபேக்டர் என்ன, இங்க ரெசனன்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த லோன் பேர் வந்து இந்த பை பாண்டோட ரெசனன்ஸ்ல இருக்கனால இங்க என்ன இருக்கு, டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கு. அப்ப இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு என்ன இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த மாதிரி என்ன எக்ஸ்பிளனேஷன் வேணா क्वेश्चनக்கு வரலாம். இப்படி கேட்டதுக்கு பதிலா அவங்க இதை எப்படி கூட கேட்கலாம், அசர்ஷன் ரீசனா கேட்கலாம். கரெக்டா? அசர்ஷன் ரீசனா கேட்கும்போது நான் இப்ப சொன்ன ரீசன்ஸ் எது வேணா அங்க செட் ஆகலாம். எது? நியூக்ளியோஃபைல் காண்ட் அப்ரோச் பிகாஸ் ஆஃப் த பை எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். இன்னொன்னு என்ன, இங்க ரெசனன்ஸ் இருக்கனால அங்க பை பாண்ட், அங்க வந்து என்ன இருக்கு, பை பாண்ட் கேரக்டர் இருக்கு. ஸோ பாண்ட் ஆர்டர் அதிகம், பாண்ட் ஸ்ட்ரெங்த் அதிகம். இந்த எக்ஸ்பிளனேஷனும் வரலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த கரெக்ட் ஆன்சர் ஹஸ் டு பி 4th ஆப்ஷன். ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் கிடையாதுப்பா, 4th ஆப்ஷன் வரணும் கரெக்ட் ஆன்சர் வந்து. ஓகேங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். அலைல் குளோரைட்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். புரிஞ்சுக்கோங்க, அலைல் குளோரைட்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் ஃபார் போத் வாட், எந்த 2 ரியாக்ஷனுக்கு, SN1 and SN2. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. SN1க்கு ஹைலி ரியாக்டிவா இருக்கும், SN2க்கும் ஹைலி ரியாக்டிவ் தான். புரிஞ்சு வச்சுக்கோங்க. SN2லயும் நல்லா ரியாக்ட் ஆகும் யாரு, அலைல் சிஸ்டம்ஸ் வந்து. ஓகே, SN1ல கண்டிப்பா, பிகாஸ் இங்க கார்போகேட்டன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸ்டேபிள் அலைல் கார்போகேட்டன் நல்லது. கரெக்டா? எல்லாருக்கும் பக்காவா கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கான்செப்ட் கிளியரா இருக்கா? ஒரு பிளாக் ஹார்ட் போடுங்க if everything is going good. செஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா நல்லா போயிட்டு ஒரு பிளாக் ஹார்ட் போடுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்சஸ். நல்லா போயிட்டு இருக்கா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, சூப்பர் கிளியர், ஸ்வீட்டி, குட். தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங். எஸ் தினகரன், SN1 and SN2 ரெண்டுலயுமே நல்லா ஃபாஸ்டா போகும் ரியாக்ஷன் வந்து. வெரி குட். எல்லாருமே பக்காவா ப்ரிப்பேர்டா தான் இருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிருங்க. அவ்வளவுதான், ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது ஆர்கானிக் இப்போ. ரைட்? SN1 and SN2 வெரி குட் ரெஸ்பான்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வெயிட்டிங் ஃபார் யுவர் பிளாக் ஹார்ட்ஸ். எஸ் ரெஸ்பான்ஸ் வருது. ஆசாத் அலி கான், உங்க பசங்கள்லாம் கூட்டுவாங்க. வெயிட்டிங். ரைட். So yes guys, next question. So the reagents used for the separation of aldehyde and acetophenone. So aldehyde நம்மளுக்கு தெரியும், and then acetophenone it's a ketone. அப்ப aldehyde and then ketone distinguish பண்றதுக்கு what are the tests we can perform? So tolerance இருக்கலாம், இல்ல Fellings இருக்கலாம். கரெக்ட்டா? So இது மாதிரி டெஸ்ட் இல்லாம நேத்திக்கு நான் இம்பார்ட்டண்டா ஒரு reagent சொல்லிருந்தேன். So என்ன ஆன்சர்? What is the answer? Waiting for your answer guys. என்ன ஆன்சர்? What is the answer? Option. So option 1 is the right answer. Sodium hydrogen bisulfite. இந்த sodium hydrogen bisulfite ஆனா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? You will get a white crystalline product. அப்படினு சொல்லிருந்தேன், ஞாபகம் இருக்கா? You will get a white crystalline product. The right answer is option 1. Superb. Very good. Coming to the next question. Yes, good Saru, good. Yes, Asad Ali Khan, perfect. Dina, good. Yes, coming to the next question. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நைட்ரேஷன் பண்றாங்க. கரெக்டா? எதுக்கு மேல நைட்ரேஷன் பண்றாங்க, 2 ரிங்ஸ் இருக்கிற சிஸ்டம் மாதிரி. இதை நம்ம போன தடவையும் நம்ம நீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செஷன்ல நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்டா? பிகாஸ் இஸ் another type of variety question that can come in the NEET exam, strictly within the NEET exam. ஒரு அட்வான்ஸ்க்கும் போகாது. கரெக்டா? சோ என்ன ஐடியா சொல்லுங்க, 2 ஐடியாஸ் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் வந்து இதுல எந்த ரிங்ல ரியாக்ஷன் நடக்கும்ன்றது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. எந்த ரிங்ல ரியாக்ஷன் நடக்கும்ன்றது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. In the ring or in the ring, in which ring will the reaction happen? This is the electrophile. கரெக்ட்டா? எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்னாலே நமக்கு தெரியும் என்ன, நம்மளோட ரிங் வந்து எலக்ட்ரான் ரிச்சா இருக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பென்சீனை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தானே இருக்குது. அப்ப இதுக்குள்ள எலக்ட்ரான் ரிச்னஸ் என்ன ஆகும், அதிகமாகும். கரெக்ட்டா? ஆனா இங்க பாருங்க, இந்த ரிங் வச்சு பார்க்கும்போது இவன் வந்து யாரு, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தானே. பை பாண்ட் ஷிஃப்ட் எடுத்துட்டு போகும்ல. அப்ப இங்க எலக்ட்ரான் ரிச்னஸ் என்ன ஆகும், கம்மி ஆகும். கரெக்ட்டா? சோ எந்த ரிங்ல தான் ரியாக்ஷன் நடக்க போகுது, ரியாக்ஷன் is going to happen and this particular ring fix ஆயிடுச்சு. கரெக்ட்டா? this particular ring fix ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல NO2 வந்த எல்லா ஆப்ஷன்ஸும் எலிமினேட் பண்ணிருங்க. அது கிளியர் ஆயிடுச்சா? அப்போ 2 ஆப்ஷன் போயிடுச்சு. கரெக்ட்டா? இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு, இதுல இருந்து ஆன்சர் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்,
எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கிற இந்த ரிங்ல அட்டாக் நடக்கும்போது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் ஆர் வாட் டைரக்டிங்? ஆர்த்தோ இல்ல பேரா டைரக்டிங். கரெக்டா? ஆர்த்தோ இல்லனா பேரா. அப்ப பாருங்க இது எந்த பொசிஷன்ல வந்திருக்குது? மெட்டா பொசிஷன்ல வந்திருக்குது. மெட்டா பொசிஷன்ல வர சான்ஸ் இல்ல. நமக்கு இது எங்க வந்திருக்குது? பேரா பொசிஷன்ல. so this must be our correct answer. இது பக்காவா கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். வந்துட்டு இந்த क्वेश्चनையும் மறந்துடாதீங்க. நம்மளோட பர்பஸ் என்ன இப்போதைக்கு நம்ம ஒண்ணுமே மறக்கலன்றது கேரண்டி பண்றது மட்டும்தான். கரெக்டா? ஒவ்வொரு ஐடியாவும் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு கேரண்டி பண்றதா நம்மளோட வேலை வந்து இப்போதைக்கு we are not going any advance or anything. ஆனா நல்ல நல்ல குவாலிட்டி क्वेश्चंस எடுத்திருப்பாங்க, சேலஞ்சிங்கான क्वेश्चंस எடுத்திருப்பாங்க. கரெக்டா? ரைட்? ஒரு 4 ஸ்டெப்ல கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. so make sure you are able to come up with the answers. if you are able to do it, it's very good performance. hi varsha right, varma irukanga, deena, everyone right, good moving to the next question. okay, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, வெரி குட். செஷன் இன்னும் லைக் பண்ணலனா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைவ்ல இருக்காங்க, ஆனா லைக்ஸ் அந்த அளவுக்கு வரலையே. யா electrophilic substitution occurs on the more activated ring. very good, activated ring, correct that term வந்து. good. next question. yes guys, next ஒரு sequence based question. so silent mafia வந்தாச்சு நினைக்கிறேன், நேத்திக்கு வந்து வரல. yes, welcome. so let's start giving an answer for this question. so ketone and then Grignard reagent இருக்கு. அப்ப P கண்டிப்பா என்னவா இருக்கும்? tertiary alcohol ஆ இருக்கும். so draw பண்ணிடலாமா? because yes, so benzene, not benzene, cyclohexanone. so cyclohexanone கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்? CH3MgBr ஆட் பண்றோம். guys come on, quick answer பண்ணுங்க பார்க்கலாம். so யார் first ன்னு பார்க்கலாம். so we will be getting OH, கரெக்ட்டா? so டைரக்டா எழுதிடலாமா இல்ல ஸ்டெப் வைஸ்? ஓகே, ஸ்டெப் வைஸ் ஆயி போயிடலாம் நம்ம. ஓகே, so என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ப்ராடக்ட்? so OMgBr ன்னு கிடைக்கும் and then already ஒரு CH3 இருக்கு. so next நீங்க ஹைட்ரோலைசிஸ் பண்றீங்க. ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு ப்ராடக்ட்? so Mg, so OH ஆ மாறிடும் and then this will be CH3, கரெக்ட்டா? H2O ல இங்க bond break ஆயாச்சு, இங்க OH and then இங்க hydrogen. so this is tertiary alcohol தானே, கரெக்ட்டா? OH connected carbon connected to 3 other carbon, it's a tertiary alcohol. so இப்போ நம்ம P கண்டுபிடிச்சாச்சு. so என்ன பண்ணிருக்காங்க next? P கூட they have added HBr. so அப்ப என்ன ஆகும்? so alcohol இருக்கு, Br இருக்கு, it's a nucleophilic substitution reaction. so அப்போ cyclohexane and then CH3 OH வந்து எனக்கு என்னவா மாறிடும்? Br ஆ மாறிடும். அடுத்து Mg dry ether. so கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரே மாதிரி ரியாக்ஷனா தான் இருக்கு, ரைட்டா? so இப்போ Grignard reagent formation CH3 and then this will be MgBr. so அடுத்து என்ன ரியாக்ஷன் பாருங்க? so formaldehyde. so இப்போ formaldehyde எடுக்கறாங்க. guys understand? so இப்போ first step ketone Grignard reagent எடுக்கும்போது tertiary alcohol கிடைச்சிச்சு. இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, formaldehyde and Grignard reagent. இங்க என்ன கிடைக்கும்? you will get a primary alcohol, கரெக்ட்டா? so அப்ப formaldehyde ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். so formaldehyde C double bond HH. so இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுத்துட்டு O மைனஸ் ஆயிருக்கும், கார்பன் பாசிட்டிவா இருக்கும். இங்க என்ன ஆகும்? பாண்ட் இங்க பிரேக் ஆகுமா? so பாண்ட் இங்க பிரேக் ஆகும்போது Mg is positive, this carbon is negative. so இந்த கார்பன் தான் நம்மளோட கார்பனைல் கார்பன் கூட போய் அட்டாச் ஆகும். அப்ப ப்ராடக்ட் எழுதுங்க. கார்பன் இந்த O இருக்கு, O கூட யாரு கனெக்ட் ஆயிருக்கா? MgBr கனெக்ட் ஆயிருக்கு. so this MgBr, கரெக்ட்டா? so O மைனஸ் ஆ இருக்கு, MgBr is connected. so வேற யார் இருக்கா? ஹைட்ரஜன் and then hydrogen. so இது கூட நம்மளோட cyclohexane ring, correct? so cyclohexane ring and already ஒரு substituent இருக்கு, CH3ங்கற substituent. ஏன் இந்த question அப்படினா பாருங்க, நிறைய in betweenல substituents எல்லாமே இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணனும். ஓகே, நீங்க கண்டினியூஸா அப்படியே சால்வ் பண்ணிட்டே இருந்தா you will get an answer. கொஞ்சம் எங்கயாவது லைக் மிஸ் பண்ணீங்கனா ஆன்சர் மாறிடும், கேர்ஃபுல்லா இருங்க. சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அகைன் ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். சோ என்ன ஆகும் நமக்கு? சோ பாண்டிங் பிரேக் ஆகும், Mg is positive, அது கூட OH அட்டாச் ஆயிடும், இங்க ஹைட்ரஜன், அப்போ இங்க ஹைட்ரஜன். சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். எங்க இருக்கு? சோ cyclohexane CH2 and then OH எங்க இருக்கு? what is the answer guys? come on quick, very good, primary alcohol. answer 2 வந்தாச்சு, அவ்வளவுதான், ரைட்? okay, so cyclohexane அந்த கார்பன்ல methyl கனெக்ட் ஆயிருக்கு and then CH2OH கனெக்ட் ஆயிருக்கு. சூப்பர், ஆப்ஷன் 2 is the right answer. coming to the next question. very good ஓகேங்களா? சூப்பர். இந்த அளவு क्वेश्चन கூட நமக்கு நீட்ல கேக்குறது இல்ல. இப்ப சொல்ல போனா கரெக்ட்டா மேக்ஸिमम தான் இதெல்லாம் வந்து மேக்ஸिमम, ரைட்? சோ இதே நீங்களால சால்வ் பண்ண முடியுதுனா your performance preparation is really good ன்றது தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. don't feel like
demotivated or anything like that. Okay, நல்ல performance போயிட்டு இருக்குது. Okay, now again a good question. நீட்டோட maximum potential வர போற क्वेश्चन வெச்சுக்கோ. ஓகேங்களா, நீட்டுக்குள்ள மேக்ஸிமம் இந்த டாபிக் பேஸ் பண்ணி இவ்வளவு தான் வரும்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம், கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். கொஞ்சம் முன்னாடி ஒன்று பார்த்துருந்தோம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல எந்த ரிங்கில் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Can you come up with the correct answer? I'm waiting for your responses. ஓகேங்களா, I'm waiting for your responses in the comments. Right. என்ன எங்கெல்லாம் எலக்ட்ரோஃபைல் NO2 plus attacks at the meta பொசிஷன்ல கேட்டிருக்காங்க. கரெக்டா, NO2 plus இங்க எந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணும்போது மெட்டா பொசிஷன்ல வரும்னு கேட்டிருக்காங்க. மெட்டா பொசிஷன்ல வர்றதுக்கு நமக்கு தெரியும் நம்மளோட சிஸ்டம், நம்மளோட குரூப் வந்து எப்படி இருக்கணும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கணும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருந்தா மட்டும் பார்த்தாது, it should be showing something like -m இல்லைன்னா -h மாதிரி ஒரு எஃபெக்ட் காமிச்சா மட்டும்தான் அது எந்த குரூப்பா இருக்கும், மெட்டா டைரக்டிங் குரூப்பா இருக்கும். கரெக்டா, ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னென்ன கேசஸ் வருது. ஆல்டிஹைட் கண்டிப்பா, பிகாஸ் இட் இஸ் -m. கரெக்டா, அப்போ இது நம்மளோட ஆன்சர்ல வரும் கண்டிப்பா. NO2 நமக்கு தெரியும் -m, அப்போ கண்டிப்பா இது நமக்கு ஆன்சர்ல வரும். O மைனஸ்னு சொல்றது what kind of group is it? -m or +m? O மைனஸ்னு சொல்றது what kind of group is it? It is +m. கரெக்டா, அப்போ அது ஆர்த்தோ பேராடைரக்டிங் நம்ம ஆன்சர்ல வராது. ஓகே, ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் CCl3 நேற்று ஞாபகம் இருக்கா, நேற்று கூட நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். கரெக்டா, ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி செஷன்ஸ் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் அப்படியே ஸ்டிக் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் நேற்று தான் இதை பற்றி பேசணும், இன்னைக்கு வந்துச்சுன்னு சொல்லும்போது ஸ்லோலி இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும், மறந்து போகாமல் இருக்கிறதுக்கும் ஐடியா ஸ்டிக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ரைட். ஸோ CCl3 ஷோஸ் வாட் எஃபெக்ட், -h effect and -i effect. நான் சொன்னேன் -h போதும். கரெக்டா, அப்போ அது வந்து என்ன ஆயிடுச்சு, மெட்டா டைரக்டிங். which means our answer is 1, 2 and 3. 1, 2 and 3 செகண்ட் ஆப்ஷன். நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்காங்க. ஹலோ ஹாய் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ரைட், சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்காங்க எல்லாருமே. செகண்ட் ஆப்ஷன், குட் பெர்ஃபார்மன்ஸ், குட் கோயிங், வெரி குட். எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா, இது கிளியர் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா, ஃபார் த அப்கமிங் செஷன்ஸ் ஆல்சோ ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், ட்ரை பண்ணிக்கோங்க. குட் கொஸ்டின் போல. ரைட், ரியல் குட் கொஸ்டின் தான், நல்ல கொஸ்டின் தான் வந்து. ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுதி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பைஃபங்க்ஷனல் குரூப்ஸ். கரெக்டா, இப்போ ஒரே காம்பவுண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆல்டிஹைட் குரூப் இருக்கு அண்ட் தென் பேஸ் இருக்கு. பேஸ் ஃபாலோட் பை ஹீட்டிங். ஸோ பேஸ் பார்த்தோன்னா நம்ம இமீடியட்டா என்ன ஜட்ஜ் பண்ணுவோம், கண்டிப்பா ஆல்டால் கண்டென்சேஷன் இல்ல கேனிசாரோ. ஸோ இங்க கேனிசாரோ நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன காரணம், ஏன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இந்த காம்பவுண்ட்ல இருக்கு. கரெக்டா, அப்ப வேற டவுட்டே இல்ல, ஆல்டால் கண்டென்சேஷன் followed by heating. Correct, right? அப்ப alpha beta unsaturated தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபைனல் ப்ராடக்ட்டா. See guys, listen. So இது மாதிரி ஒரே காம்பவுண்ட்ல ஃபங்க்ஷனல் குரூப் 2 இருக்கும்போது அங்க சைக்ளைசேஷன் நடக்கும். அந்த டைப் ஆஃப் ரியாக்ஷனை இன்ட்ராமாலிகுலர் என்ன சொல்லுவோம், இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் கண்டென்சேஷன். எழுதிடலாமா காம்பவுண்ட ஃபர்ஸ்ட்? ஓகே, சோ எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ், மொத்தம் 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. சோ C double bond OH, so CH2 yes, C double bond OH. This is actually intramolecular aldol condensation. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So oxygen என்ன பண்ணும், as usual, so electron எடுத்துக்கும், electron pair எடுத்து O minus ஆ மாறிடும், அந்த carbon got positive charges. இந்த கேஸ்ல so இப்போ this is an alpha carbon, right? அப்ப நான் என்ன பண்றேன், I'll consider, so இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜனை நம்ம தூக்கியாச்சு, அப்ப H plus இந்த கார்பன் என்னவா இருக்கும், it is a negative ஆ மாறிடும். அப்போ இந்த நெகட்டிவ் தான் வந்து it will attack in the carbonyl positive carbon. நம்மளுக்கு தெரியும் aldol condensation அப்படினா 2 aldehyde groups இருக்கணும். இங்க ஒரே மாலிக்யூல்ல 2 aldehyde group இருக்கறனால என்ன நடக்குது, intramolecular aldol condensation நடந்து cyclic product தான் ஆன்சர் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 கிடைக்காது. will check out என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம வந்து நம்பர் பண்ணிடலாம் 1 2 3 4 5. சோ between இங்க தான் எனக்கு என்ன நடக்குது, cyclization நடக்குது. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், சோ 5 membered ring. கரெக்ட்டா, இதுல ஃபர்ஸ்ட் கார்பன், இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கார்பனா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கு, OH இருக்கு. and இதான் என்னது, ஃபிஃப்த் கார்பன். ஃபிஃப்த் கார்பன்ல என்ன இருக்கு, you have a CHO group. கரெக்ட், ரைட்? இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஆல்டால் ப்ராடக்ட். அவங்க ஆல்டால் ப்ராடக்ட்டோட ஸ்டாப் பண்றாங்களா, இல்ல. சோ என்ன பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட், சோ ஆன் ஹீட்டிங். ஓகே, சோ இங்க நான் வந்து வெறும் பேஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன், ஆல்டால் கிடைச்சிருக்கு. ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் guys? ஓகே, what we will call that as ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் சொல்லுவோம், ரைட்டா?
alpha beta unsaturated compound, right? So அப்ப இங்க என்ன ஆகும் நம்மளுக்கு? So இங்க இருக்கிற OH molecule, so this is your alpha carbon, sorry not this one. So இங்க இருக்கிற OH, so நம்மளுக்கு product eliminate ஆயிட்டு what you will get? So you will get the CHO. Okay, so இந்த பொசிஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களா? You will get the CHO. I'll write it once again. So you will get CHO and then double bond. Option 2 is answer. Very good, very good. Yes, எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Good. Next question. ரைட் ஓகே எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க ரைட் எல்லாருக்கும் வந்து ஷார்ட்கட்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்க நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மேம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் எந்த ஸ்டெப்பில் எப்படி நடக்கும்ன்றத பற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணலாம் உள்ளே இருக்கிற மெக்கானிசம் பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ரைட் ஸோ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கட்டா இப்போ கடைசியில் ஒரு எலிமினேஷன் நடக்குது இல்லை நம்ம ஆல்வல் கண்டென்சேஷன் ஒரு எலிமினேஷன் நடக்குது இல்லை பேசிக் மீடியத்தில் பண்ணும்போது அந்த எலிமினேஷன் எந்த மெக்கானிசத்தில் நடக்கும்னு தெரியுமா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க தெரியுமா இந்த எலிமினேஷன் இந்த பேசிக் மீடியத்தில் நம்ம எலிமினேஷன் பண்ணும்போது இந்த கடைசியில் இருக்கிற டீஹைட்ரேஷன் எந்த மெக்கானிசம் நடக்கும்ன்ற கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்க்குறீங்களா தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க கேட்கறதுக்கு சான்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான் பட்சில் சும்மா கேட்டிருக்கேன் இதில் ஆன்சர் நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம் இங்கே பாருங்க இது ரெண்டுமே ஆல்டிஹைட் தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டுமே ஆல்டிஹைட் தானே அப்போ கண்டிப்பாக கடைசியில் என்ன வர போகிறது இல்லை கீட்டோன் வர போகிறது இல்லை ஆல்டோ கண்டென்சேஷன் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா சைக்கிளைசேஷன் நடக்கும்ன்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் ஒரே ஒரு சைக்கிளிக் ஆல்டிஹைட் ப்ராடக்ட் தானே இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் அப்படி பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் நம்ம சொல்ல முடியாது எப்போ வேணால் எதை பற்றி கேட்கலாம் மெக்கானிசம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ரைட் so be prepared for both the ideas okay right again good question which of the following either cannot be prepared by Williamson's method which of the following either's cannot be prepared by Williamson's synthesis யோசிச்சு பாருங்க RO minus Na plus plus Rx இதுதான் generally idea கரெக்ட்டா R dash x னு வெச்சுக்கோ இதுல வந்து ROR ஜெனரேட் பண்ணும் ரைட் இந்த ரியாக்ஷன் நம்ம எங்க வொர்க் அவுட் பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்க இது எங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்க இதுல சொல்லுங்க எங்க யூஸ் பண்ண முடியாது ரைட் ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் பாருங்க டைடர்ஷரி பியூட்டைல் ஈதர் அவங்க சொல்றது இந்த ஈதர் பத்தி ரைட் இது ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க செகண்ட் ஒன் என்ன கேட்குறாங்க ஈதைல் டெர்ஷரி பியூட்டைல் ஈதர் நல்ல கொஸ்டின் இது வந்து ஓகேங்களா ஸோ சொல்லுங்க ஈதைல் டெர்ஷரி பியூட்டைல் ஈதர் விச் மீன்ஸ் இப்படி இருக்கும் அது வந்து ஈதைல் டெர்ஷரி பியூட்டைல் ஈதர் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் என்ன தேர்ட் ஒன் அனிசோல் இது ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க ஓகே வாட் யூ திங்க் மல்டிபிள் ஆப்ஷன் 1 and 2 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வாட் யூ திங்க் come up with the answer ஈவன் சிபி வருஷ கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா அந்த எலிமினேஷன் நடக்கிறது கேட்டிருந்தே இல்லை ஆல்வல் கண்டென்சேஷன்ல பேசிக் மீடியம் நடக்கும்போது அந்த டீஹைட்ரேஷன் நடக்கிற மெக்கானிசம் என்ன கேட்டா ஈவன் சிபி மெக்கானிசம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நமக்கு அந்த கேட்க சான்ஸ் இல்லை பட் ஸ்டில் சும்மா சொல்லியிருக்கிற அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு ரைட் இதுல எது ஆன்சர் வரும் cannot be prepare தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஈதைல் டெர்ஷரி பியூட்டைல் ஈதர் டைடெர்ஷரி பியூட்டைல் இது ப்ரிப்பேர் பண்ண முடியுமா இது ப்ரிப்பேர் பண்ண முடியாது கண்டிப்பா இதனால ப்ரிப்பேர் பண்ண முடியாது சொல்லுங்க பிகாஸ் நீங்க இதுல வந்து நீங்க என்ன எடுக்க வேண்டியது இருக்கும் ஒன்னு வந்து இப்படி ஆல்கோக்சைடு எடுத்து இன்னொன்னு ஆல்கைல் ஹேரைட் நீங்க டெர்ஷரி எடுக்க வேண்டியது இருக்கும் கரெக்டா இப்படி நீங்க எடுத்த என்ன நடக்கும் இங்க எலிமினேஷன் தான் நடக்க சான்ஸ் இருக்கு கரெக்டா எலிமினேஷன் நடந்துகிட்டு உங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆல்கீன் தான் கிடைக்கும் இந்த ஈதர் ப்ரிப்பேர் பண்றது கஷ்டம் ஸோ வில்லியம்சன் சிந்தசிஸ் ஒர்க் அவுட் ஆகாது புரிஞ்சுக்கோங்க ஸோ திஸ் cannot be prepared ஓகேங்களா this cannot be prepared ஈதைல் டெர்ஷரி பியூட்டைல் ஈதர் பண்ணலாமா இது பண்ணலாம் ஏன் பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்க எடுக்கலாம்ல O மைனஸ் பிளஸ் என்ன எடுக்கலாம் ஈதைல் ஹேரைட் எடுக்கலாம்ல இங்க சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க பல்கியா எது எடுக்கிறதுல தப்பு இல்ல எலிமினேஷன் ஓரளவுக்கு நடக்கும் தான் ஆனா ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு இல்ல சோ நீங்க என்ன பண்ணலாம் ஈதைல் டெர்ஷரி பியூட்டைல் ஈதர் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா அனிசோல் ப்ரிப்பேர் பண்ண முடியாதா அனிசோல் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனா நீங்க கரெக்டான காம்பினேஷன் எடுக்கணும்ன்றது மட்டும் தான் வாட் இஸ் தி கரெக்ட் காம்பினேஷன் this should be taken as alkoxide and this should be taken as the methyl halide இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் நடந்து ஆன்சர் வந்துச்சு so what should be our correct answer இது ப்ரிப்பேர் பண்ண முடியும் அவங்க கேக்குறது எது ப்ரிப்பேர் பண்ண முடியாது so what is our answer has to be first option ஓகேங்களா fourth ஆப்ஷனுக்கு போகாது anisole can be prepared even second one also can be prepared right ethyl tertiary butyl ether பிரச்சனை இல்ல ஒரு இடம் தானே பல்கியா இருக்கு இந்த இடம் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆனா இந்த இடம் பிரச்சனை இல்ல இந்த காம்பினேஷன் எடுத்தா ரியாக்ஷன் வொர்க் அவுட் பண்ணி எடுத்துறலாம் I hope this is clear ஆசத் அலி can clear தானே எல்லாருக்கும் okay super yes correct CH3Cl தான் எடுத்துக்கணும் small alkyl halide எப்பவுமே small alkyl halide right next question ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க ஓகேங்களா right Yeah guys, next question, very basic question da. So cyanohydrin of the following compound on hydrolysis gives a compound that can show optical isomerism. So very simple, optical isomerism நாலே உங்களுக்கு தெரியும் அங்க கண்டிப்பா கார்பன் வந்து கைரலா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு இங்க கார்பன் கைரலா இருக்குமா கண்டிப்பா இருக்க சான்ஸ் இல்ல ஏனா இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு ஏனா நம்ம ஆட் தான் பண்ண போறோம் நியூக்ளியோஃபைல் ஆட் தான் ஆக போகுது அப்ப இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆப்ஷன் 1 வராது கரெக்ட்டா there is no doubt
let's come to option 3. இங்க என்ன இருக்கு? CH3 group, CH3 group. Again ரெண்டு group சேமா இருக்கு. அப்ப இதுவும் ஆப்ஷன் வராது. பட் இதுவே ஆப்ஷன் 3 ல பாத்துட்டீங்கன்னா CH3 இருக்கு and ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. கரெக்ட்டா? அப்ப CH3 CH எடுத்து சால்வ் பண்ணலாமா? So CH3 C double bond or H. So என்ன பண்றாங்க இங்க? சைனோஹைட்ரன் ரியாக்ஷன். So சைனோஹைட்ரன் HCl நான் டைரக்ட்டா எழுதிறேன். So answer என்ன கிடைக்கும்? What we will get? So CH3COH and then Cn and then hydrogen. Correct? The right answer is option 2. Option 2 தான் correct answer. Yes. Coming to the next question. Right, அடுத்த question try பண்ணலாமா? It's a good question. நல்ல question இது வந்து. கரெக்ட்டா மெக்கானிசம் போட்டு ஃபாஸ்ட் ஆன்சர் எடுத்துருங்க. மெக்கானிசம் போடணும் கண்டிப்பா. ஓகேங்களா? பென் எடுத்து மெக்கானிசம் போட்டு ஆன்சர் சொல்லுங்க because ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே? Take your pen, do the mechanism. ஒரு 2 ஸ்டெப்ல மெக்கானிசம் முடிஞ்சிரும். ஆன்சர் எடுத்துருங்க வெளியே. டைரக்டா பார்த்தோன்னே டிக் பண்ற வேலை வேண்டாம். ப்ளீஸ் டூ த மெக்கானிசம். பென் எடுத்து எழுதுங்க. ப்ளீஸ் டூ தட். ஓகே, ஈஸி ஆன்சர் வந்துடும். இட்ஸ் a good question. ஒரு பார்த்துட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணா மிஸ்டேக் வரதுக்கும் சான்ஸ் நிறைய இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஒரு ஆல்கஹால் இருக்கு, H plus ஹீட்டிங், ஸோ எலிமினேஷன், டீஹைட்ரேஷன் தான் நடக்க போகுது. இது வந்து புரோட்டனேஷன் நடந்ததுக்கு அப்புறம் OH2 plus இது பிரேக் பண்ணி போகும். கரெக்டா? அது பிரேக் பண்ணி போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? இது செகண்டரி கார்போகேட்டன். கரெக்ட்? செகண்டரி கார்போகேட்டன். இப்போ அது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணும்? பக்கத்து பொசிஷனில் டெர்ஷரி பொசிஷன் இருக்குது. இங்கே எந்த ஷிஃப்ட் நடக்கும்? மீத்தல் ஷிஃப்ட் கிடையாது. எந்த ஷிஃப்ட்? ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடக்கும். ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடந்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடந்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்? டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைக்கும். டெர்ஷரி கார்போகேட்டையான். கரெக்டா? இனிமேல் ரீஅரேஞ்ச் பண்ணி மோர் ஸ்டேபிள் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன நடக்க போகுது? அடுத்த ஸ்டெப்பில் ஒரு பீட்டா ஹைட்ரஜன், ஒரு அடுத்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்டா? எந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணலாம்? இங்கே தான் நம்ம எந்த ரூல் அப்ளை பண்ணணும்? சொல்லுங்க. எந்த ரூல் அப்ளை பண்ணணும் பாருங்க. இந்த கார்போகேட்டனுக்கு இந்த ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணி போனா உங்களுக்கு இங்க டபுள் பாண்ட் கிடைக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதை எலிமினேட் பண்ணா என்ன கிடைக்கும்? இங்க டபுள் பாண்ட் கிடைக்கும். வாட் ஷுட் பி ஆர் மேஜர் ப்ராடக்ட் சொல்லுங்க. எங்க கிடைக்கணும் நமக்கு? சொல்லுங்க. we should be getting the double bond at this position. கரெக்ட்டா? கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. ஷாருகேஷ் கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. வர்ஷா கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. எஸ், ஃபோர்த் ஆப்ஷன் will be our answer. எதனால? Zaitsev ரூல் வருது. கரெக்ட்டா? more substituted alkene is going to be a major product. அப்ப நம்ம இத ஒரேடியா பாக்கும்போது இந்த OH வந்து இந்த பொசிஷன்ல எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம டபுள் பாண்ட் இங்கன்ற மாதிரி தான் யோசிப்போம். இது வரைக்கும் வந்து இங்க டபுள் பாண்ட் வர மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம் சினாரியோ நம்ம சால்வ் பண்ணும்போது. அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரி क्वेश्चन மெக்கானிசம் இருக்கு, ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுங்க, பென் எடுத்து டிரா பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபைனல் ஆன்சர் எழுதணும். எஸ், ஆசாத் அலி கான், பில்வா, தென் கிருஷ்ணகீர்த்தனா எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர், பக்காவா கிளியரா இருக்குது. வந்து இந்த क्वेश्चन கிளியர்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது. ரீஅரேஞ்ச்மெண்ட் மறந்துடாதீங்க. I hope it is going very, very good. Okay, right. Moving to the next question. Right, another good question within the NEET standards. Yes, Zaitsev rule. Correct. Dinakaran. So guys, next question. So நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு காம்பவுண்ட்ல ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா சைக்ளைசேஷன்ல நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அகைன் நீங்க பாருங்களேன். ஸோ பென்சீன்ல CHO ரெண்டு CHO இருக்கு. கரெக்டா? அண்ட் NaOH கொடுத்துருக்காங்க. இங்க ஆல்டால் நடக்குமா? கண்டிப்பா ஆல்டால் நடக்காது. பிகாஸ் பென்சால்டிஹைட்ல என்ன இல்லை நம்மளுக்கு, there is no ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்ப கண்டிப்பா என்னதான் ரியாக்ஷனா இருக்கும்? கேனிசரோ தான் ரியாக்ஷனா இருக்கும். கரெக்ட், ரைட்? ஸோ அப்போ பென்சீன் which is connected to the CHO and then CHO group இருக்கு. ஸோ இப்போ நம்ம NaOH கூட ரியாக்ஷன் பண்ண போறோம். ஸோ வாட் த ப்ராடக்ட் we will get? So we will get COOH and another one is CH2OH. ஸோ உங்களுக்கு தெரியும், it's a very good reaction. Disproportionation, correcta? So one thing will convert into aldehyde and another one will convert it into the alcohol. It's a very good disproportionation. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல என்ன பண்றாங்க? So NaOH is fine. So actually we will get an Na, right? So NaOH எடுக்கும் போது எனக்கு COON sodium salt தான் கிடைக்கும். இது கூட நான் H+ ஆட் பண்ணும் போது தான் this will get converted into carboxylic acid. sodium salt of carboxylate எனக்கு இந்த ஸ்டெப்ல தான் carboxylic acid கிடைக்கும். இதோட மட்டும் ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணிடலாமா? பாத்தீங்களா, நிறைய பேர் இதோட மட்டும் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. ஸோ சாருகேஷ், தீனா, தேன்மொழி, எவ்ரிபடி guys gave option 1. பட் இது மட்டும் கிடையாது. வெறும் H+ வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த ரியாக்ஷனோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா அங்க என்ன பண்றாங்க? they did heating. ஸோ அப்போ ஒரு காம்பவுண்ட்ல ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. one is carboxylic acid, another one is alcohol. அப்ப carboxylic acidum alcoholum react ஆ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்?
carboxylic acid alcohol react ஆ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? You will get what you will get? What you will get guys? Okay, ester கரெக்ட்டா? carboxylic acidல இருக்கிற OH உம் ஆல்கஹால்ல இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து எலிமினேட் ஆயிட்டு H2O வெளியில போயாச்சு. அப்ப ரிமைனிங் ப்ராடக்ட் என்னது சொல்லுங்க? So benzene which is connected to the C double bond O, இங்க யார் இருக்கா? CH2 இருக்கு and then oxygen. So answer எங்க இருக்குமா? Where is our answer? C double bond O கரெக்ட்டா? கண்டுபிடிச்சாச்சா ஆன்சர்? It is option 2, right? Option 2 is answer. Okay guys, clear? Very good, very good. So கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். So H+ மட்டும் கொடுத்தா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இல்ல ஃபர்தரா அவங்க ஹீட்டிங் கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா எஸ்டரிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஓகே, கமிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ரைட் ஒரு நல்ல क्वेश्चन அது வந்து ஓகேங்களா. சோ தேன்மொழி ஜாயின் பண்ணிருக்காங்க, கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்காங்க, வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நிறுத்த கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜேஇல எல்லாம் எப்பவுமே பாக்குறது இந்த மாதிரி சைக்கிளைசேஷனோட பாசிபிலிட்டி. நீங்க இப்படி மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கார்பாக்சைலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் பக்கத்துல இந்த மாதிரி வந்துருச்சுன்னா மினிமம் ஒரு 5 மெம்பர் ரிங்காவது ஃபார்ம் பண்ண முடியும்னா, ஒரு 5ஓ ஒரு 6ஓ ரிங் ஃபார்மேஷனுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா அங்க ஹீட்டிங் H+ இந்த மாதிரிலாம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அந்த சைக்கிளைசேஷன் ப்ராசஸையும் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குன்றதை ஞாபகப்படுத்துறேன். ஓகேங்களா? ரைட், குட். ஓகே, இங்க பாருங்க, டைரக்டா கேட்டிருக்காங்க, நமக்கு ரெண்டும் ஞாபகம் இருக்குன்னு கேரண்டி பண்றது மட்டும் தான். இட்ஸ் நாட் எ வெரி சேலஞ்சிங் क्वेश्चन. சொல்லுங்க எப்படி இருக்கு? ஒரு ஆல்கைன் எடுத்திருக்காங்க, டெர்மினல் ஆல்கைன், அங்க ஆக்சிமோக்ரேஷன் மாதிரி ரியாக்ஷனும் இந்த சைடுக்கு ஹைட்ரோபரேஷன் மாதிரி ரியாக்ஷனும். கரெக்டா? ஆல்கைன் மேல பண்ணும்போது நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு சொல்லுங்க? வாட் வி ஷுட் டு? CH3 C triple bond CH ல நீங்க H2 add right side reaction தான் நான் பண்றேன், which is oxymocuration sort of reaction. கரெக்ட்டா? அப்ப அங்க என்ன நடக்கும்? Marconico's addition, which means hydrogen இங்க வரும், இந்த pi bond break ஆகும், hydrogen இங்க வரும், OH இங்க வரும். இதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்? அடுத்து ஆட் பண்ண வேண்டாம், நீங்க என்ன பண்ணா போதும்? டோட்டமைஸ் பண்ணா போதும். டோட்டமைஸ் பண்ணா போதும். கரெக்ட்டா? டோட்டமைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You will be getting CH3 C double bond O CH3. இதோட வேரியேஷன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? இந்த ரியாக்ஷன் நீங்க எங்க பண்றீங்கன்றத பொறுத்து, டெர்மினல் ஆல்கைன்ல பண்றீங்களா இல்ல நான் டெர்மினல் ஆல்கைன்ல பண்றீங்களான்னு பொறுத்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்ன்றத பத்தி எல்லாம் படிச்சிருக்கீங்க. கரெக்ட்டா? ரைட். So you'll be getting what? Propanol here. Okay, propanol here. A ன்னு சொல்ற கேஸ் நான் சொல்றேன். So A should be propanol. A should be propanol. A should be propanol. Okay, A should be propanol. அடுத்து B என்ன கிடைக்கும்? ஆன்டி மார்கானிகோஸ்ல ஆட் பண்ணா, இதே சிஸ்டத்துல நீங்க ஆன்டி மார்கானிகோஸ்ல ஆட் பண்ணா உங்களோட OH வந்து எங்க அட்டாக் பண்ணும்? லாஸ்ட் கார்பன்ல போய் அட்டாக் பண்ணும், ஹைட்ரஜன் தான் இங்க வந்து அட்டாக் பண்ணும். இப்போ நீங்க இதை டோட்டமரைஸ் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? you get it as CH3 CH2 C double bond OH. ஆல்டிஹைடு தான் உங்களுக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். so this is your B. okay, B is your aldehyde. so இது கீட்டோன் கிடையாது, this is aldehyde. that should be our correct answer. both கிடையாது, இது ஆல்கஹால் கிடையாது. so our correct answer is going to be what? செகண்ட் ஆப்ஷன். எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்காங்க? ஷாருகேஷ், தீனா, ஆசாத் அலி கான், தினகரன் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்காங்க. சூப்பர். கிளியரா இருக்குதா? பக்கவா கிளியரா இருக்குதா? சூப்பரா போகுதா? ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதா? செஷன் வந்து ரிவிஷன்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்த உடனே ஆன்சர் வரலன்னா கூட இப்போ ரிவைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைக் ஆனா போதும். ஓகேங்களா? மறக்காம இருந்தா மட்டும் போதும். ஓகே, தேன்மொழி கரெக்ட் ஆன்சர், லட்சுமி குட் ரெஸ்பான்ஸ், தீனா கரெக்ட், குட், வெரி குட், கிளியர் நினைக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்குது, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? In a set of reactions, acetic acid yielded a product D. கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுங்க. நான் இங்க சால்வ் பண்றேன். ஓகே, நீங்களும் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். So what is our first reaction? carboxylic acidல SOCl2 போட்டிருக்காங்க. SOCl2 போட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? benzene AlCl3. benzene AlCl3. நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? I'm solving it here. You continue your process. அதுக்கப்புறம் NaCN ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சைனோஹைட்ரன் ஃபார்மேஷன். So that is your C, cyanohydrine formation. அப்புறம் ஹைட்ரோலைசிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சைனைட் மாதிரி அங்கே என்ன ஆகும்? கார்பாக்சைலிக் ஆசிட். ஆன்சர்ஸ் வந்துருச்சா? அடுத்த செஷன் வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் செஷன் will be at 4 o'clock. ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிற நெக்ஸ்ட் செஷன் கேட்குறீங்கன்னா 4 o'clock will be the session. ஓகேவா? ரைட். கெமிஸ்ட்ரி செஷன் will be tomorrow. ஓகே, ஸோ இங்கே ஹைட்ரோலைசிஸ் பண்ணி நீங்கள் என்னவா மாற்றணும்? கார்பாக்சைலிக் ஆசிடாக மாற்றணும். if you change it into carboxylic acid, what is your answer? இருக்குதா பாருங்க. பென்சீன், கார்பன், OH, கார்பாக்சைலிக் ஆசிட், CH3 எங்கே இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் our answer. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் our answer. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
Are you getting your answers? Are you getting the answers? நிறைய பேர்லாம் ஒன்றும் கமெண்ட் பண்ணலையே, டவுட் இருந்துச்சா? முகமது அர்ஷத் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னு. ஆசாத் அலி கேன் செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் வரும் ஒரு தடவை செக் பண்ணுறேன், ஓகேங்களா? இஃப் ஐ மேட் எனி மிஸ்டேக். கார்பாக்சிலிக் ஆசிட் மேலே SOCl2 ஓகே. அதுக்கப்புறம் பென்சீன் போட்டிருக்காங்க. ஸோ அசிட்டோஃபீனான் ஃபார்ம் ஆகணும். அசிட்டோஃபீனான் மேலே NaCN போட்டிருக்காங்கன்னா ஹைட்ரோலைசிஸ் பண்ணி ஓகே ரைட். இங்கே ஹைட்ரோலைசிஸ் பண்ணிச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லையே, செகண்ட் ஆப்ஷன் இல்லையே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தானே. செகண்ட் ஆப்ஷன் ஏன் வந்துருச்சு சொல்லுங்க? செகண்ட் ஆப்ஷன் ஏன் வந்துருச்சு? ஸோ இங்கே பென்சின் மேலே 1 2 3 4 4 புது கார்பன் வந்துருச்சு. 4 புது கார்பன் எங்கேருந்து வரும் சொல்லுங்க? இங்கே வந்து 4 புது கார்பன் வரதுக்கு சான்ஸ் இல்லையே. இது 1 2, அதுக்கப்புறம் எங்கேருந்து வருது? சைனைட்ல இருந்து 3, அவ்வளோதானே. வேற எங்கே கார்பன் வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தானே, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் செகண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தானே உங்களுக்கு ஆன்சராக வரணும், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் வரணும். வரமா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. தினகரன் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மெக்கானிசம் போட்டு பார்க்கும்போது கரெக்டாக வருது, ஓகேங்களா? பிரச்சனை எதுவும் இல்லை. ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெரி கிளியர். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஓகேங்களா? சால்வ் பண்ண ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறதாலும் கொஞ்சம் கேளுங்க, ஓகேங்களா? மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ட்ரை பண்ணிக்கோங்க, இது ட்ரை பண்ணுங்க. நல்ல கொஸ்டின் இது வந்து. இட்ஸ் குட் கொஸ்டின். கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இருக்கு. ரெண்டு ப்ராடக்ட்டுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இருக்கு. இதுவா அதுவான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இருக்கு. மெக்கானிசம் தெரிஞ்சவங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. Benzene ring attached to a central carbon. Right, clear. Okay Asad Ali Khan. Okay. இது ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஆன்சர் என்னன்னு தான் நான் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங் கிருஷ்ணகீர்த்தனா. உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்னன்றது கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸி, கரெக்டாக ப்ரோமினேஷன் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்கும்? 5 பாண்டை பிரேக் பண்ணுறீங்க, 2 ப்ரோமின்ஸ் ஆட் பண்ணுறீங்க, ரைட்? 2 ப்ரோமின்ஸ் ஆட் பண்ணுறீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆல்கஹாலிக் KOH போட்டிருக்காங்க. ஆல்கஹாலிக் KOH, ஆல்கைல் ஹேலைட் மேலே ஆல்கஹாலிக் KOHனா நமக்கு தெரியும் என்ன, E2 மெக்கானிசம் தான் நடக்க போகுது. எலிமினேஷன், டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் நடக்க போகுது. சூப்பர் கிளியர் ஸ்வீட்டி, தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளைங். குட் ரைட். ஸோ E2 மெக்கானிசம் நடக்க போகுது. இப்போ எப்படி பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். இங்கே ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள மிஸ்டேக்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் யர் ஆன்சர்ஸ். ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இருக்குது. வெயிட்டிங் ஃபார் யர் ஆன்சர்ஸ். நீங்கள் ஆன்சர் போடுங்க. கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு இல்லை? ரைட். ஸோ எலிமினேஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து OH- வந்து H+ எடுத்து என்ன பண்ணுவோம்? இங்கே ஷிஃப்ட் பண்ணி இங்கே ஹாலஜன் போய் டபுள் பாண்ட் வர மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான், கரெக்டாக? ஆனால் இதில் எப்படி பண்ணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து, ஓகேங்களா? நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இஃப் திஸ் இஸ் ஹேப்பனிங், இங்கே H+ வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 5 பாண்ட் இப்படி Br 5 பாண்ட் இப்படி Br இப்படின்னு சொல்கிற சிஸ்டம் இருக்கும், கரெக்டாக? இது மறுபடியும் எலிமினேஷன் பண்ணதுன்னு என்ன ஆகும்? மறுபடியும் OH- ப்ரெசன்ஸில் எலிமினேஷன் பண்ணதுன்னு என்ன ஆகும்? அக்கார்டிங் டு இது இங்கே எலிமினேஷன் வந்து இங்கே போய் ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் a triple bond over here, கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்திருக்க சான்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு. செகண்ட் ஆப்ஷன், ரைட்? ஆனால் செகண்ட் ஆப்ஷன் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஷாருகேஷ் கரெக்ட் தான். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின். நம்ம படிக்கிற சிலபஸ்ல இருந்தே நம்ம படிக்கிற ஒரு பேசிக் ரியாக்ஷன் வச்சு அவங்க வந்து என்ன வச்சாங்க? ட்விஸ்ட் வச்சாங்க இல்ல, கரெக்டா? ஸோ அது ஏன் வந்திருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் குட் அபவுட் தட் ஃபோர்த் ஆப்ஷன் கம்பேர்ட் டு செகண்ட் ஆப்ஷன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, இங்கே 2 புரோமின் இருக்குன்ற வரைக்கும் ஓகே, ரைட்? 2 புரோமின் இருக்குன்ற வரைக்கும் ஓகே. நீங்கள் பேஸ் போடுறீங்களா? பேஸ் போடும்போது எலிமினேஷன் எங்கேருந்து நடக்குது? இங்கேருந்து எலிமினேஷன் நடக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? இங்கேருந்து எலிமினேஷன் நடக்கலாம் இல்லை, நடக்கக்கூடாதுல ஒன்றும் இல்லை. ஏதாவது பிரச்சனை இருக்குது? அதுவும் பீட்டா ஹைட்ரஜன் தானே, இதுவும் பீட்டா ஹைட்ரஜன் தானே, இது ஆல்ஃபா கார்பன் தானே, இது பீட்டா கார்பன் தானே, பிரச்சனை இல்லைல்ல, ரைட்? அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இங்கே ஒரு புரோமின் இருக்குது. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் கூட எலிமினேஷன் பண்ணாது. இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் யாரு? பேஸ் வந்து இப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது இங்கே ஷிஃப்ட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே டபுள் பாண்ட் கிடைக்கும். அது கிடைச்சா என்ன யூஸ் இருக்கு? வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கெட்டிங் ஃபார்ம்ட்? அலைலிக் இல்லை ஷாருகேஷ், அது வந்து என்னென்னு கூப்பிடலாம், நம்ம வந்து கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் கிடைக்குது, கரெக்டாக? நமக்கு என்ன அதெல்லாம் மீன் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. யூ கெட்டிங் வாட்? கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் கிடைக்குது. அலைலிக் கார்போகேட்டன் அப்படிலாம் யோசிக்காது, ஓகேங்களா? அப்படிலாம் பாசிபிலிட்டி இல்லையே. இது SN1 ஈவன் மெக்கானிசம் கிடையாது, E2 மெக்கானிசம் தான். ஸோ சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபைனல் காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி பொறுத்து தான் ரியாக்ஷன் நடந்திருக்குது. வாட் ஆர் வி கெட்டிங்? வி ஆர் கெட்டிங் a conjugated alkene. Conjugated alkenes are what? Highly stableனால அதுதான் நம்மளோட மேஜர் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. சொல்ற ஐடியா புரியுதுன்னு நினைக்கிறேன். புதுசாக ஜாயின் பண்ணிக்கிற எல்லாருமே செஷன் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். ஆன்சர் கிளியராக இருக்கிறதாலே மட்டும் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். ரீசனபிள் தான், கரெக்ட் தான், நீங்க அப்படி யோசிக்க சான்ஸ் இருக்கு. பட் புரிஞ்சுக்கோங்க, மோர் அப்ரோப்ரியேட் ஆன்சர் இஸ் விச் ஆப்ஷன்? ஃபோர்த் ஆப்ஷன், ஓகேங்களா? கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா ஒரு பிளாக் ஹார்ட் போடுங்க.
if the concept is clear. Why fourth option is the correct answer and write a clear answer. ஒரு black heart போடுங்க கமெண்ட்ஸ்ல. Waiting for your response. Waiting for your response. Yes. Elimination 2 times பண்ணலாம் because நமக்கு ரெண்டு ஹாலஜன்ஸ் இருக்குல்ல. So ஒரு ஹாலஜன் ஒரு ஹைட்ரஜன். So ஒரு ஹாலஜன் ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் பண்றது first case. ரெண்டாவது ஹைட்ரஜன் ரெண்டாவது ஹாலஜன் ரிமூவ் பண்றது second case. ஓகேங்களா? ரெண்டு தடவை எலிமினேஷன் பண்ணலாம். No issues. There is no restriction. ஒரு பிரச்சனையும் வரது இல்ல இங்க வந்து. எந்த ரூலையும் பிரேக் பண்றது இல்ல. ஒரு பிரச்சனையும் வரது இல்ல. Right? So waiting for your responses. Clear ஆயிடுச்சுனா black heart போடுங்க. Lakshmi, is it clear? Right. So yeah. Thanks for the responses. Thanks for the responses. Yes. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. Good. Very good. Very good. Right. Now the next question. Sudhi ma'am, try பண்ணிக்கோங்க. நல்ல challenging question போல try பண்ணிக்கோங்க. Thanks for the responses guys. Super. So again this is one of the NEET questions அப்படினா நினைக்கிறேன். கரெக்ட்டா PYQ question ரொம்ப ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். reagent ஓட ரோல் மட்டும் தெரிஞ்சா போதும். Cu 573 Kelvin இருக்கு. கரெக்ட்டா? அப்ப Cu 573 Kelvin பார்த்தாலே தெரிஞ்சிரும் it is a oxidizing agent அப்படினு சொல்லிட்டு. அப்ப X கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் நமக்கு? It should be alcohol. இதுல என்ன very important thingனா நம்ம வந்து அந்த கொடுத்திருக்கிற லெட்டரை கேர்ஃபுல்லா நோட் டவுன் பண்ணிக்கணும். So X supposed to be what? It is a alcohol. Am I right or wrong? So X supposed to be a alcohol, right? ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, they have started from A. A ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ Xங்கிறது எனக்கு ஆல்கஹால்னு தெரிஞ்சிருச்சு. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி CnH2n+2O. So even நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா ஜெனரல் ஃபார்முலா கூட ரிலேட் பண்ணி பாருங்க. And A சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுது. அப்ப Aங்கிறது கண்டிப்பா என்னவா இருக்கும்? It should be aldehyde. அப்ப எந்த ஆப்ஷன்ல A aldehyde இருக்கு? ஆப்ஷன் 2ல தான் நமக்கு A aldehyde இருக்கு. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் 2 is the right answer. Very good Deena. Very good. Priyadarshini super. Azad Ali Khan super. Okay? Yes. Coming to the next question. Yes. So இப்போ எனக்கு A கண்டுபிடிச்சாச்சா? Yes. Zங்கிறது என்னது? So Zங்கிறது என்ன ஆட் பண்ணிருக்காங்க இங்க? They have added semi-carbazide. Semi-carbazide ஆட் பண்ணும்போது semi-carbazone கிடைக்கும். And what is a Y product? That is our alpha beta unsaturated compound. அதான் நமக்கு என்ன இருக்கு? Which is, where is our compound? Butyl. கரெக்ட்டா? Aldol condensation நடந்திருக்கு. I think it is very simple question. Reagent பார்த்தே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். So I coming to the next question guys. Okay, next question. So very basic question தான். Answer பண்ணிடலாமா? Okay. So இந்த மாதிரி question நம்ம already discuss பண்ணிருந்தோம். Guys come on quick. Super Deena, very good. Varsha, very good. Dinagaran, Bilva, super guys. Coming to the next question. Which of the following when heated with KOH and primary amine gives a carbylamine test? So எது கிடைக்கும் carbylamine test? சொல்லுங்க பார்க்கலாம். Which compound will give you carbylamine test? Which of the following when heated with? Very basic question. So carbylamine ல என்ன reagent யூஸ் பண்ணுவோம் நம்ம? Option 1 Priyadarshini superb. So நான் even நேத்திக்குமே சொன்னேன். So Re-NEET நம்ம CHCl3 and KOH எடுத்துக்குவோம். அதே மாதிரி carbylamine what we will take? We will take CHCl3. கரெக்ட்டா? Superb guys. Direct question. என்னடா reagent நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? யூசுவலா அவங்க reagent கம்ப்ளீட்டா கொடுக்க மாட்டாங்க. இல்லனா reactant கேட்பாங்க, ப்ராடக்ட் கேட்பாங்க. இந்த டைம் பாருங்களேன், ஒரு reagent கொடுத்துட்டாங்க, அது கூட இன்னொரு reagent என்ன எடுத்துப்பீங்கன்னு கேக்குறாங்க. அதனால क्वेश्चन எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு 1 or 2 times கரெக்ட்டா ரீட் பண்ணுங்க, you will get the answer. Very good. Super. See அசாத் அலி கான் பாருங்க மேம், நீங்க என்ன reagent மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான்ல stoichiometric coefficient ஓட சொல்லுவேன்னு சொல்லிட்டு. Very good guys. Coming to the next question. Very good question. Identify the compound X in the following sequence of a reaction. So என்ன எடுத்திருக்கோம் இங்க? Benzene connected to CH3, Cl2 எடுத்தாச்சு. ஃபைனலா காம்பவுண்ட்ல ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த X என்னவா இருக்கும்? What supposed to be the X's? And அதோட காமன் நேம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? Okay, so X என்னவா இருக்கும்? So benzene which is connected to CH3, நம்ம chlorination பண்றோம் in the presence of light medium. அப்ப என்ன நடக்கும் நமக்கு? So which undergoes free radical reaction. உங்களோட answer CH2Cl இருந்துச்சுன்னா அங்க ஒரே ஒரு OH group தான் வருது. கரெக்ட்டா? அந்த கேஸ்ல எனக்கு ஆல்டிஹைட் வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டா கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்றேன்?
ஸோ இன்னொரு ஹைட்ரஜனையும் தூக்கிட்டு அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், Cl ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ benzene which is connected to CH and then OH இருக்கும். இங்க எனக்கு வாட்டர் மாலிகுல் வெளியில போயாச்சு. ஸோ வாட்டர் மாலிகுல் வெளியில போயிட்டு benzene connected to CHO. எனக்கு இந்த காம்பவுண்டோட நேம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆசாத் அலி கான், சூப்பர். முகமது, சூப்பர். வர்ஷா, வெரி குட். சூப்பர் guys, சூப்பர். ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா? சப்போஸ் குளோரினேஷன் ஜாஸ்தியா இருக்கு, ஸோ CCl3 இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். I'll ask you question. CH3ல இருக்கிற 3 ஹைட்ரஜனும் Cl மாறிடுச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், கமிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, right. So which of the following undergoes nucleophilic substitution by SN1 mechanism at fastest rate? Simple question, direct question. SN1. டக்குனு ஆன்சர் சொல்லுங்க, ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க, ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க, ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. என்னோட ஹெல்ப்பே வேண்டாம் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. ஃபாஸ்ட்டாக பென்சோயிக் ஆசிட் கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா? ஷாருகேஷ் மேம் கேட்ட கேள்விக்கு ஷாருகேஷ், வர்மா, வர்ஷா எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சூப்பர். என்ன சொல்கிறாங்க, பென்சோயிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? பிகாஸ் ஹைட்ரோலைசிஸ் நடந்து இட் வில் கோ டவுன் டு வாட், பென்சோயிக் ஆசிட். இதோட ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கமெண்ட்ஸில் போடுங்க. யூ டோன்ட் நீட் மை ஹெல்ப், யூ டோன்ட் நீட் மை ஹெல்ப். ஃபாஸ்ட்டாக பிரைமரி ஹேலைட், செகண்டரி ஹேலைட், குளோரோபென்சீன், பென்சைல் ஹேலைட். வாட் ஷுட் பி தி ஆன்சர், வாட் ஷுட் பி தி ஆன்சர், what should be the answer? Already வந்துருச்சு கமெண்ட்ஸ்ல ஆன்சர்ஸ். தேர்ட் ஆப்ஷன் பெர்ஃபெக்ட். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. ஈஸி क्वेश्चन, டைரக்ட் क्वेश्चन. கரெக்ட்டா? ரைட், ஈஸி क्वेश्चन வந்துருச்சு. குட், வெரி குட், வெரி குட். எல்லாருக்கும் கரெக்ட் ஆன்சர். சூப்பர், சூப்பர். ஹாய், புதுசா ஜாயின் பண்ணவங்க கொஞ்சம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட், குட். மூவிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ரைட், சோ ட்ரை பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு கொஸ்டின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், ரைட். ஸோ ஆல்கைன் எடுத்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் சார் டீச் பண்ணியிருந்தாங்க. dilute H2SO4 Hg2+. ஜென்ரலாக இது வந்து இன்டைரக்ட் அடிஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? நீங்கள் டேரெக்டாக ப்ராடக்ட் எழுதினாலும் ஓகே. ஸோ டேரெக்டாக எப்படி எழுதலாம், இந்த பாண்ட் 2 பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்கே டபுள் பாண்டோ ஆக்சிஜன் அண்ட் தென் 2 ஹைட்ரஜன். நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜன் இஸ் அ நெகட்டிவ் பார்ட். அந்த மார்கானிகாவ் ரூலை என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதவே ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ நான் 2 பை பாண்டை பிரேக் பண்ணிட்டு, ஸோ த கார்பன் having less number of hydrogen is connected to the oxygen. ஏன்னா ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு நெகட்டிவ் பார்ட். கரெக்டா? ஸோ மெக்கானிசம் வைஸ் இல்லை ஸ்டெப் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா கீட்டோ இனால் ப்ராடக்ட், கீட்டோ இனால்ல தான் ரியாக்ஷன் நடக்கும். நான் இங்க டைரக்டா எழுதிட்டேன். ஸோ CH3 C double bond O and then CH3. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, வெரி குட் ரியாக்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட A. ஸோ A கூட என்ன ஆட் பண்றாங்கன்னு பாருங்களேன், I2 and then NaOH. So எவ்வளோ டைம் தான் இந்த ரியாக்ஷன் பார்க்குறது மேம்? ஐடோஃபார்ம், அஃப்கோர்ஸ், ரைட். ஸோ எல்லோ கலர் precipitate. ஸோ சூப்பர். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? C. சொல்லுங்க. யூ வில் கெட் CH3 C double bond ONA அப்படின்னு கிடைக்கும் அண்ட் CHI3. ஓகே, அவங்க CHI3க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லோ கலர் precipitate. அப்போ C கண்டுபிடிச்சாச்சு. What is a C compound? This is a compound C. And what is this compound? Compound A. And what about the compound B? It's a very good question. So compound B. So அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்றோம்? CHCl3 ஆட் பண்றோம். கரெக்ட்டா? So CHCl3 ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்? It's a nucleophilic addition reaction guys. Okay, nucleophilic addition தான். அப்ப என்ன பண்ணணும், ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுத்துட்டு மைனஸ் ஆகுது, இந்த கார்பன் பாசிட்டிவ். இந்த CHCl3 எப்படி டிசோசியேட் ஆகும்னு பாருங்க. H plus ion and then CCl3 minus ion. இப்படிதான் இருக்கும். அப்ப CCl3 எங்க போய் அட்டாச் ஆகணும்? This should attaches to the carbonyl carbon and the H plus வந்து O minus கூட கனெக்ட் ஆகணும். அப்போ CH3C OH இது கூட CCl3 கிடைக்கும் and then CH3. எங்க ஆன்சர் இருக்கு? ஆன்சர் வந்தாச்சா? எல்லாரும் ரிப்ளை பண்ணியாச்சா ஆன்சர்? ஓகே, so Sharikesh is going towards the 3. So running towards option 3. Then நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். வெரி குட். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு ஒரு காமன் நேம் இருக்கு. கரெக்டா? ஸோ யாருக்காவது இந்த காமன் நேம் தெரிஞ்சிச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்க guys. Give your answer in comment section. Moving to the next question. Right. டீஹைட்ரோஹாலஜனேஷனோட ஈஸ் வச்சு கேட்டிருக்காங்க. டீஹைட்ரோஹாலஜனேஷன்னா ஜென்ரலி நீங்கள் எந்த மெக்கானிக்ஸில் எடுத்தால் போதும், E2 மெக்கானிக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த லாஜிக்கில் யோசிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்ட்டாக. What should be the rate of elimination? What should be the rate of elimination?
எங்கே தான் எலிமினேஷன் சூப்பராக நடக்கும், எங்கே எலிமினேஷன் ரொம்ப வீக்காக நடக்கும்ன்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெண்டன்சி டு அண்டர்கோ டீஹைட்ரோஹாலஜினேஷன் வச்சு தான் ஆன்சர் சொல்லணும். ப்ளீஸ் கம் அப் வித் தி ஆன்சர். கம் அப் வித் தி ஆன்சர். எங்கே வரும்? டீஹைட்ரோஹாலஜினேஷனா இங்கே ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்குது, இதுவும் சேர்ந்து போகலாம். ஓகே, இங்கே இந்த ஹைட்ரஜனும் இந்த பிஆரும் சேர்ந்து போகலாம். ஓகே, இங்கே வந்து இந்த ஹைட்ரஜனும் இந்த பிஆரும் சேர்ந்து போகலாம். ஓகே, இங்கே என்ன நடக்கும்? ஃபோர்த் ஆப்ஷனில் கேன் த ஃபோர்த் மாலிக்யூல் அண்டர்கோ டீஹைட்ரோஹாலஜினேஷன்? வாட் யூ திங்க்? ஃபோர்த் மாலிக்யூல் டீஹைட்ரோஹாலஜினேஷன் அண்டர்கோ பண்ண முடியுமா? வாட் யூ திங்க்? அது மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்சர் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஃபோர்த் மாலிக்யூல் டீஹைட்ரோஹாலஜினேஷன் அண்டர்கோ பண்ண முடியுமான்றது கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் ஹேஸ் டு பி 3 greater than, 2 greater than, 1 greater than, 4. This is my answer. What is your answer? 3 greater than, 2 greater than, 1 greater than, 4. ஷாருகேஷ் ஃபாஸ்ட் ஆன்சர் போட்டிருக்காங்க போல. கரெக்டாக செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. வர்மா செகண்ட் ஆப்ஷன், தீனா செகண்ட் ஆப்ஷன். சூப்பர், எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் தி ஃபோர்த் ஆப்ஷன்? இதோட ஆன்சர் சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு இதோட ஆன்சர் சொல்லுங்க. இந்த மாலிகுல் டீஹைட்ரோஹாலஜினேஷன் அண்டர்கோ பண்ண முடியுமா? பி. அசத் அலி கான், பில்வா, எல்லாருமே செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ வெரி குட். அக்யூரசியும் நல்லா இருக்குது. கரெக்டாக செக் பண்ணிட்டு ஸ்வீட்டி வெரி குட். கரெக்ட் தான் ஆன்சர் வந்துட்டு. ஓகேங்களா? வர்ஷா, முகமது அர்ஷத், லாஷ்னி எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சூப்பர் குட் கோயிங். கேன் திஸ் மாலிகுல் அண்டர்கோ டீஹைட்ரோஹாலஜினேஷன்? அண்டர்கோ பண்ணவே முடியாதுன்றத உண்மையே. பிகாஸ் இங்கே வந்து என்ன இல்லை, இங்கே இருக்கிற பீட்டா ஹைட்ரஜன் அண்டர்கோ பண்ண முடியும். எப்படி? இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் நீங்கள் ஆட் பண்ணி இது வந்து பீட்டா ஹைட்ரஜன் எடுத்து இது ஷிஃப்ட் பண்ணி போகணும். கரெக்டாக? நான் ஃபார் தேட் டு ஹேப்பன் உங்களுக்கு என்ன வேணும்? எக்ஸ்ட்ரீம்லி பேசிக் கண்டிஷன்ஸ் வேணும். அண்டர்கோ பண்ணும். ஆனால் நார்மல் பேசிக் கண்டிஷன் மீடியத்தில் அந்த ரியாக்ஷன் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்ன்றது ஐடியா. நம்ம படிச்சிருக்கோம் இல்லை, இங்கே டாஸ் ப்ராசஸ் படிச்சிருக்கோம் இல்லை? டாஸ் ப்ராசஸ் குளோரோபென்சின் மேலே நீங்கள் பேஸ் போடுறீங்க. ஆனால் சும்மா NaOH போட்டால் பார்த்தாது. அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்கா? யாருக்காவது கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்கா? டாஸ் ப்ராசஸோட கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? NaOH வித் வாட் இஸ் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தட் இஸ் நீடட்? கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஞாபகம் இருக்கு? நான் ரிகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கமெண்ட்ஸில் போடுங்க. வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் டாஸ் ப்ராசஸ்? சொல்லுங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹார்ஷ் கண்டிஷன்ஸில் போட்டால் மட்டும்தான் அங்கே எலிமினேஷன் நடக்கும். மற்றபடி நார்மல் செனாரியோவில் எலிமினேஷன் நடக்காது. அதனால தான் அதோட ரியாக்டிவிட்டி இருக்கிறதுலே ரொம்ப கம்மின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கூட கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? ரைட். கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்க கண்டிஷன்ஸ் ஃபார் டாஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம். So yes guys, next question. Superb. NaOH 633 Kelvin. Asad Ali Khan, Dinagaran. Very good. Okay, so chlorotin, that is a common name of the compound. So ஞாபகம் வச்சுக்கலாம். Now let's come to the next question. So phenol மட்டும் கொடுக்காம sodium phenoxide இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ரெண்டு question நம்ம வந்து sodium phenoxide ஸ்டார்ட் பண்ற மாதிரி பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? So this is carbon dioxide. என்ன நடக்கும்? sodium phenoxide இருக்கு, carbon dioxide இருக்கு, and then H+ ஆட் பண்ணிருக்காங்க. என்ன நேமிங் ரியாக்ஷன் இது? சொல்லுங்க பார்க்கலாம். What naming reaction is this one? Okay, so this is சொல்லுங்க. நான் I'll write the answer. So இது எல்லாமே, so this is a one naming reaction. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? I'll get the product as okay OH and then COOH இப்படின்னு கிடைக்கும். This is salicylic acid. Salicylic acid கூட நம்ம யார் ஆட் பண்றோம்? So we are adding AC2O which is acetic anhydride. கரெக்ட்டா? அப்ப acetic anhydride இருக்கு and then OH இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், alcohol carboxylic acid இல்ல alcohol கூட வேற யார் இருக்கலாம்? So alcohol reaction with acetyl chloride இல்ல alcohol reaction with acetic anhydride, இது எதுவா இருந்தாலும் ester formation தான் நடக்கும். கரெக்ட்டா? So acetic anhydride structure உங்களுக்கு தெரியும். அப்போ benzene which is connected to the COOH. So இப்போ இங்க யார் இருப்பா? C double bond O CH3. கரெக்ட்டா? So acetyl group ஆட் பண்ணியாச்சு. What is the right answer guys? Option C. Answer வந்தாச்சு. Ashwini, super. So Cupid, very good Cupid. Okay, the answer is Kolb's reaction. Very good guys. So I think நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். If you guys are joining new, so don't forget to subscribe our channel. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So and then don't forget to like this video also. Okay, so நம்ம வந்து ஒரு worth questions டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து கண்டென்ட்டும் எடுத்துக்கலாம். So as well as questionும் வந்து பக்கா கிளியர் ஆயிடும் உங்களுக்கு. So coming to the next one. Super. ரைட், குட் கோயிங். எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நம்மளோட இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது கொஞ்சம் ஃபேமிலியரான கொஸ்டினாக இருக்கும். மறந்துருக்க சான்ஸ் இருக்கா? அதனால தான் இன்னொரு தடவை எடுத்துகிட்டு வந்தேன். இது எங்கே இருந்துச்சு? நமக்கு ஒன் ஆஃப் த மார்க் பேப்பரில், ரைட், ஒன் ஆஃப் த மார்க் பேப்பர்னு நினைக்கிறேன். இல்லைனா டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த நீட் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல, நான் இந்த கொஸ்டின் வச்சிருந்தேன். இஃப் யூ ரிமெம்பர் திஸ், ஓகேங்களா? கரெக்டான ஐடியா அப்ளை பண்ணிக்கிட்டு ஆன்சர் சொல்லுங்கள்.
நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டி கொஸ்டின். இட்ஸ் a ஹை குவாலிட்டி கொஸ்டின். ஒரு நீட் ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கிற மேக்ஸிமம் ஹை குவாலிட்டி கொஸ்டின். கரெக்டான ஆன்சர் எடுத்துருங்க. கரெக்டான கான்செப்ட் தெரியும்னா ஈஸி ஆன்சர் வந்துடும். ஆனால் அந்த கான்செப்ட் தெரியணுன்றது மட்டும்தான். வெயிட்டிங் ஃபார் யர் ஆன்சர், வெயிட்டிங் ஃபார் யர் ஆன்சர்ஸ். கரெக்டாக எடுத்துருங்க. ஆல்கஹாலிக் KOH போட்டிருக்காங்க, அப்போயே புரிஞ்சுக்கோங்க. இங்கே தான் உங்களோட புரோமின் இருக்குது, ஓகேங்களா? சரியாக காமிச்சுக்கோங்க. புரோமின் இங்கே இருக்கு. ஆல்கஹாலிக் KOHனா இது எந்த மெக்கானிசம் மறந்துடாதீங்க. E2 மெக்கானிசம் நடக்க போகுது. நமக்கு மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்குறாங்க. நமக்கு அப்போ சப்ஸ்டியூஷன்லாம் கிடையாது. இது கிடையாதுன்றது கிளியர். நானே சொல்கிறேன், அது கிளியர் கிடையாது, கிளியர். ஆனால் மீதி 3 கேஸில் எலிமினேஷன் நடந்த ஆல்கீன் ஃபார்ம் ஆகுது. இதில் எதுதான் ஆல்கீன் ஃபார்ம் ஆகணும், எதுதான் ஆல்கீன் ஃபார்ம் ஆகணும் சொல்லுங்கள். எங்கே ஃபார்ம் ஆகணும்? ஸோ புரோமினுக்கு பீட்டா கார்பன் பார்த்தா இது பீட்டா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன். இங்கே ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வேற ஒரு டியூட்டீரியம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் தான் அந்த குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக சேலஞ்சிங் ஆகுது, ரைட்? ஸோ இப்போ எங்கே எலிமினேட் பண்ணுன்றதான் கேள்வி. இங்கேருந்து நீங்கள் எலிமினேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ ஷுட் பி கெட்டிங் ஐ திங்க் திஸ் ஒன் ஆஸ் தி ஆன்சர். கரெக்டாக இங்கேருந்து எலிமினேஷன் பண்ணீங்கன்னா யூ ஷுட் பி கெட்டிங் திஸ் ஒன் ஆஸ் தி ஆன்சர். சரிதானே நான் சொல்கிறது? ஆமாம், திஸ் ஆஸ் தி ஆன்சர். நீங்கள் இங்கேருந்து ஹைட்ரஜனை தான் நீங்கள் எலிமினேட் பண்ணுறீங்கன்னா, ஹைட்ரஜன் தான் எலிமினேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? யூ ஷுட் பி கெட்டிங் ஐ திங்க் திஸ் ஒன் ஆஸ் தி ஆன்சர், திஸ் ஒன் ஆஸ் தி ஆன்சர், ரைட்? இங்கேருந்து நீங்கள் புரோமின் அண்ட் டியூட்டீரியம் தான் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? யூ ஷுட் பி கெட்டிங் திஸ் ஒன் ஆஸ் தி ஆன்சர். ஸோ 3 ஆப்ஷனுக்கும் நமக்கு ஆன்சர் போகுது. இப்போ நம்ம ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக விச் எலிமினேஷன் ஹேஸ் டு பி டன்ன்றது ஆல்ரெடி புரிஞ்சுக்கோங்க. இத்தனை கொஸ்டினுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸுக்கு இது போகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க. அதில் நிறைய கான்செப்ட் இருக்குன்றது தான். கரெக்டாக பிக் பண்ணுன்றது தான். கரெக்டாக ஸோ வாட் வி ஹேவ் டு டூ ரைட் நவ், வாட் வி ஹேவ் டு சைட்ஸ் ஆஃப் ரூல் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இங்கே இருக்கிற மெயின் கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? நாம நினைக்கிற மாதிரி இந்த 3 ஆப்ஷனும் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இதில் ஒரு சிலது நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காதுன்னு தெரியுமா? ஒரு சைக்ளிக் சிஸ்டம் தானே, ரொம்ப ரிஜிடான சிஸ்டம் தானே. E2 மெக்கானிசம் நடக்கிறதுக்கு நீங்கள் எலிமினேட் பண்ணுற 2 குரூப்ஸும் கரெக்டாக ஹாலஜன் அண்ட் யோ ஹைட்ரஜன், இது ரெண்டுமே எப்படி இருக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. These should be anti to each other. These should be anti to each other. ஞாபகம் இருக்கா? Your halogen and your eliminating hydrogen should be what? Anti to each other. அப்போ மட்டும்தான் என்ன நடக்கும்? E2 மெக்கானிசம் நடக்கும். E1 மெக்கானிசத்துக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் E2 மெக்கானிசத்துக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. கரெக்டா? அதனால நம்ம ஹாலஜன் எங்கே இருக்குன்னு பாருங்க. சாலிட் வெட்ஜில் இருக்கா, which means எலிமினேஷன் அண்டர்கோ பண்ண போறவன் எங்கே இருக்கணும்? சாலிட் வெட்ஜில் இருந்தால் செட் ஆகாது. எஸ், ஆன்டி பெரிப்ளேனா, வெரி குட் வர்மா, ரைட்? ஸோ சாலிட் வெட்ஜில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆக முடியாது. அதனால இந்த ஹைட்ரஜன் எலிமினேஷன் அண்டர்கோ பண்ண முடியாது. விச் மீன்ஸ் இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகாது. விச் மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டால் தப்பாயிடும். புரிஞ்சிருச்சா இல்லையா? சைட்ஸ் ஆஃப் ரூல் அப்ளை பண்ண ஆன்சர் தப்பாயிடும். விச் மீன்ஸ் இங்கே இருந்தா ரிமூவ் பண்ணும். ஆனால் இங்கேன்னு பார்த்தா சாலிட் வெட்ஜில் யாரு தான் இருக்குது? இப்போ ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஹைட்ரஜனால் ரிமூவ் பண்ண முடியாது. யாரை ரிமூவ் பண்ணலாம்? டேஷ்ல இருக்கிற டியூட்டீரியம் தான் இதோட எலிமினேஷன் அண்டர்கோ பண்ண போகுது. Understanding or not? So who is going to undergo the elimination? Bromine undergo பண்ணது along with யாரு? Deuterium, because இது solid wedge, இது dashed wedge. E2 மெக்கானிசத்துக்கு perfect condition. So deuterium bromine வெளியே போயிடுச்சுன்னா மீதி யார் இருக்கும்? மீதி நமக்கு ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். How many of you got this as the correct answer? Clear-ஆ? பக்காவா கான்செப்ட் clear ஆகணும். ஒரு black heart போடுங்க. Black hearts in the comments if the idea is clear. பக்காவா E2 மெக்கானிசம் எப்படி நடக்கும்ன்றதும் எதனால் இந்த கரெக்ட் ஆன்சர் வந்துச்சுன்றது கிளியர் ஆயிடுச்சுன்னா black hearts in the comments. Waiting for your responses. பக்காவா புரிஞ்சிருச்சா? ஆன்டி எலிமினேஷன் தான் நடக்கும். ஸோ போத் குரூப் ஷுட் பி ஆப்போசிட். ஒன்று அப்னா ஒன்று டவுன், ஓகேங்களா? சாலிட் வெட்ஜ்னா ஒன்று டேஷ்ட் வெட்ஜ். அப்படி இருந்தால் மட்டும்தான் E2 மெக்கானிசம் அண்டர்கோ பண்ண முடியும். ஐ ஹோப் தி ஐடியா இஸ் வெரி வெரி கிளியர். வெயிட்டிங் ஃபார் யர் ரெஸ்பான்சஸ். பிளாக் ஹார்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ். ரைட். நிறைய கமெண்ட்ஸ் வருது. குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் தி மேம். ரைட். தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்சஸ் கைஸ் எல்லாருக்கும். So yes, very good question. Next one, correct reactivity order towards a nucleophilic addition, right? So nucleophilic addition நாலே நம்மளுக்கு தெரியும் aldehyde தான் more reactive அப்படின்னு சொல்லிட்டு, because steric hindrance அங்க கம்மியா இருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கீட்டோன் காம்பவுண்ட்ஸ். அப்போ கீட்டோ காம்பவுண்ட்ஸாக இருக்கும் போது எப்படி ரியாக்டிவிட்டி செக் பண்ணலாம்? அண்ட் இங்கே வந்து நான் பல்கி குரூப்ஸ் வச்சு பேச முடியாது, பிகாஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான பேஸ் காம்பவுண்ட் தான் இருக்கு. அப்போது நான் இதை வச்சு பேசலாம். கார்பனைல் இருக்கு. ஸோ கார்பனைல நீங்க நியூக்ளியோஃபைல ஆட் பண்ண போறீங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த கார்பன் மோர் பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு நியூக்ளியோஃபைல் ஈஸியா ஆட் ஆயிடும். ஏன்னா ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈஸிலி. அப்போ எனக்கு இந்த கார்பன் எப்படி பாசிட்டிவா இருக்கும்?
அப்ப இந்த கார்பன் எப்போ பாசிட்டிவா இருக்கும், அது கிட்ட இருந்து யாராவது எலக்ட்ரான் என்ன பண்ணணும், வாங்கணும். அப்ப நான் என்ன சொல்லலாம், so nucleophilic addition reaction are directly proportional to the electron withdrawing group அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எலக்ட்ரான் withdrawing group என்ன பண்ணிடுது, எலக்ட்ரானை வாங்கிடுது. அப்போ கார்பன் மோர் பாசிட்டிவ் ஆயிடும், நியூக்ளியோஃபைல் வந்து ஈஸியா அட்டாச் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, OCH3 group. ஸோ OCH3 group என்னது, is it in minus I group, minus I effect or plus I effect? It's a minus I effect. electron withdrawing group, superb. ஆனா ரெசனன்ஸ் எஃபெக்ட்ல பேசுனீங்கன்னா என்னது, it is a plus R effect. நம்மளுக்கு தெரியும் ரெசனன்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமா, இல்ல நீங்க இண்டக்டிவ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமானா ரெசனன்ஸுக்கு தான், கரெக்டா? ஸோ இப்போ ஆக்சிஜன்ல லோன் பேர் இருக்கு அண்ட் இங்க நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்கு, ஒரு கான்ஜுகேஷன் சிஸ்டம். அப்ப கண்டிப்பா நான் ரெசனன்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், கரெக்டா? அப்ப பிளஸ் ஆர் இஸ் டாமினன்ட் எஃபெக்ட். அப்ப எலக்ட்ரான் ரிலீசிங் இருக்கு, அப்ப ரியாக்டிவிட்டி கம்மி ஆயிரும். அடுத்து பாருங்க NO2. இந்த NO2 தான் யாரு இருக்கிறதுல எல்லாத்துக்கிட்ட இருந்து மேக்ஸிமம் எலக்ட்ரானை வாங்குறவங்க, கரெக்டா? அப்ப NO2 group is actually purely showing the minus R group, correcta? It is a minus R effect. CH3 பாருங்க, CH3 க்கு என்ன effect பேசுவீங்க, you can say it is a plus I effect as well as plus H effect, hyperconjugation லயும், correcta? இங்க யாருமே இல்ல, அப்போ this is electron releasing, இங்கேயும் எலக்ட்ரான் ரிலீசிங், இங்க மட்டும் தான் எலக்ட்ரான் withdrawing இருக்கு. நம்ம என்ன பேசியிருக்கோம், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் withdrawing. அப்ப கண்டிப்பா B தான் கிரேட்டர். ஸோ ஆப்ஷன் 2 and 4 ரெண்டுமே வராது. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்து யாரு வரும், ஆப்ஷன் டி. ஏன்னா ஆப்ஷன் டில என்ன இல்ல நம்மளுக்கு, நம்ம கிட்ட there is no electron releasing group. அப்போ the right answer is option 3. ஆன்சர் பண்ணியாச்சா? ஸோ நீங்களாம் எனக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். முகமது, அசாத் அலி கான், லக்ஷ்மி, சூப்பர் கைஸ், வெரி குட். எஸ், கமிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ரைட், அடுத்த क्वेश्चन ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு குட் क्वेश्चन. கொஞ்சம் மாலிக்யூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனால் ஐடியா வந்து ரொம்ப சின்னது தான். ஓகே, ஒரு சின்ன ஐடியா வச்சு கொஞ்சம் பெரிய மாலிக்யூல், அவ்வளோதான். ரைட், கரெக்டான ஆன்சர் எடுத்துருங்க. ஆல்ரெடி வந்து மேம் ஒரு சால்வ் பண்ணாங்க இந்த மாதிரி क्वेश्चन. ஓகே, சிமிலர் டைப் ஆஃப் क्वेश्चन. ரைட், ஃபாஸ்ட் ஆன்சர் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, சைக்ளோ, கரெக்டாக சைக்ளோ ஹெக்சைல் ப்ரோமோ சைக்ளோ ஹெக்சைன், கரெக்டாக MG போடுறாங்க. ஸோ என்ன இருக்குதுங்க, இங்கே கிரிக்னார் ரியேஜன் ஃபார்மேஷன் நடக்குது, கிரிக்னார் ரியேஜன் ஃபார்மேஷன் இந்த ஃபர்ஸ்ட்டு. ரைட், அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுதான் கூட எக்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, திஸ் இஸ் யுவர் எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன, அவங்க அமைடு போடுறாங்க, ஏதோ ஒரு அமைடு போடுறாங்க. ஓகே, அமைடு போடுறாங்க. என்ன நடக்க போகுது, அமைடு போடும்போது என்ன நடக்க சான்ஸ் இருக்குது சொல்லுங்கள். அமைடு போடும்போது, கிரிக்னார் ரியேஜன் எடுத்து அமைடில் போடும்போது என்ன நடக்கும், இது நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகி இங்கே போய் அட்டாக் பண்ணி பைபாண்ட் ஷிஃப்ட் பண்ணி இப்படி போகுமா, அப்படி போகுமா, போகாது. ஏன் போகாது, பிகாஸ் நம்ம அமைடுன்னு சொல்கிற மாலிக்யூலில் யார் இருக்குது, அசிடிக் ஹைட்ரஜன் இருக்குது, கரெக்டாக? அசிடிக் ஹைட்ரஜன் இருக்குது. அசிடிக் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா நம்ம கிரிக்னார் ரியேஜன் நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகுது, என்னவா ஆக்ட் ஆக போகுது, பேஸ் ஆக்ட் ஆக போகுது, which means this will go and take that acidic hydrogen. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், சைக்ளோஹெக்சேன் ஃபார்ம் ஆகும். what should be our correct answer, third option. நிறைய பேர் தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, சூப்பர் பர்ஃபெக்ட். நிறைய பேருக்கு ரொம்ப அக்யூரேட்டாக ஆன்சர் கிடைக்குது, ஓகேங்களா? ரொம்ப அக்யூரேட்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்காது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், ஓகேங்களா? முகமது அர்ஷத், தீனா, ஓகேங்களா? இது இப்போ அவங்க 2 பேரும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க இது கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த பிரச்சனை வரும். எப்போ கிரிக்னார் ரியேஜனில் ஒரு ஃபைனல் டைம் we are going to fix this, ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு மிஸ்டேக் வரக்கூடாது நமக்கு. ஓகே, கிரிக்னார் ரியேஜனில் RMgxல நீங்கள் H2O போட்டாலும் சரி, ROH போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் சரி, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது ROH ஆகாது. நிறைய பேருக்கு வந்து இந்த OH வர சினாரியோ வந்து ரொம்ப பிடிக்கும். அது இதனால எனக்கு தெரியாது, அது வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்ற சொல்கிறேன் பாருங்க. சிம்பிளாக எடுத்தா போதும், R - MgX+. இந்த R- போய் யார் அட்டாக் பண்ணாது, OH- அட்டாக் பண்ணது. கேன் R- அட்டாக் OH- கிடையாது. அப்போ R- கண்டிப்பாக H2O குள்ள இருக்கிற யாரை தான் எடுக்க போகுது, H+ தான் எடுக்க போகுது. then you get what, RH தானே வரணும், ROH வராது. இல்லை, are you understanding or not? ROH வரவே வராது. Are you understanding? So what happened is that Grignard region took an H+. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு சைக்ளோஹெக்சேன் ஃபார்ம் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சு எல்லாருக்கும், இனிமேல் இந்த மிஸ்டேக் வராது. இல்லை, is it clear for everyone? if it is clear, ஒரு சின்ன black heart போடுங்க, one single black heart if it is clear. இனிமேல் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னா, கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னா, கிரிக்னார் ரியேஜன் பேஸ் பண்ணி இந்த மாதிரி क्वेश्चन இனிமே மிஸ்டேக் வராதுன்னு கேரண்டி பண்ணிட்டீங்கன்னா, one simple black heart in the comments. next question மேம் சால்வ் பண்றீங்களா? ரைட், ஹைட்ரோலைசிஸ் பேஸ் பண்ணி
So very good question, right? Okay, so consider following compounds. So 1 2 3 4 S compound கொடுத்திருக்காங்க. So it's a hydrolysis. So acetyl chloride இருக்கு. அப்ப difference பாருங்க, NO2 CH3 and then CHO. இதான் difference இருக்கு, கரெக்ட்டா? Again very easy question. இந்த டைப் ஆஃப் ஒரு ரியாக்டிவிட்டி பத்தி நீங்க பேச போறீங்கன்னா அது என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அசிட்டைல் குளோரைடு வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அண்ட் எலிமினேஷன் சொல்லுவாங்க, கரெக்டா? என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? திஸ் இஸ் அ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் and then elimination reaction. So என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா நம்ம? ஓகே, so I'll go with one basic question. Basic compound. இப்போ RC double bond O Cl இருக்கு. இப்போ நான் என்ன ஆட் பண்றேன்? H2O ஆட் பண்றேன், கரெக்ட்டா? So அப்போ எப்படி டிசோசியேட் ஆகும்? H plus and then OH minus, கரெக்ட் ரைட்? இந்த OH minus தான் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் கார்பனை போய் அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த கார்பன் எப்படி இருக்கணும்? இதுக்கு முன்னாடி நான் என்ன கான்செப்ட் டீச் பண்ணனும் அதே பேஸ் பண்ணி தான். அப்ப ஃபர்ஸ்ட் அடிஷன் நடக்குது. இந்த OH minus எனக்கு அட்டாச் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? chlorine is a very good leaving group. chlorine வெளியில போயிடுச்சு. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? You will get RC double bond OH, கரெக்ட்டா? சோ ஃபைனலா எனக்கு அந்த கார்பன் மோர் பாசிட்டிவா இருக்கணும். அந்த கார்பன் எப்போ மோர் பாசிட்டிவா இருக்கும்? if it is connected to the electron withdrawing group, கரெக்ட்டா? இங்க இருக்குதுல யார் electron withdrawing group? இப்பதான் ஜஸ்ட் பார்த்தோம். சோ ஆப்ஷன் 2. so NO2 இருக்கு. it's a more electron withdrawing group. ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா guys? give your answer, come on quick. okay, so இதான் more electron withdrawing group. CH3 group உங்களுக்கு தெரியும், it shows plus H effect and then CHO பாருங்க. again this is also electron withdrawing group. அப்ப இருக்குதுல greater option 2 தான். option 2 அடுத்து option 4. very good. option 1 is next and option 3 தான் least one. ஏனா CH3 ங்கிறது electron releasing. அப்ப இந்த கார்பனைல் கார்பனோட எலக்ட்ரோஃபிலிசிட்டி என்ன பண்ணுது? கம்மி பண்ணுது. அப்படி கம்மி ஆகும்போது OH minus ஈஸியா அந்த கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ண முடியாது. very good guys. okay, hope this is clear. NO2 and CHO are electron withdrawing group. Exactly right. Dinagaran electron withdrawing group. Okay, super, very good. அடுத்த question ஒரு question skip ஆயிடுச்சு. I'll give you this question. yes, try பண்ணிக்கோங்க. again alcoholic KOH ஆட் பண்ணிருக்காங்க. alcoholic KOH கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம alcoholic KOH இருக்கிற ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு question சால்வ் பண்ணிருக்கோம், கரெக்ட்டா? இது அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இல்ல, but still a good question. come up with the answer. ஒரு தேவையில்லாத ஒரு சில்லி மிஸ்டேக் சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆப்ஷனும் செட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல்கஹாலிக் KOH தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ எந்த மெக்கானிசத்தில் நடக்கும்ன்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சில்லி மிஸ்டேக் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மெக்கானிசம் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. E1 E2ன்றது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த சில்லி மிஸ்டேக்கும் போயிடும். கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வாட் ஹேப்பன்ஸ்? ஆல்கஹாலிக் KOH ஹீட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த மெக்கானிசம் நடக்கும்? இங்கே வந்து யூ ஆர் கோயிங் டு கெட் E2 மெக்கானிசம். நம்ம என்ன பண்ணணும்? இது ஹாலஜன், இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன். இங்க பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, இங்க பீட்டா ஹைட்ரஜன் இருக்கா? இல்ல, ரெண்டுமே மீதைலா இருக்கு, which means இந்த சைடுல இருந்து எலிமினேஷன் பண்ண முடியாது. so if the elimination happens you should be getting the double bond at what position? left side, correct? which means this should be your correct answer. நீங்க இங்க எது பண்ண வேண்டாம், rearrangement பண்ண வேண்டாம், because mechanism எது கிடையாது, E1 கிடையாது, இது எது? E2 mechanism. understanding or not? இதே மாலிகுல நம்ம கொஞ்சம் modify பண்ணலாமா? அப்ப அதுவும் முடிஞ்சிருச்சு இல்ல? எப்ப எது யூஸ் பண்ணணும், எப்ப rearrangement பண்ணக்கூடாது எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். பாரு, let's say this is OH. okay, now H plus and heating. இப்போ ஆன்சர் சொல்லுங்க. இந்த ஆப்ஷன்ல இருந்து எடுத்துருங்க, இந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆன்சர். take the correct answer. come up with the correct answer. if it was this molecule H plus and heating, if this was the reaction, இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சரா வந்திருக்கணும்? yes, very good Dinakaran, thanks for confirming. good. இன்னொரு சேலஞ்ச் கொடுத்திருக்கு. come up with the answer. right, waiting for your answers. என்ன நடந்திருக்கும்? so this must be dehydration reaction, கரெக்ட்டா? dehydration reaction, H plus போட்டு heating னா this should be happening through what mechanism? கதை மாறிடுச்சு. இது எங்க நடக்குது? E1 மெக்கானிசத்துல நடக்குதுன்னா புரோட்டோனேஷன் நடந்து இது பிரேக் பண்ணி போய் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா செகண்டரி கார்போகேட்டையான் அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், மீதைல் ஷிஃப்ட் நடக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? you will get this kind of a system. இனிமே தான் பீட்டா ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணணும், பீட்டா ஹைட்ரஜன் எது ரிமூவ் பண்ணணும்? Seitzer ரூல் படி ரிமூவ் பண்ணணும். so you will be getting what answer? you will be getting this as your answer. where is this option? option C. நிறைய பேர் கரெக்டா சொல்லிருக்காங்க. சூப்பர், பெர்ஃபெக்ட். மஞ்சுளா, வர்ஷா,
ஷாருகேஷ், கீர்த்தனா, பில்வா எல்லாருமே சூப்பர் பெர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். கிளியர் ஆயிடுச்சு இல்லை? ஸோ எப்போ தான் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும் சார், இப்படியும் பார்த்து தான் ஞாபகம் இருக்குது ஒரு சில ஆன்சரில், இப்படியும் வந்து பார்த்து தான் ஞாபகம் இருக்குது ஆன்சர்லன்னு பார்த்தா புரிஞ்சுக்கோங்க. இது E2ல் நடந்துச்சுன்னா இது எதில் நடந்துச்சு? E1ல். பக்காவா கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? பிளாக் ஹார்ட்ஸ் ஸ்ருதி மேம் வராங்க அடுத்த கொஸ்டினுக்கு. கிளியர் ஆயிடுச்சா? Yes guys, very important reaction. So KMNO for KOH, correctா? So இந்த KMNO for KOH க்கு என்ன கண்டிஷன் உங்களுக்கு தெரியும்? So நம்ம கிட்ட benzene connected to carbon, அந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருந்தா போதும், கரெக்டா? So irrespective of the carbon chain, எத்தனை கார்பன் வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா என்னோட ப்ராடக்ட் என்னதான் கிடைக்கும்? பென்சாயிக் ஆசிடா தான் கிடைக்கும். அதுக்கு என்ன கண்டிஷன்? ஸோ பென்சின் கனெக்டட் கார்பன்ல மினிமம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஈத்தால் பென்சின், KMNO for KOH ஆட் பண்ணும்போது வாட் இஸ் அ ப்ராடக்ட் B? ஸோ ப்ராடக்ட் B பார்த்தீங்க அப்படின்னா we will get benzoic acid, ரைட்டா? பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். அடுத்து நான் என்ன பண்றேன்? Br2 and FeCl3, வெரி குட். ஸோ எல்லாமே எப்பயுமே வந்து இந்த ஆர்த்தோ பேரா டைரக்டிங்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மெட்டாக்கு இருக்கிறதே கிடையாது. ப்ரோமினேஷன் பண்ண சொல்றாங்களா, போய் Br தூக்கி பேரா பொசிஷன்ல, அப்படி இல்லைன்னா ஆர்த்தோ பொசிஷன்ல ஆட் பண்ணிடுறீங்க. பட் COOHங்கிறது என்னது? இட்ஸ் அ மெட்டா டைரக்டிங் குரூப், கரெக்டா? அப்ப Br எங்க போய் கனெக்ட் ஆகும்? மெட்டா பொசிஷன்ல தான் போய் கனெக்ட் ஆகும். அப்போ பென்சீன் which is connected to the COOH, ஸோ யாரு மெட்டா பொசிஷன்? இதுதான் நம்மளோட மெட்டா பொசிஷன். Br கனெக்ட் ஆயாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க? ஆல்கஹால். ஸோ இந்த ரியாக்ஷனை பாருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டரிஃபிகேஷன், கரெக்ட்? ஸோ என்ன இருக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, எஸ்டர் ஃபார்மேஷன் தான் நடக்கும். அப்போ பென்சீன் கனெக்டட் டு ஸோ Br நம்ம இங்க காமிச்சிருக்கோமா? ஸோ Br and then இந்த பொசிஷன்ல C double bond and then OC2H5 வந்துரும், கரெக்டா? ஸோ அவ்வளோதான், எஸ்டர் ஃபார்மேஷன் நடந்தாச்சு. Hope this is clear guys, கரெக்டா? Yes. What is the answer? Answer is option 1. Option 1. Come on, everybody reply. Option 1 is the answer. Very good, very good. Coming to the next question. Which of the following will give same product with HBr in the presence or absence of peroxide? What is the answer? What is the answer? In the presence and absence of peroxide, same product கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? The presence and absence of peroxide. So first optionல cyclohexene ல போட்டீங்கன்னா உங்களுக்கு bromo, right? சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, 1-methyl cyclohexene, 1-methyl cyclohexene ல நீங்க peroxide போட்டா இப்படி இருக்கும். with peroxide, okay, with peroxide. Without peroxide என்ன கிடைக்கும்? Without peroxide we will get this as the answer. Okay, right? So இங்க வந்து சேமா தான் இருக்கும். this should be our answer. வேற ஆன்சர் வருமான்னு ட்ரை பண்ணுவோம். fourth option என்ன வருது? fourth option டிஃபரெண்டா இருக்கும், கரெக்ட்டா? because இங்க peroxide போட்டா 1 bromobutane இல்லனா 2 bromobutane வரணும், right? so this is different. அப்ப இது கிடையாது ஆன்சர், இது கிடையாது ஆன்சர். ஓகே, இந்த கேஸ்ல சி கேஸ்ல கொஞ்சம் பிரச்சனை வருமா? 1,2-dimethyl cyclohexene, 1,2-dimethyl cyclohexene, இந்த கேஸ்ல பிரச்சனை வரும். ஓகேங்களா? so this should also be your answer. ஓகேங்களா? ரெண்டு ஆன்சர்ஸ் வருது இந்த क्वेश्चनக்கு, ரெண்டு ஆன்சர்ஸ் வருது இந்த क्वेश्चनக்கு. because இந்த கேஸ்ல நீங்க peroxide ஆட் பண்ணாலும் பண்ணலனாலும் எங்க தான் வர போகுது? bromine either going to add here or here. ஓகேங்களா? அது ரெண்டும் என்னதான்? சேம் தான்றனால we should be getting what? two options. ஓகேங்களா? so A and C both கரெக்ட்டா வரலாம். ஓகேங்களா? so just ignore that question. ஓகேங்களா? பிரச்சனை வேண்டாம், ரெண்டு ஆன்சர் மாதிரியே வெச்சுக்கோங்க. ஓகே, மல்டிபிள் கரெக்ட் ஆன்சரா இருக்கலாம், தப்பா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? it should be the case. okay, so we'll move to the next question. okay, right? okay, try பண்ணிக்கோங்க. what kind of example is this னு கேட்டிருக்காங்க. what kind of reaction is this? எந்த மெக்கானிசம்ல நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. so yes, so even நம்மளோட NCERT லயே வந்து ஹெட்டிங் என்ன கொடுத்திருப்பாங்க? so it is ammonolysis, alkyl halide இருக்கு and then NH3 இருக்கு. it's a ammonolysis. what is ammonolysis? RX bond வந்து in the presence of ammonia-ல நம்ம break பண்ணனும். அப்ப ammonolysis-ங்கிறது கரெக்ட். அது ஒண்ணு மட்டும் தானா? இல்ல, ammonolysis as well as nucleophilic substitution reaction, கரெக்ட்டா? so நம்மளுக்கு mixture of products கிடைக்கும் இங்க, கரெக்ட், ரைட்? so ஒரே ஒரு ரியாக்ஷன் எழுதிடலாமா? so C2
H5Br. So என்ன ஆட் பண்றோம்? NH3 நம்ம ஆட் பண்றோம். Correct, right? So இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You will get a primary amine. Again, if you take an excess of, right, excess of NH3 எடுக்கும்போது you will get a secondary amine as well as tertiary amine. So first stepல வந்து aminolysis நடக்குது and next stepல nucleophilic substitution நடக்குது. So answer option C. Very good. Option 3. Super guys, super. Everybody clear? Clear in the question? Superb. Aminolysis as well as nucleophilic substitution. Coming to the next one. Okay, when normal butane is here, direct question தான் ஓகேங்களா, ஒன்றும் சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை, டைரெக்டாக உங்களுக்கு ரியேஜன் ஞாபகம் இருக்கானு மட்டும், பிகாஸ் நமக்கு ஞாபகம் இருக்கா ஆல்கேன்ஸ்னு சொல்கிற இடத்துல ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ் இடத்துல நமக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் தான் இருக்குது, கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அரோமடைசேஷன், பைரோலைசிஸ், ஐசோமரைசேஷன், வேறு இருக்குது கண்ட்ரோல் ஆக்சிடேஷன், கம்பஷன், இன்கம்ப்ளீட் கம்பஷன், கரெக்டாக ஒரு அட்டேஸ்ட் டச்சில் ஒரு 5-10 ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் அதோட கரெக்டாக ரியேஜன் ஞாபகம் இருக்கா இல்லையன்ற மட்டும் செக் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு இந்த ரியேஜன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் டக்குன்னு வந்துடும். வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர். வாட் ஷுட் பி தி ஆன்சர்? ரியேஜன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் டக்குன்னு வந்துடும். வேறு எதுவும் போட்டு பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ரியேஜன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சா என் பியூட்டேன் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. எது வச்சு? AlCl3HCl. ஞாபகம் இருக்கா? வேறு AlCl3HCl எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இதை வந்து ஐசோமரைசேஷன். கரெக்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஐசோமரைசேஷன், விச் மீன்ஸ் என்னோட ப்ராடக்ட் வந்து பியூட்டேனோடைய ஒரு பிரான்ச்டு சிஸ்டமாக இருக்கணும், மாலிகுலர் ஃபார்முலா சேஞ்ச் ஆகக்கூடாது, பிகாஸ் ஐ ஷுட் பி கெட்டிங் இட்ஸ் ஐசோமர்ஸ். கரெக்டாக அப்போ பியூட்டீன், ப்ரோப்பேன், ஈத்தேன் எல்லாம் வேறு கார்பன், வேறு ஃபார்முலாஸ் இருக்குது, செட் ஆகாது. நமக்கு என்ன தான் நடக்கணும்? we should be getting the isomer, which means what is the correct answer? Yes, very good Dinagaran. Sharpies எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்காங்க. fourth option isobutane. very good excellent very good. ஞாபகம் இருக்கு, அப்ப அதை மிஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. ரைட். Yes guys, next one. Nitration of acetanilide followed by the hydrolysis gives. இந்த acetanilide அப்படிலாம் சொல்லும் போது கொஞ்சம் அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு நல்லா தெரியணும். கரெக்டா? ஸோ நீங்கள் பேசிக்காக இருக்கிற காம்பவுண்ட் பென்சாயிக் ஆசிடாக இருக்கட்டும், பென்சால்டேடாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இது இல்லாமல் நிறைய காமன் நேம்ஸ் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. acetanilide ஃபார்முலா என்னது? ஸோ இட் இஸ் அ பென்சீன் which is connected to NHCOCH3. கரெக்டா? this is called as acetanilide. இது எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி acetanilide ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லுங்க. okay, let me know guys quickly. how will you prepare the acetanilide? fast. acetanilide கூட இப்போ நம்ம என்ன பண்றோம்? we are doing the nitration. so nitrationல என்ன electrophile இருக்கும்? NO2 plus is a electrophile, and what is a reagent? concentrated HNO3 and concentrated H2SO4. இதான் reagent. கரெக்டா? so என்ன நடக்கும்? so we will get as usual. இந்த group பார்த்துட்டீங்க அப்படின்னா இது என்னது? this is a plus M effect. it will show plus M effect. so electron releasing group எங்க இருந்தாலும், benzene connected to electron releasing group எங்க இருந்தாலும், we will get ortho as well as para product. அதுல para தான் more stable ஆ இருக்கும், which means major product ஆ இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? because of due to symmetry. கரெக்டா? so you will get the para as well as ortho product as the answer. அவ்வளவுதான். ஓகே, நம்ம கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் வந்தாச்சா? ஆன்சர் வந்தாச்சா நம்ம கேட்ட क्वेश्चनக்கு? how will you prepare acetanilide? very good. என்ன ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கே. சாருகேஷ் alone gave answer. it is aniline on acetylation. எதுக்காண்டி பண்ணணும்னு சொல்லுங்களேன். அனிலின்ல ஏன் அசிட்டிலேஷன் பண்ணுவாங்க? ஸ்பெசிஃபிக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. வெரி குட். சிமெட்ரி. ஏன் அனிலின்ல அசிட்டிலேஷன் பண்ணணும்? இட்ஸ் அ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேண்டி. பிகாஸ் பென்சீன் கனெக்டட் டு NH2 இருக்கு. இந்த NH2 யாரு? இட்ஸ் அ ஹைலி ஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ யூ வில் கெட் அ ட்ரை சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட். அப்போ எனக்கு ட்ரை சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்லாம் வேண்டாம், மோனோ மட்டும்தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ ஐ ஷுட் ப்ரொடெக்ட் த குரூப். ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி தான் நம்ம யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? வி ஆர் இன்ட்ரடியூசிங் த COCH3. வெரி குட் guys. சூப்பர். Coming to the next one. ரைட். ஓகே, அந்த முன்னாடி क्वेश्चन வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்ட் வரதுல எதுதான் மேஜர் ப்ராடக்ட்னு கேட்டால் சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் இதுதான் ஃபார்ம் ஆகும், பேரா தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நான் அவங்க ஆப்ஷன்ஸ் எப்படி வச்சிருக்காங்க, எது ஃபார்ம் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். பட் மேஜர் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு பி வாட்? பேரா. நம்மளோட மெயின் ஐடியாவே என்ன? பேரா நைட்ரோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது தான். அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். கரெக்டா? ரைட். ஓகே, இங்கே சொல்லுங்கள். which has the least heat of hydrogenation. கரெக்டாக எடுத்துக்கோங்க. நேற்று நான் டீச் பண்ணது தான் ஐடியா வந்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ண ஆன்சர் எடுங்க, ஒரு மிஸ்டேக் இல்லாமல்.
heat of hydrogenation is directly proportional to number of pi bonds. அந்த பாயிண்ட் இங்க அப்ளை ஆகாது ஏன்னா pi bonds ஓட கவுண்ட் வந்து சேமா இருக்கு. So it is inversely proportional to stability. இது பேஸ் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். கரெக்ட்டா எடுங்க. It is inversely proportional to stability. Stability அதிகமா இருந்துச்சுனா தான் அதோட heat of hydrogenation கம்மியா இருக்கும். கரெக்ட்டா? இங்க சில்லி மிஸ்டேக் பண்ண கூடாது. என்ன cis trans இருக்கு சார், trans தான் more stable. அப்ப trans தான் more stable னு சொல்லி டைரக்ட்டா ஆன்சர் பண்ண கூடாது. என்ன பண்ணணும்? கரெக்ட்டான ஃபார்முலான விதத்துல செக் பண்ணணும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆல்கீன்ஸ் எப்படி செக் பண்ணலாம்? ஆல்பா ஹைட்ரஜன்ஸோட கவுண்ட் வெச்சு. கரெக்ட்டா? இங்க எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்? 6 ஆல்பா ஹைட்ரஜன். இங்க எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்? 6 ஆல்பா ஹைட்ரஜன். கரெக்ட்டா? இங்க எத்தனை? 6 ஆல்பா ஹைட்ரஜன். ரைட்? சோ உங்களுக்கு எல்லாமே 6 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும்போது இங்க எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்? 3 + 3 + 3 + 3 எவ்வளவு வருது? 12 alpha hydrogen. Automatically this becomes a more stable one, and if it is a more stable one அதோட heat of hydrogenation தான் இருக்குறதுல என்ன கம்மி. Third option, is it very clear or not? எல்லாருக்கும் clear ஆயிடுச்சு? அது வந்து எல்லாருக்கும் ஆன்சர் கரெக்ட்டா வந்துருச்சா? third option ஓகேங்களா? third option டைரக்ட்டா trans டிக் பண்ணாதீங்க. அந்த மிஸ்டேக் பண்ண கூடாதுன்றனால தான் எடுத்துட்டு வந்தேன். மட்டும் இல்ல எனக்கு இன்னொரு ஐடியாவும் ரிவைஸ் பண்ணனும். அதுக்கு தான் எடுத்தேன். பாருங்க, A B D இவங்களோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கரெக்ட்டா போடுறீங்களா? Can you tell me the stability order of A, B and D? C விட்டுருங்க, C தான் மோர் ஸ்டேபிள் நமக்கு தெரிஞ்சிச்சு. A, B, D யோட கரெக்டான ஆர்டர் போடுங்க. டிக்ரீசிங் ஆர்டர்ல போடுங்க. டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கமெண்ட்ஸ்ல போடுங்க. எஸ், தினகரன் கரெக்ட் தான் ஆன்சர் வந்து. ஓகே, இந்த ஆன்சர் கரெக்ட் தான். நான் இப்போ கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ நீட் எக்ஸாம். ABD யோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தெரியுமா? தெரியாதவங்க இருப்பாங்க, தப்பான மிஸ்கான்செப்ஷன் வச்சுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அது கிளாரிஃபை பண்றது தான் சொல்றேன். அதனால தான் இந்த क्वेश्चनே எடுத்தது. ஸோ ரெண்டு பர்பஸ் இருக்கு क्वेश्चन எடுத்தது. கரெக்டா? ஒன்று இது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமான்றது, ரெண்டாவது இவங்க 3 பேரோட ஸ்டெபிலிட்டியோ இல்லை அவங்களோட ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷனோ கேட்டாங்கன்னா உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமான்னு தெரியறதுக்கு. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ABD வாட் வில் பி த கரெக்ட் ஆன்சர் தெரியுமா? வெயிட்டிங் ஃபார் த ரெஸ்பான்சஸ். அது ஒரு நல்ல क्वेश्चन தான். ஓகே, நீட்ல வர ஒரு क्वेश्चन தான் அது வந்து. ஓகே, ஸோ கரெக்டான ஆர்டர் என்னன்னு சொல்லுங்க. ஸோ இவங்க 3 பேருமே ஒரே கேட்டகரியில தான் வரும். எது? டை சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ். கரெக்டா? டை சப்ஸ்டிடியூட்டட். பிகாஸ் ஆல்கீன் சிஸ்டம் மேல பாருங்க 2 ஆல்கைல் குரூப் தானே இருக்கு எல்லா சிஸ்டத்துலயும். 2 ஆல்கைல் குரூப். அப்போ அப்படின்னு வரும்போது இதுல யாரை நம்ம மோர் ஸ்டேபிள் எடுக்கணும்ன்ற டவுட் வரும். கரெக்டா? யாரை மோர் ஸ்டேபிள் எடுக்கணும்ன்றது. ABDல யார் தான் மோர் ஸ்டேபிள்னு தெரியுமா? உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம், அதனால தான் கேட்டேன். ஓகேங்களா? ஸோ மிஸ்டேக் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இது இப்போ கற்றுக்கோங்க, மிஸ்டேக் பண்ணாமல் கற்றுக்கோங்க. என்ன பண்ணலாம்? மோஸ்ட் ஸ்டேபிள் சிஸ் டிரான்ஸ்ல யார் மோர் ஸ்டேபிள் நமக்கு தெரியும். யார் தான் மோர் ஸ்டேபிள்? டிரான்ஸ் தான் மோர் ஸ்டேபிள். ஸோ B இஸ் மோர் ஸ்டேபிள் தான் C என்றது நமக்கு தெரியும். D எங்கே வரும்? சாரி, B இஸ் மோர் ஸ்டேபிள் தான் A என்றது நமக்கு தெரியும். டிரான்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தான் சிஸ் என்று நமக்கு தெரியும். D எங்கே வரும்ன்ற சொல்றீங்களா? D எங்கே வரும்? D தான் ஆக்சுவலி டிரான்ஸை விட மோர் ஸ்டேபிள். இது நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்காக இருக்க சான்ஸ் இருக்கு. திஸ் சிஸ்டம் கார்பீனோட ஆல்கீனோட ஒரே கார்பன்ல 2 மீத்தைல் குரூப் வர சிஸ்டம் தான் யாரை விட மோர் ஸ்டேபிள். நமக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச யாரு? டிரான்ஸ் ஆல்கீனை விட ரொம்ப ஸ்டேபிள் தான் இந்த சிஸ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. which means my answer has to be D greater than B greater than A. ஆசாத் அலிகான் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் நம்ம கன்ஃபார்ம் பண்ண தான் முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை क्वेश्चन பாருங்க. தட்ஸ் only thing. நீங்க டிக் பண்ணுங்க, OMRல மார்க் பண்ணாத. டிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே இன்னொரு தடவை क्वेश्चन போயிட்டு இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா ஒரு தடவை பாருங்க, ஆன்சர் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? this is how it should be done. இந்த ஆர்டர் கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? DBA ன்னு சொல்ற ஆன்சர் கிளியர் ஆயிடுச்சா? இது நம்ம இனிமே நீட் எக்ஸாம் வரைக்கும் மறக்க மாட்டேன்றது ஒரு yellow heart போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. போட்டு yellow heart and confirm it. இது நம்ம மறக்க மாட்டோம்ன்றது ஃபிக்ஸ் பண்றோம். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்ல. ஒரு yellow heart போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. we are not going to forget this order. what is it? Disubstituted alkenesல same sideல இருக்கிற alkene more stable than the trans than cis. clear ஆயிடுச்சுனா ஒரு yellow heart in the comment section. we are fixing it. okay, இனிமே மிஸ்டேக் வராதுன்றது fixing it. okay, waiting for your response. right, moving for the next question. Which one of the following nitro compound does not react with nitrous acid? A very basic question, guys. Okay, quick ah nama paathilama. Answer kuduthirlaam nenikiren. It will not take much time. Correct, right? Okay, so this is a type of electrophilic substitution reaction. So enna nadakudunu paakalam. See, option 1 na eduthukiren. So CH3C. First basic reaction eppadi nadakudunu paathirlama. Between the nitro compound as well as nitrous acid. I'll tell you. Parunga, R
CH2 and then NO2 எடுத்திருக்கேன். This is a nitro compound and nitrous acid ஓட formula என்ன? So நம்ம நேத்திக்கே 2 டைம் பார்த்திருக்கோம் கரெக்ட்டா? நைட்ரஸோ லிபர்மன் நைட்ரஸோ அப்படிங்கிற மாதிரி 2 டைம் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ this is a nitro compound and this is a nitrous acid. எப்படி ரியாக்ஷன் நடக்கும்? So இங்க இருக்கிற one of the hydrogen H plus வெளியில வந்துரும் and இங்க இருக்கிற OH H plus சேர்ந்து water molecule eliminate ஆயிடும். அப்ப எனக்கு electrophile nitroso electrophile create ஆயாச்சு, அது போய் connect ஆயிடும். அப்போ what is a product? It is RCHNO and then NO2. இதுதான் product. அப்போ எனக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பா NO2 connected carbon which is an alpha carbon, அதுல minimum 1 hydrogen ஆது இருக்கணும். அப்ப first option பாருங்க, hydrogen இருக்கா? So this is a functional group, this is a alpha carbon, so there is no alpha hydrogen. அப்போ கண்டிப்பா H plus வெளியில போகாது, NO plus connect ஆக முடியாது. Guys clear? Okay, very good, super. Option 1 is the answer. Super. Coming to the next question. So try பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ். again Grignard reagent பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு black card போட்டு கன்ஃபார்ம் பண்ணிருந்தோம், மிஸ்டேக் பண்ண மாட்டோம்ன்றது கரெக்ட்டா? சேம் ஐடியா பேஸ் பண்ணி இன்னும் தரவாகிறதுக்கு சேம் ஐடியா பேஸ் பண்ணி இந்த தடவை ஒரு யாருக்குமே ஆன்சர் மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? யாருக்குமே ஆன்சர் மிஸ் ஆகக்கூடாது. வெயிட்டிங் ஃபார் த கரெக்ட் ஆன்சர். மிஸ்ஸே ஆகக்கூடாது, கரெக்டாக எடுத்துருங்க. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்றது சேர்த்து அந்த மிஸ்டேக் ஏன் பண்ணக்கூடாதுன்ற சேர்த்து சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம கன்ஃபார்ம் பண்ணது தான் ஹார்ட் போட்டு. ஸோ இனிமேல் அங்கே ஒரு மிஸ்டேக் இல்லை. கரெக்டான ஆன்சர் எடுத்துருங்க, கரெக்டான ஆன்சர் எடுத்துருங்க. எல்லாரும் கரெக்டான ஆன்சர். ஒரு தடவை கேரண்டி பண்ணிக்கோங்க போடுற ஆன்சர் கரெக்டாக தப்பான்றது. ஓகேங்களா? பிகாஸ் நமக்கு மிஸ்டேக் எடுக்க முடியாது, பிகாஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இனிமேல் மிஸ்டேக் பண்ண மாட்டோன்றது. கரெக்டா? ரைட்? யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் ஏ மிஸ்டேக் எனி மோர். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ், வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஷாருக், கீஸ், தினகரன், அதர்ஸ் கரெக்டாக செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். கரெக்டாக செக் பண்ணிட்டு மிஸ்டேக் வரக்கூடாது. எப்படி எடுக்கணும், எப்படி மிஸ்டேக் இல்லாமல் அந்த ஆன்சர் எடுக்குதுன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணது தான். கரெக்டா? கரெக்டா இல்லையா? வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். மிஸ்டேக் வரக்கூடாது. ரைட். ஸோ கிரிக்னார் ரியேஜென்ட் இருக்குது, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். ரைட்? நம்ம யார் மேலே ஆட் பண்ணுறோம்? மெத்தனால். மெத்தனால போய் நீங்கள் என்னென்ன எடுக்கக்கூடாது? இதை போய் நீங்கள் எலக்ட்ரோஃபைல் அதுலாம் எடுக்காதீங்க. இந்த பெய்ஸ் இது வந்து பெய்ஸ் ஆக்ட் பண்ண போகுது. பிகாஸ் வி ஹேவ் யாருங்க? அசிடிக் ஹைட்ரஜன். கரெக்டாக இவன் யாரு? அசிடிக் ஹைட்ரஜன். ஒரு அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கிற சிஸ்டத்தில் நீங்கள் கிரிக்னார் ரியேஜென்ட் போட்டால் என்ன நடக்க போகுது சொல்லுங்க? ஆர் மைனஸ் போய் யாரை தான் எடுக்கும்? அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவனை ப்ளஸ் H ப்ளஸ். கரெக்டா? சச் தட் யூ வில் பி கெட்டிங் வாட்? மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ் எடுத்தால் என்ன ஆகும்? பென்சீன் கிடைக்கும். விச் மீன்ஸ் வி கெட் அ மிக்சர் ஆஃப் பென்சீன். கரெக்டா? டொலுவின் இல்லை, ஃபீனால் இல்லை, அனிசோல் இல்லை. வி கெட் வாட்? பென்சீன். அண்ட் அதோட பை ப்ராடக்டான என்ன? எம்ஜி என்ன இருக்கும்? இதோட மிச்சம் என்ன இருக்கும்? OCH3. கரெக்டா? OCH3 அண்ட் ஒரு BR இங்கே இருக்கும். தட் இஸ் யுவர் பை ப்ராடக்ட் ஓவர் ஹியர். கிளியரா இல்லையா? செகண்ட் ஆப்ஷன் எல்லாருக்கும் கரெக்ட் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? கிளியரா? நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கல்ல? ஓகே தானே? ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறது வந்து. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரியாக்ஷன் ஆஃப் ப்ரோப்பனமைட் வித் எத்தனாலிக் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் புரோமின் வில் கிவ். ட்ரை பண்ணிக்கோங்க. So yes guys, very basic question தான். கரெக்டா? ஸோ கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ propanamide with ethanolic sodium hydroxide. correct, right? So it is a Hofmann bromamide degradation. அந்த டீக்ரேடேஷன் கொடுத்துருக்கிற மீனிங்கே என்னது? நம்மளுக்கு கார்பன் ஆட்டம்ஸ் அங்கே கம்மியாகுது. கரெக்டா? இஃப் யூ டேக் propanamide, ஸோ propanamideோட ஃபார்முலா என்னது? இட் இஸ் 3 கார்பன் ஆட்டம் வித் CO NH2. ரைட்? ஸோ அப்போ டீக்ரேடேஷன்னா என்னது? இந்த CO நம்மளுக்கு கம்மியாயிடும். ஸோ வி வில் கெட் 2 carbon with the NH2 group. அப்போ what is the answer? Option 1 is the answer. Ethylamine is the right answer. Very basic question. So இது எப்பயுமே reactant to product மட்டும் யோசிக்காதீங்க. ஈவன் பேக்வேர்ட்ஸாக கூட கேட்பாங்க. சப்போஸ் உங்ககிட்ட ethylamine இருக்கு, ஸோ ethylamine கூட லைக் இந்த reagent எல்லாம் கொடுத்துட்டா என்ன reactant-ஆ இருக்குன்னு கூட they may ask. Okay, so think even in the backwards point of view. That's one of the important question. Coming to the next one. ரைட். ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணிக்கோங்க, நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அதை நாங்கள் கிளியர் பண்ணுறோம் அதுக்குள்ள. ஓகேங்களா? நீங்கள் அதுக்குள்ள கொஸ்டின் சால்வ் பண்ணி எடுத்துருங்க. ஸ்வீட்டி கேட்ட டவுட் என்னன்னா நியூக்ளியோஃபிலிசிட்டி எப்படி கம்பேர் பண்ணுறது இன் எப்ரோட்டிக் சால்வென்ட்ன்றது தான். எப்ரோட்டிக் சால்வென்ட். ஓகேங்களா? எப்ரோட்டிக் சால்வென்ட்டில் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் சிம்பிளாக எந்த ஐடியா யூஸ் பண்ணலாம்? நியூக்ளியோஃபிலிசிட்டின்னு சொல்கிறது இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிற ஐடியா மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே இல்லை.
Aprotic solvent na ivlo da. Nucleophilicity is inversely proportional to stability, which means let's say CH3 minus NH2 minus OH minus F minus கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு question number 1. okay, question number 2 என்ன கேக்குறாங்க? let's say F minus Cl minus Br minus I minus. okay, இந்த ரெண்டு क्वेश्चनோட ஆன்சர் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்ப சொன்ன ஐடியா அப்ளை பண்ணி எங்க aprotic solventல இந்த ஐடியா அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர்னு போடுங்க. அதே மாதிரி செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆன்சர் வருதா இல்லையான்னு நீங்க போடுற ஆன்சர் கரெக்ட்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஐடியா ஆல்ரெடி சொல்லியாச்சு உங்களுக்கு. ஓகே, நிறைய பேர் இப்போ கேட்டுக்கிற क्वेश्चनோட ஆன்சர் சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் கிரிக்னார் ரீஜன் வித் ஆல்கைன் அகைன். கரெக்டா? சேம் சார்ட் ஆஃப் क्वेश्चन. என்ன இருக்குது? சிம்பிள். என்ன கிரிக்னார் ரீஜன் கொடுத்துருக்காங்க, அதுக்குன்னு கிரிக்னார் ரீஜன்னா CH3 மைனஸ் இது எங்கேயோ போய் அட்டாக் பண்ண போகுது அப்படி இல்லை. பாருங்க, கிரிக்னார் ரீஜனை ஃபர்ஸ்ட் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கோ, பேஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோ. அப்போ இங்கே அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கான்னு செக் பண்ணு. அசிடிக் ஹைட்ரஜன் இல்லைன்னா நீங்கள் நியூக்ளியோஃபைலை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இங்கே அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு. யாரு? டெர்மினல் ஆல்கைன். ஸோ மேம் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. கரெக்டா? அசிடிக் ஹைட்ரஜன் என்னென்ன சிஸ்டத்துல எல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஆல்கஹால்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அமைட்ஸ், அமைன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கமிங் அண்டர் த சேம் கேட்டகரி. ஸோ திஸ் சப்ஸ்ட்ராக்ட்ஸ் தி H+. ஸோ நமக்கு என்ன கிடைக்குவாங்க? CH3 minus taking the H+ will give you what? என்ன ஆன்சர் போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போடுறது எதுக்கு போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் போன क्वेश्चन தானே? ரைட். ஃபோர்த் ஆப்ஷன் மீத்தேன். ரைட், மீத்தேன் கேஸ் will be getting evolved. ஓகேங்களா? மீத்தேன் கேஸ் will be getting evolved. கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய மாலிக்யூல்னு தெரியும் போது ஆன்சரும் இவ்வளோ சைஸ்ல இருக்கணுன்ற மாதிரி நினைப்பெல்லாம் வரும். என்னது இவ்வளோ பெரிய மாலிக்யூல் இருக்கு, அப்போ ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட அந்த சைஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு மீதேனை ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணுவாங்க. பண்ணக்கூடாது. ஓகேவா? CH3 minus H+ எடுத்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? மீதேன் தான் ஆன்சர் வரணும். ஓகே, இது வந்து நீட்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸ்வீட்டி கேட்ட குட் क्वेश्चन தான். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா போடுங்க ஆன்சர் வந்துங்க. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்டெபிலிட்டி. அப்போ இங்க ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்னதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர்? எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேல நெகட்டிவ் சார்ஜ் வந்தா ஸ்டேபிள். அதுதான் இந்த கான்செப்ட் இங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. அப்போ ஆர்டர் ஆஃப் நியூக்ளியோஃபிலிசிட்டி என்ன வரும்? CH3 minus greater than NH2 minus greater than, right, OH minus greater than F minus. This is the order of nucleophilicity. ஓகே, இந்த 4 மாலிக்யூலுக்கு. அடுத்து என்ன? கீழே வரும்போது என்ன கதை? இதுல யாரு மோர் ஸ்டேபிள்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு கிடையாது, சைஸ் வச்சு தான் நம்ம ஸ்டெபிலிட்டி சொல்லுவோம். ஸோ ஹூ இஸ் த மோர் ஸ்டேபிள் ஒன்? I minus greater than Br minus Cl minus and F minus. இது நான் ஸ்டெபிலிட்டி சொல்றேன். ஓகேங்களா? if this is the order of stability, what is the order of nucleophilicity? F minus greater than Cl minus greater than Br minus greater than I minus. இது கிளியர் ஆயிடுச்சா? இந்த ரெண்டு क्वेश्चन மிஸ் ஆகாது இல்ல? அக்ராஸ் சீரிஸும் டவுன் தி குரூப்பும் எப்படி கன்சிடர் பண்ணனும்ன்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? Are you understanding or not? Understanding. இது aprotic solventல தான். ஓகேங்களா? aprotic solventல இந்த ரெண்டு ஐடியா தான் ஆன்சர் நமக்கு வரும். I hope this is clear. இந்த ரெண்டு லிஸ்ட் கிளியரா இருக்கா? வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டவுட் வரக்கூடாது. ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. கிளியரா? if the idea is clear, இந்த ரெண்டு ஆர்டர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இந்த क्वेश्चनோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும் கிளியர் ஆயிடுச்சுன்னா ஒரு black heart போடுங்க கமெண்ட்ஸ்ல. black hearts. Move to the next question. ஓகே, வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட். ஸோ எஸ் guys, வெரி குட் கொஷின். ஸோ இந்த கொஷனில் பார்த்தா எல்லாத்துக்குமே கான்செப்ட் கண்டிப்பாக நல்லா தெரியும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மேபி ஏதாவது ஒரு டென்ஷன்னால மிஸ் பண்ணிடுறீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இது மாதிரி கொஷனுக்கு யோசிச்சு பாருங்க. யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ 4-nitrotoluene. ஸோ ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிடலாமா? ஸோ டொலுவென் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டொலுவென் அண்ட் தென் NO2 குரூப் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? 4-nitrotoluene நீங்கள் என்னவா மாற்றணும்? யூ ஷுட் கன்வெர்டட் இன்டு 2-bromotoluene. ஓகே, ஸோ ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ரைட்டா? ஸோ 2-bromotoluene மாற்றணும். ஐ கம் டு த ஃபர்ஸ்ட் ஒன். NaNO2HCl. என்ன ரியேஜென்ட் இது? டயசிடைசேஷன் ரியேஜென்ட். கரெக்டா? அதுக்கு என்ன இருக்கணும்? NH2 குரூப் இருக்கணும். ஆனால் NH2 குரூப் நம்ம கிட்ட இருக்கா? இல்லை. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 வராது. இஃப் ஐ கம் டு த செகண்ட் ஒன், SnHCl நான் பண்ணுறேன். SnHCl பண்ணும்போது NO2 எனக்கு என்னவா மாறும்? NH2 மாறும். That's a very good one. NO2 will changes into NH2. That is super. அந்த NH2 அடுத்து நீங்க என்ன பண்றீங்க? Diacetization பண்றீங்க. கரெக்ட்டா? So I'll write it here. So benzene which is connected to CH3 and then NO2 இருக்கு. So இப்போ நான் என்ன ஆட் பண்றேன்? tin bar HCl ஆட் பண்றேன். So அப்ப எனக்கு NO2 will become what? NH2 மாறும். CH3 NH2 மாறிடுச்சு. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்? Diacetization பண்றேன். So diacetization NaNO2 plus HCl ஆட் பண்றேன். அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? So we will be getting CH3 and then N2 plus Cl minus கிடைக்கும். கரெக்ட்டா? So right. இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்றீங்க? So இதுக்கு அடுத்து you are doing a bromination.
ஸோ மேபி நான் வந்து என்னவா மாற்றணும் N2 ப்ளஸ் அங்கே Cl மைனஸ் இருக்குது. அப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட்டு ப்ரோமினேஷன் நடக்கும் போது எனக்கு எந்த பொசிஷனில் கிடைக்காது, இட் வில் நாட் கனெக்டட் இன் த செகண்ட் பொசிஷன். பட் இதுவே லெட்ஸ் கம் டு திஸ் ஒன் ஆப்ஷன் 3. இதில் பாருங்க, ஐ எம் டூயிங் த ப்ரோமினேஷன் Br2. ஸோ ப்ரோமினேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், வெரி சிம்பிள். ஸோ NO2ங்கிறது என்ன குரூப், இட் இஸ் அ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், கரெக்டா? ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு அண்ட் திஸ் இஸ் அன் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். கைஸ் இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எதுக்கு ஃபேவரபிள் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ பிளஸ் ஆர் குரூப் இருக்கும் போது, கரெக்டா? அப்போ இது பிளஸ் ஆர் குரூப். அப்போ நம்மளோட எலக்ட்ரோஃபைல் எங்க ஆட் ஆகணும், இட் ஷுட் கனெக்ட் இந்த எய்தர் பேரா ஆர் எல்ஸ் ஆர்த்தோல கனெக்ட் ஆகணும். ஆனா பேரால கனெக்ட் ஆக முடியுமா, முடியாது. ஏன்னா அங்க யாரு பிளாக் ஆயிருக்கா, NO2 பிளாக் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பா புரோமின் எங்க தான் அட்டாச் ஆகும் எனக்கு, இட் இஸ் அட்டாச்சஸ் இன் தி ஒன்லி செகண்ட் பொசிஷன் which is ஆர்த்தோ பொசிஷன். ஸோ இப்போ நான் புரோமினை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஸ்டெப்னு பாருங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, டயசிடைசேஷன் பண்றாங்க. டயசிடைசேஷன், ஓகே, லெட்ஸ் டூ டயசிடைசேஷன். டயசிடைசேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஸோ CH3 அப்படியே இருக்கு, Br இருக்கு. ஸோ ஓகே, tin bar HCl. ஸோ what they have done, tin bar HCl guys. ஸோ NH2 மாறிடுச்சு. ஸோ NH2 என்ன பண்ணிருக்காங்க, டயசிடைசேஷன் பண்றாங்க. ஸோ என்ன கிடைக்கும் என்னோட ப்ராடக்ட், பென்சீன் கனெக்டட் டு CH3 and then Br. This is N2 plus and then Cl minus, கரெக்டா? அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, H2O H3PO2. So that will give you a benzene. தெரியும் உங்களுக்கு, கரெக்டா? So let me know, இந்த H3PO2 இல்லாம இன்னொரு reagent கூட இருக்கு. அந்த reagent எடுத்தாலும் you will get benzene as a product. Okay, correct guys? Benzene as a product. So quick சொல்லுங்க பார்க்கலாம். So it's a very good question. So ஒரு benzene ringல எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பும் இருக்கு, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பும் இருக்கு. அப்ப நீங்க எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸோ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கிறனால இட் வில் கனெக்ட் எய்தர் இந்த ஆர்த்தோ ஆர் எல்ஸ் பேரா. அதுல பேரா இங்க பிளாக் ஆயிருக்கு, ஸோ ஆர்த்தோல கனெக்ட் ஆகும். த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ H3PO2 இல்லாம வேற என்ன எடுக்க, வெரி குட் முகமது, சூப்பர் சூப்பர், வெரி குட். எத்தனால், of course, right. Ethanol is the right answer. Yeah, coming to the next question, ma. Right. So question solve பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த கேட்ட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அப்போ எப்ரோட்டிக் சால்வெண்ட்ல எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரோட்டிக் சால்வெண்ட் வந்தால் என்ன பண்ணுன்றதை கேட்குறாங்க. ப்ரோட்டிக் சால்வெண்ட், நம்ம ஜென்ரலாக எப்படி படிச்சு வச்சுக்கோங்க, நியூக்ளியோஃபிலிசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டின்னு படிச்சு வச்சுக்கோங்க. இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல கொஞ்சம் முன்னாடி சொன்னது. ஓகே, இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம், எப்ரோட்டிக் சால்வெண்ட்ல ஒன்றுமே பார்க்க வேண்டாம், வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் இது ஃபாலோ பண்ணலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, இதே ஐடியா நீங்கள் ப்ரோட்டிக்லையும் அப்ளை பண்ணலாம், எல்லா இடத்துலையும். ஒரு கேஸில் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. இன் ஒன் சிச்சுவேஷன் யூ ஷுட் நாட் அப்ளை திஸ். எப்போ நீங்கள் ப்ரோட்டிக் சால்வெண்ட் எடுத்திருக்கீங்க, ஓகே, மட்டும் இல்லை, நீங்கள் கம்பேர் பண்ணுற ஸ்பீஷஸ் வந்து எங்கேருந்து இருக்குது, டவுன் த குரூப்பில் இருக்கிற சிஸ்டத்தில் போய் ப்ரோட்டிக் சால்வெண்ட்ல தான் கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஆர்டர் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஆர்டர் ரிவர்சஸ் கிளியர் ஆயிடுச்சா வருமா இது வந்து, ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டிக் சால்வெண்ட்ல நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது. இல்லைன்னா நியூக்ளியோஃபிலிசிட்டி நீங்கள் எப்போவுமே எதில் ஆன்சர் பண்ணலாம், ஸ்டெபிலிட்டியிலே ஆன்சர் பண்ணலாம். நியூக்ளியோஃபிலிசிட்டி வில் பி ஹை இஃப் த ஸ்டெபிலிட்டி இஸ் லெஸ். ஓகே, இது எப்ரோட்டிக்கில் எப்போவுமே போடலாம், ப்ரோட்டிக்லையும் நீங்கள் தாராளமாக போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ராஸ் சீரிஸ் கம்பேரிசன்லாம் போடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எது, இந்த பர்டிகுலர் கேஸ். இவனை கவனிக்கணும், என்ன ப்ரோட்டிக் இருக்குன்றது மட்டும் இல்லை, கம்பேரிசன் எங்கே போயிட்டு இருக்கு, டவுன் த குரூப்பில். அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வரும் ஆன்சர் வந்து. இந்த சென்ஸ் நியூக்ளியோஃபிலிசிட்டி வில் பிகம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டின்ற மாதிரி ஆயிடும். புரிஞ்சிருச்சா இல்லையா? வருமா? கேட்டு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா இது வந்து? ஸோ கொஸ்டினோட ஆன்சர் வருதா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா எல்லாருக்கும்? The change in the optical rotation of freshly prepared glucose solutions. நீங்க குளுக்கோஸ் எடுத்து இப்படி நினைச்சா போதும், நீ குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா, ஏதோ ஒரு குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, லெட்ஸ் சே ஆல்ஃபா குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணேன்னு வெச்சுக்கோ. ஓகே, இந்த ஆல்ஃபா குளுக்கோஸ் எடுத்து நீங்க தண்ணியில போடுறீங்க. ஓகே, ஸோ திஸ் பிகம்ஸ் ஏ குளுக்கோஸ் சொல்யூஷன். கரெக்டா? நீங்க தண்ணியில போட்ட உடனே இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா?
என்ன நடக்க போகும் தெரியுமா? ஆல்ஃபா குளுக்கோஸ் எல்லாம் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி எங்கே மாறும்? பீட்டா குளுக்கோஸாக மாறும். அண்ட் அட் தி எண்ட் உங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் என்ன வரும்? 52.5 தான் குளுக்கோஸுக்கு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ ஒரு குளுக்கோஸ் சொல்யூஷனோட ஒப்டிக்கல் ரொட்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 52.5. ஆனால் ஆல்ஃபாக்கு நீங்கள் எடுத்து ரொம்ப அதிகமாக இருக்கும், 100+ இருக்கும். ஓகே, ஐ திங்க் 112 நினைக்கிறேன். வேல்யூ கரெக்டாக ஞாபகம் இல்லாதனால தான் எக்ஸாக்ட் வேல்யூ சொல்லாமல் இருக்கு. 112 நினைக்கிறேன், ஓகேங்களா? அண்ட் பீட்டா ஹேஸ் சம்திங் அரௌண்ட் 18 சம்திங், ஓகேங்களா? 18 டிகிரி. ஓகே, ஸோ இந்த 100 டிகிரி ப்ளஸ் 100லேருந்து ப்ளஸ் 18 தான் பீட்டாவோட ரொட்டேஷன். ஆனால் குளுக்கோஸ் இன் ஈக்குலிபிரியம், அதோட என்ன ஈக்குலிபிரியம் குளுக்கோஸ் சொல்யூஷனோட ஒப்டிக்கல் ரொட்டேஷன் என்ன? 52 ப்ளஸ் 52.5. அப்போது சரி கவனிச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆல்ஃபா மட்டும் தான் எடுத்து தண்ணியில் போடுறீங்க, ஆல்ஃபா மட்டும் எடுத்து தண்ணியில் போடுறீங்க. அப்போ போட்ட உடனே இதோட ரொட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட பியூர் ரொட்டேஷனான என்ன? அந்த ப்ளஸ் 112 வச்சுக்கோங்களே, ப்ளஸ் 112 அவ்வளோ டிகிரி இருக்கும். ஆனால் ஸ்லோலி கொஞ்சம் ஆல்ஃபா மாதிரி எங்கே வரப்போகுது? பீட்டாக்கு வரப்போகுது. அப்போ பீட்டாக்கு வரும்போது என்ன ஆகும்? இதுக்கு ரொட்டேஷன் கம்மி தானே. அப்போ 112 இருந்து ரொட்டேஷன் மாறி 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 கம்மியாக எங்கே வந்து நிற்கும்? கடைசியில் 52.5 வந்து நிற்கும், ஓகேங்களா? ஸோ இட் ஸ்லோலி சேஞ்சஸ், இந்த ஒப்டிக்கல் ரொட்டேஷன் ஸ்லோலி சேஞ்சஸ் ஃப்ரம் 112, இங்கேருந்து 112லேருந்து ஸ்லோலி கம்மியாக 52.5ன்னு சொல்கிற அந்த ஈக்குலிபிரியத்தில் ரீச் ஆகும், ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் பீட்டா குளுக்கோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இதே கதை தான். ஃபர்ஸ்ட் பீட்டா தான் போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் 18 இருக்கும், ப்ளஸ் 18. ஆனால் அப்போ ஸ்லோலி பீட்டா கன்வெர்ட் ஆகி எங்கே மாறிட்டு இருக்கும்? ஆல்ஃபாக்கு மாறிட்டு இருக்கும். அப்போ பீட்டாலேருந்து ஸ்லோலி கன்வெர்ட் பண்ணி இப்படி மாறி 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 கடைசியில் எங்கே வந்து நிற்கும்? 52.5 வந்து நிற்கும். இதை சொல்கிற பேர் தான் என்ன? மியூட்டா ரொட்டேஷன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? திஸ் இஸ் வாட் வி கால் as மியூட்டா ரொட்டேஷன். ஸோ வாட் இஸ் மியூட்டா ரொட்டேஷன்? The change in the slow change in the optical rotation value when you're preparing a freshly prepared glucose solution, where the alpha form slowly gets converted some amount into beta form, illana beta form slowly gets converted into the alpha form. இத சொல்ற பேரு தான் மியூட்டா ரொட்டேஷன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கான்செப்ட் படிக்கிறவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இது கேக்குறீங்கன்னா கான்செப்ட் இப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் black hearts in the comments, black hearts in the comments. Clear ஆயிடுச்சா? black hearts in the comments. 50 likes reach பண்ணிருக்கு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். black hearts in the comments. மியூட்டா ரொட்டேஷன் கான்செப்ட் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. குயிக்கா தான் எக்ஸ்பிளைன் பண்ண, ஃபாஸ்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா பீட்டா குளுக்கோஸ் ஆல்ஃபா குளுக்கோஸ் ஆகுது கொஞ்சம், இல்லைன்னா ஆல்ஃபா குளுக்கோஸ் கொஞ்சம் பீட்டா குளுக்கோஸ் ஆகுது, இந்த கதை தான். இதை சொல்கிற பேர் தான் என்ன? மியூட்டா ரொட்டேஷன்ன்றது. If it is clear, black hearts in the comments. Correct answer has to be 4th option. ஓகேவா? Right, moving to the next question. Right, which of the following is water insoluble and stable at the room temperature னு கேட்டிருக்காங்க. Answer. Right, thanks for the responses guys. Super, very good guys. Yes, which of the following is water insoluble? So it is a direct question from the NCERT, right? எப்பயுமே NCERT ரீட் பண்றதுங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்டா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஈவன் லாஸ்ட் பேப்பர்ல கூட எக்ஸாம்பிளோட ஒரு கொஸ்டின் டைரக்டா கேட்டிருந்தாங்க, ரைட்டா? ஸோ வாட் இஸ் ரைட் ஆன்சர்? ஸோ குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஆன்சர் கைஸ் ஹியர்? ஓகே, ஸோ கமெண்ட்ல ஆன்சர் வந்தாச்சா? No? What is the answer? Come on, quick. Okay, the right answer is option 2. Okay, so tetrafluoroborate அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் at room temperature as well as it is water insoluble. Okay, இது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்கே நெகட்டிவ் பார்ட் இருக்கிறனால which is locking the N2+. இது ஃபர்தராக ரியாக்ட் ஆகாது. ஓகே, ஸோ ஃபர்தராக ரியாக்ட் ஆக இருக்கிற ஒரு இனர்ட் நியூக்ளியோஃபைல் ஸோ தட் இட் இஸ் லாக்கிங் த N2+. ஏன்னா எங்கள் N2 தான் யார்? இட்ஸ் வெரி குட் லீவிங் குரூப். அதை வந்து BF4- என்ன பண்ணி வச்சிருச்சு? லாக் பண்ணி வச்சிருச்சு. ஆப்ஷன் 2 வெரி குட். அசாத் அலி கான், கீர்த்தனா சூப்பர், Lakshmi சூப்பர், very good guys. Okay, so coming to the next question. Right, ஆனோமஸ் பற்றி கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் தான் இது வந்து. கரெக்டாக பயோமாலிகுல்ஸ் எல்லாமே படித்து வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஆனோமஸ் பற்றி கொஸ்டின் வந்துச்சுன்னா, எபிமர்ஸ் பற்றி கொஸ்டின் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் சரி தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும். இங்கேயும் நான் கொஞ்சம் சில்லி மிஸ்டேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா. நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், தைரியமாக ஆன்சர் பண்ணுங்கள். Put the answers in the comments. Whatever you think is the correct answer, put the answers. Waiting for your responses. எத்தனை பேர் இப்போ கிளியராக இருக்குதுன்னு பார்ப்போம். கிளியர் இல்லைன்னா கூட நம்ம இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். We are going to fix it today. இனிமே இது மிஸ்டேக் வராதுன்றது we are going to fix it today. Put your answers. கரெக்டாக இருக்கட்டும் தப்பாக இருக்கட்டும் doesn't make any sense. Doesn't make any difference. ஓகேங்களா? Doesn't make any difference. Put the answers. What is the correct answer? Glucose, alpha form of glucose and beta form of glucoseல ஒரு வித்தியாசம் இருக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில. அது எத்தனாவது கார்பன்ல இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனாவது கார்பன்? வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்ஸ். எஸ், கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. எல்லாரும் கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா நீட் எக்ஸாம்ல இதை கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க தானே. ஸோ இப்போ போடுங்க கமெண்ட் வந்து. வில் மேக் ஏ மிஸ்டேக் நவ் இஃப் இட் இஸ் நீடட். எஸ் சொல்லுங்க.
ரைட் எத்தனாவது பொசிஷன்ல டிஃபரன்ஸ் வரணும் எத்தனாவது பொசிஷன்ல டிஃபரன்ஸ் வரணும் ஃபர்ஸ்ட் கார்பன் or செகண்ட் கார்பன் where is it fourth carbon where is the answer Shargesh fourth carbon fourth option all of these are anomers பத்தி கேக்குறாங்க alpha form and beta form எத்தனாவது பொசிஷன் கார்பன் நம்பர் 1 ல வரணும் where is it கார்பன் நம்பர் 1 ல தான் உங்களுக்கு OH group ரைட்ல வந்தா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க alpha form இதே OH group leftல வந்தா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க beta form ஓகேங்களா சோ கார்பன் நம்பர் 1 the very first carbon தான் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் இங்க வந்து ஹெமி அசெட்டால் கார்பன் கன்சிடர் பண்ணுவோம் ஹெமி அசெட்டால் கார்பன் அந்த ஹெமி அசெட்டால் கார்பன் தான் யாரு ஆனோமரிக் கார்பன் அந்த ஆனோமரிக் கார்பன்ல இல்ல அந்த ஹெமி அசெட்டால் கார்பன்ல OH ஓட பொசிஷன்ல டிஃபரன்ஸ் வரும்போது தான் நம்ம அதை என்னன்னு கூப்பிடுறோம் ஆல்பா ஃபார்ம் அண்ட் பீட்டா ஃபார்ம்னு சொல்றோம் இட் இஸ் C1 ஓகேங்களா கார்பன் நம்பர் 1 ஓகேங்களா ஆல் ஆஃப் தீஸ் கிடையாதுப்பா இங்க பாரு நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா குளுக்கோஸ்னு பாக்கும்போது ஏதோ ஒரு OH மாறும் அப்ப அவங்க ஓபன் செயின்ல யோசிப்பாங்க இதான் பிரச்சனை இந்த C2ன்ற ஆன்சர் எப்படி மைண்ட்ல வருது தெரியுமா நீங்க இந்த ஆல்பா ஃபார்ம் பீட்டா ஃபார்மை ஓபன் செயின்ல யோசிப்பாங்க ஓபன் செயின்ல யோசிக்கும் போது இருக்கிற பிரச்சனை என்ன ஓபன் செயின்ல இந்த OH நீங்க பாக்குறதே செகண்ட் கார்பன் தானே அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல வர சான்ஸ் இல்லையா அது ஆல்டிஹைட் கார்பன் தானே அப்ப செகண்ட்ல தானே OH லெஃப்ட் ரைட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் அந்த ஒரு பிக்சர் தான் உங்க மைண்ட்ல இருக்கும் அதனால தான் அந்த மிஸ்டேக் வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க டோன்ட் திங்க் இட் தட் வே ஐ யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட் yes sir if it is in the fructose then the answer will be 2 correct தான் fructose molecule கொடுத்தானா fructose ஓட anomeric carbon னு சொல்றது எது கிடையாது ஃபர்ஸ்ட்ல வந்து OH வந்துட்டு செகண்ட்ல தானே உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கும் இங்க தானே சைக்ளைசேஷன் நடக்குது அப்ப fructose ஓட கேஸ்ல C2 ன்றது கரெக்ட் தான் ஆனா glucose ஓட கேஸ்ல இதுதான் வரும் C1 are you understanding or not concept clear ஆயிடுச்சா இது பக்காவா clear ஆயிடுச்சா இனிமே இது மிஸ் ஆகாது ஒரு ரெட் ஹார்ட் போட்டுக்கோங்க ஒரு ரெட் ஹார்ட் இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனா இனிமே ஆல்பா ஃபார்ம் பீட்டா ஃபார்ம் C1 பொசிஷன்ல தான் நடக்கும்ன்றது மறக்காம இருக்கிறது ஒரு ரெட் ஹார்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் shall we go to the next one வேற ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க ஓகேங்களா ரைட் ஓகே ஒரு நிமிஷம் ஒரே டவுட் கேட்டிருக்காங்க எபிமர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே ஷார்கேஷ் எபிமருக்கும் ஆனோமருக்கும் என்ன வித்தியாசம் ஆனோமருக்கு என்ன வித்தியாசம் எபிமர் வந்து எங்க வேணா நடக்கலாம் அப்பதான் ஆல் ஆஃப் தீஸ் ஆன்சர் வரணும் எபிமருக்கு எங்க வேணா டிஃபரன்ஸ் நடக்கலாம் இங்க டிஃபரன்ஸ் நடக்கலாம் ஆனா ஒரே இடத்துல மட்டும்தான் ஒன் பிளேஸ் ஒரே இடத்துல மட்டும் டிஃபரன்ஸ் நடக்குதுன்னா இங்க ஏதாவது ஒரு பொசிஷன் ஒரே இடத்துல மட்டும் டிஃபரன்ஸ் நடக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோ சொல்லுவாங்க குளுக்கோஸ் அண்ட் மேனோ சொல்லுவாங்க இவங்க எல்லாமே யாரு எபிமர்ஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இந்த C1 பொசிஷன்ல தான் நடக்கணும்ன்ற பிரச்சனை இல்லை அவங்க எங்கெல்லாம் நடக்கலாம் எந்த கார்பன்ல வேணா நடக்கலாம் மல்டிபிள் இடத்துல நடக்கக்கூடாது ஓகேங்களா ஏதாவது ஒரு கார்பன்ல மட்டும் சேஞ்ச் வர சிச்சுவேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் ரெட் ஹார்ட்ஸ் நிறைய ரெட் ஹார்ட்ஸ் வந்திருக்கு சூப்பர் குட் ரெஸ்பான்ஸ் அப்ப அவங்க தான் எபிமர் அதே சேஞ்ச் வந்து நம்மளோட ஆனோமரிக் கார்பன்ல வந்துச்சுன்னா இனிமே அதை எபிமர்னு கூப்பிட வேண்டாம் என்னன்னு கூப்பிடணும் மோர் ஸ்பெசிஃபிக்கா ஆனோமர்னு கூப்பிடணும் பக்காவா கிளியர் ஆயிடுச்சா இப்ப எல்லாருக்கும் வாட் இஸ் எபிமர் வாட் இஸ் ஆனோமர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா ஆனோமர் should happen at the anomeric carbon அது glucose na first carbon fructose na second carbon epimer is any position other than anomeric carbon la change vandhuchna you call them as epimers pakkava clear idu vandu shall we go to the next one right okay Sudhi ma'am so yes guys so last question so discuss pannalam very simple question na again conversions so enna nadandirukku so carboxylic acid group irukku and then SOCl2 irukku உங்களுக்கு தெரியும் PCl3 PCl5 and SOCl2 so இது எல்லாமே வந்து chlorinating agent அப்படினு சொல்லிட்டேன் என்ன ஆகும் OH மைனஸை தூக்கிட்டு குளோரினா மாத்திடும் அப்ப OH க்கு பதிலா Cl கிடைச்சாச்சு அடுத்து என்ன we have introduced the NH3 so இப்ப NH3 ல என்ன ஆகும் நமக்கு so NH3 ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் Cl உம் சேர்ந்து HCl ஆ வெளியில போயிடும் அப்ப எனக்கு இன்ட்ரோ듀ஸ் ஆகுறது யாரு NH2 group கரெக்ட்டா so என்ன NH2 group இருக்கும் C product எழுதிடலாமா benzene which is connected to the C double bond of NH2 so we got amide க்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க NaOH plus Br2 so NaOH and Br2 இருந்துச்சுனா கண்டிப்பா என்ன ரியாக்ஷனா தான் இருக்கும் it is a Hofmann bromamide degradation பார்த்தோம் அப்ப C double bond over degrade பண்ணிரலாம் so degrade பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் you will get benzene connected to NH2 so ஏதோ நான் மிஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியுதே ஆமா இங்க ஒரு Br இருந்திருக்கு so அந்த Br ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது so எங்க இருக்கு நம்மளோட ஆன்சர் where is our answer option 3 is our answer I think everybody get okay very good option 3 super guys super
Yeah, next question. Right, again biomolecules வந்து நம்ம எப்பவுமே சொல்றது என்ன, நமக்கு வந்து இந்த disaccharides polysaccharides கொடுத்திருக்கிறதுல they are made up of what units ன்றது எக்ஸாக்ட்லி படிச்சு வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? நம்ம ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டேபிள் போட்டு படிச்சிருப்போம். ஆனா ரீசெண்டா ரிவைஸ் பண்ணலன்னா மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அப்போ உங்களை இன்னொரு தடவை அது மிஸ் பண்ணக்கூடாது. ஈஸி ஆன்சர்ஸ் தான் நமக்கு. அது வந்து சிம்பிளா ஒரு டேபிள் போட்டு படிச்சுட்டுனா முடிஞ்சிச்சு. ஒரே எஃபர்ட் எடுக்காது, 5 செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்குன்னா ஆன்சர் சொல்லுங்க. ஞாபகம் இருக்குன்னா கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மறந்துருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் தான் அது வந்து. ஓகேங்களா? சீக்கிரமா போய் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஏரியா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸியா ஒரு 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். எதுக்கு மிஸ் பண்ணணும்? ரிவிஷன் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம வந்து மிஸ் பண்ணணும்? கரெக்டா? ஸோ செல்வகுமார் ஹாய் ஹாய், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க போல. போன கொஸ்டினோட ஆன்சர் நினைக்கிறேன் சொல்லுது. கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்டா. ரைட், ஹாய் ஹாய். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செஷன் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்காங்களா யாராவது? செஷன் இன்னும் லைக் பண்ணாமல் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செஷன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். மால்டோஸ் இஸ் மேட் அப் ஆஃப் யாரு? ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் ஆல்ஃபா டி குளுக்கோஸ். கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கு. கரெக்டா? சூப்பர் சூப்பர். லக்ஷ்மி, ஆசத் அலிகான், தினகரன், மஞ்சுளா, வர்மா, ஷார்கேஷ், கீர்த்தனா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சூப்பர், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், ஸோ செஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் த செஷன். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 4 கன்வர்ஷன் நான் போட்டிருக்கேன் உங்களோட ஆன்சர் சொல்றதுக்காக. ஓகே, ஹாய் ஹாய், புதுசாக ஜாயின் பண்ணிருக்காங்க கொஞ்சம் பேர். எஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? செஷனை கொஞ்சம் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட், ஹாய் ஹாய். ஸோ நமக்கு அடுத்த செஷன் வந்து 4 o'clock இருக்கும் பயாலஜி. ஓகேங்களா? நந்தினி மேம் அண்ட் கணபதி சார் வில் பி ஜாயினிங் அட் 4 o'clock. ஓகே, ரைட். ஸோ நம்ம ஒரு 4 கன்வர்ஷன் பண்ணலாமா? அதுக்கப்புறம் முடிச்சிடலாமா செஷனை? ரைட். ஸோ ஒவ்வொன்றா எடுக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணாத. எனக்கு இங்கே எந்த ரியேஜன் வேணும்ன்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. எந்த ரியேஜன் போட்டால் எனக்கு ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் கிடைக்கும்? கரெக்டாக சொல்லுங்க. எஸ், வெயிட்டிங் ஃபார் யர் ரெஸ்பான்சஸ். ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். எந்த ரியேஜன் போட்டால் எனக்கு இது கிடைக்கும்? கரெக்டான ரியேஜன் போடுங்க. இல்லை ரியாக்ஷனோட பேர் சொல்லுங்க. ஹாய் ஹாய். கரெக்டான ரியேஜன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கன்வர்ஷனுக்கு. வாட் வி ஹேவ் டு யூஸ் ஹியர்? எந்த ரியேஜன் கேன் ஹெல்ப் அஸ் கெட் திஸ் கன்வர்ஷன் டன்? விச் ரியேஜன்? Hayward cyclic structure of glucose தானே சார்? ஆமாம், Hayward ப்ரொஜெக்ஷனா இட்ஸ் a sort of representation. ஓகேங்களா? சைக்ளிக் ஒரு இந்த மாதிரி பண்ணுவீங்களா நீங்கள் பயாலஜியில்? ரைட், இதுக்கு தான் Hayward ப்ரொஜெக்ஷன்ஸ் சொல்கிறது. ஓகேங்களா? எக்வஸ் கேஓஹெச் சொல்கிறாங்க. எக்வஸ் கேஓஹெச்சா? எல்லாருமே சேர்ந்து எக்வஸ் கேஓஹெச் போடுறாங்களா இவ்வளோ கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம்? நான் இது கேட்குறேன். ஆல்கீன் மேலே OH வரணும். ஆல்கீன் மேலே OH, அதுவும் எஸ், வெயிட்டிங் ஃபார் நந்தினி மேம் கிளாஸ். எஸ், 4 o'clock வருவாங்க. ஓகேங்களா? ஆல்கீனை மாற்றி OH கொண்டு வரணும். எக்வஸ் கேஹெச் எல்லாம் கிடையாது. இங்கே பாரு, எக்வஸ் கேஹெச் எப்போ போடுவீங்க? இங்கே உங்களுக்கு ஒரு குளோரின் இருந்துச்சுன்னா நீங்கள் OH மைனஸை கொண்டு வரலாம். கரெக்டா? அது வந்து அட்டாக் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே உங்களுக்கு ஆல்கைல் ஹேலைடாக இருக்குது கிடையாது. இல்லை, ஆல்கீன் இல்லை. எஸ் எஸ், இங்கே பிரேக் பண்ணி நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இங்கே ஒரு ஹைட்ரஜனையும் இங்கே ஒரு OHம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. விச் மீன்ஸ் ரியாக்ஷன் தட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இஸ் ஹைட்ரேஷன். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரேஷன் தான் பண்ணுன்றது புரிஞ்சுக்கோங்க. விச் மீன்ஸ் H2O தான் நீங்கள் ஆட் பண்ணணும். கரெக்டா? H2 மாதிரி தான் நீங்க ஆட் பண்ணணும். ஆனா எங்க ஆட் ஆயிருக்குதுன்னு பாருங்க. OH பொசிஷன் எங்க ஆட் ஆயிருக்கு? திஸ் இஸ் அக்கார்டிங் டு ஆன்டி மார்கோனிகோஸ் ரூல். ஆன்டி மார்கோனிகோஸ் ரூல்னா வெரி குட். நிறைய பேர் கரெக்டா போட்டுருக்காங்க ஆன்சர். வந்து சித்ரா, சஞ்சீவ், வெரி குட். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். கரெக்டா? திஸ் இஸ் அவர் ஹைட்ரோபோரேஷன் oxidation reaction, which means we have to use what? Borane in the first step. இல்லனா diborane in the first step. அதுக்கப்புறம் oxidation. clear இல்லையா? first step clear தானே? ரைட், அடுத்து சொல்லுங்க. செகண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் SOCl2 போட்டிருக்காங்க இது மேல. ஈஸி ஆன்சர் சொல்லுங்க. what we get? SOCl2 போட்டிருக்காங்க செகண்ட்ல. சொல்லுங்க, what do we get? SOCl2 போட்டா, ஆல்கஹால் மேல SOCl2 போட்டா, name of the compound 60 likes ஆயிடுச்சு. சூப்பர், well done 60 likes, very good. என்ன பண்ணு அடுத்ததுக்கு? OH மாதிரி SOCl2 போட்டிருக்காங்க. what do we get? yes, propyl chloride. good, propyl chloride கிடைக்குது உங்களுக்கு. இங்க என்ன கிடைக்குது? நார்மல் propyl chloride இல்லனா 1-chloropropane. ஹாலோ ஆல்கீன் இல்ல, ஹாலோ ஆல்கேன் கிடைக்குது. கரெக்ட்டா? குளோரோப்ரோபேன் ப்ராடக்ட்டா வந்துருச்சு SOCl2 போடும்போது. SOCl2 when it is added in the presence of pyridine, நம்ம இந்த ரியாக்ஷனை எந்த பேர்ல கூப்பிடுவோம்? what is this called as? this reaction is called as Darson's reaction. கரெக்ட்டா? ஷாருகேஷ் கரெக்ட்டா போட்டுருக்காங்க கமெண்ட்ல. this is called as Darson's reaction. remembering, right? remembering? yes, propyl chloride. very good. chloropropane, good response. எல்லாருக்குமே சூப்பரா பண்றாங்க கன்வர்ஷன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க போல. ரைட், அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்?
இங்க குளோரின் இருக்கு ஆனா நமக்கு அங்க ஆல்கீன் கிடைக்கணுமா அப்ப இங்க எந்த ரியேஜன் யூஸ் பண்ணனும்னு கேக்குறாங்க நெக்ஸ்ட் ஆன்சர் ப்ரோபைல் குளோரைடு எல்லாரும் ஸ்ட்ராங் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க சூப்பர் குட் கோயிங் நல்ல எனர்ஜி இருக்கு சூப்பர் ரைட் வெரி குட் டார்சன்ஸ் கரெக்ட் வெரி குட் தினகரன் ரைட் நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ரைட் குளோரோப்ரோபைனை ப்ரோபீனா மாத்தணும் மறுபடியும் இந்த ப்ரோபீனுக்கு கொண்டு வரணும்ங்கற ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் இங்க இந்த குளோரின் இங்க இருந்து போணும் கண்டிப்பா இது எலிமினேஷன் தான் கரெக்ட் இஸ் an example of a beta elimination எங்க இருந்து எங்க போணும் இந்த குளோரின் போணும் இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜனும் போணும் அப்ப ஹைட்ரஜனும் குளோரினும் போணும்னா இது எந்த ரியாக்ஷன் டீஹைட்ரோஹாலஜனேஷன் ஆல்கஹாலிக் KOH பெர்ஃபெக்ட் ஆல்கஹாலிக் KOH போட்டா E2 எலிமினேஷன் நடந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆல்கீன் கிடைக்கும் சூப்பரா ஆன்சர் பண்றாங்க எல்லாரும் சித்ரா எவ்ரிவன் வெரி குட் வர்மா மஞ்சுளா சூப்பர் அப்ப அடுத்த கன்வர்ஷன் போலாமா நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நமக்கு மறுபடியும் ப்ரோபீன் இருக்கு ப்ரோபீன் மேல இப்படி ஒரு ஆல்கஹால் கிடைக்கணுமா நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி தான் பண்ணிருந்தோம் கரெக்ட்டா இப்படி தான் பண்ணிருந்தோம் இப்போ பாரு ஆல்கஹால் தான் கொண்டு வந்திருக்காங்க நான் OH ஓட பொசிஷன் மாறிடுச்சு அப்படினா எது பண்ணனும் எந்த ரியேஜன் யூஸ் பண்ணலாம் நம்ம ரெண்டு விதத்துல அது பண்ணலாம் ரெண்டு ரியேஜனும் தெரிஞ்சா ரெண்டும் போடுங்க அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் அது போடுங்க ஒரு ஆன்சர் ஆகுது சஞ்சீவ் ஹீட்டிங் அட் அசிடிக் மீடியம் கிடையாது ஓகேங்களா ஹீட்டிங் அட் அசிடிக் மீடியம் நீங்க எங்க என்ன சொல்றீங்க தெரியுமா இது ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா ஆல்கீனா மாத்துறது தான் H+ and ஹீட்டிங் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகாத நம்ம ஹாலஜனை தானே இங்க ரிமூவ் பண்றோம் அப்ப என்ன வேணும் ஆல்கஹாலிக் KOH அது கிளியர் ஆயிடுச்சா சஞ்சீவுக்கு அது கிளியர் ஆயிடுச்சா ரைட் அடுத்த ரியாக்ஷனுக்கு ஷார்கேசியஸ் ஆக்சிமர்குரேஷன் வெரி குட் பிகாஸ் இது மார்கானிகோஸ் அடிஷன் தான் நடந்திருக்கும் கரெக்ட்டா வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஹியர் மார்கானிகோஸ் அடிஷன் கரெக்ட்டா மார்கானிகோஸ் அடிஷன் நம்ம பெர்ஃபெக்ட்லி யூஸ் பண்ண வேண்டியது என்ன இந்த HgSO4 கரெக்ட்டா HgOAC twice இந்த மாதிரி ரைட் மெர்க்குரி கண்டெய்னிங் இருக்கும் கரெக்ட்டா NaBH4 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருப்பாங்க சோ ஆக்சிமர்குரேஷன் ரியாக்ஷன் will give you what aqueous KOH ஆட் பண்ண கூடாது மஞ்சுளா ஓகே aqueous KOH ஆல்கீன் மேல ஆட் பண்ண கூடாது கன்ஃபியூஸ் ஆகாத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஏன் aqueous KOH ஆட் பண்ண கூடாதுன்றது இந்த ரியாக்ஷன்னா தான் அது பண்ண முடியும் ஆல்கீன் மேல அது பண்ண முடியாது மார்கானிகோஸ் படி உங்களுக்கு H2 ஆட் பண்ணனும் நீங்க எது பண்ணனும் ஆக்சிமர்குரேஷன் டிமர்குரேஷன் பண்ணலாம் இல்லனா சிம்பிள் ஹைட்ரேஷன் பண்ணலாம் H2O in little bit of acid பிரச்சனை இல்ல இந்த கேஸ்ல ஏன்னா இங்க ரீஅரேஞ்ச்மென்ட்க்கு பாசிபிலிட்டி இல்லன்றனால ஆனா ரொம்ப ரீஅரேஞ்ச்மென்ட் பாசிபிலிட்டி இருக்கிற கேஸ்னா நீங்க அது பண்ண கூடாது எக்ஸாக்ட்டா இதுதான் சொல்லணும் ஸ்டார்டிங்ல இவங்க சொல்ற மாதிரி ஆக்சிமர்குரேஷன் தான் கரெக்ட்டா பண்ணிருக்கணும் வித்அவுட் எனி ரீஅரேஞ்ச்மென்ட் ஓகே சோ ஹைட்ரேஷன்னா ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்கும் ஹைட்ரோபோரேஷன்னா ஆன்டி மார்கானிகோஸ் நடக்கும் ரீஅரேஞ்ச்மென்ட் இல்ல ஆக்சிமர்குரேஷன்னா மார்கானிகோஸ் நடக்கும் ரீஅரேஞ்ச்மென்ட் இல்ல கிளியரா இல்லையா எல்லாருக்கும் கிளியரா அது ஓகே தானே ஒன் லாஸ்ட் கன்வர்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஒரு கான்செப்ட் வச்சு தான் கேள்வி வந்திருக்கு நம்ம ஒரு yellow ஹார்ட்டோ ரெட் ஹார்ட்டோ ஞாபகம் இல்ல ஏதோ ஒரு ஹார்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிருந்தோம் சொல்லுங்க ஐ திங்க் yellow ஹார்ட் கரெக்ட்டா yellow ஹார்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணதா இது வந்து சொல்லுங்க what is the final answer grignard reagent எடுத்து போட்டுருக்காங்க அந்த ஆல்கஹால் மேல what do we get last step what do we get right mistake பண்ண கூடாது கேர்ஃபுல்லா எடுத்துருங்க grignard reagent வந்தாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கரெக்ட்டா grignard reagent இருக்கு CH3 சார்ஜ் போடுங்க நான் எப்பவுமே சொல்லிருக்கேன் கரெக்ட்டா CH3 - MgBr எடுத்து ஆல்கஹால் மேல போட்டுருக்காங்க என்ன நடக்க போகுது டெர்ஷரி ஆல்கஹால் கிடையாது வர்மா நம்ம எத்தனையோ தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கேர்ஃபுல் என்ன நடக்கும் மைனஸ் இருக்குதுன்னா இது யார் எடுக்க போகுது பிளஸ் தானே இது மைனஸ் இது பிளஸ் யார் எடுக்க போகுது CH3 - H+ எடுத்தா மறுபடியும் நமக்கு மீதேன் பாத்தியா நம்ம இது எத்தனை தடவை சால்வ் பண்ணாலும் நமக்கு அது மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்குது that's why you should be very careful ஓகேங்களா இனிமே அந்த மிஸ்டேக் இல்ல நமக்கு ஓகேங்களா அத்தனை தடவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கிடையாது 2-methyl propane கிடையாது கவனிச்சுக்கோங்க this is the reaction grignard reagent போய் H+ எடுத்து மீதேன் ஃபார்ம் ஆகுறதா நம்மளோட ப்ராடக்ட் வந்து கிளியர் ஆயிடுச்சா இல்லையா okay so this is what we call as organic conversion revisions கரெக்ட்டா இந்த மாதிரி conversions through revise பண்றது தான் organic conversion revisions னு சொல்லுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி revisions வேணும்னா in case you need இப்போ நம்ம क्वेश्चन சால்விங் தானே பண்ணிருந்தோம் இனிமே இந்த மாதிரி ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ் த்ரூ எல்லா ரியாக்ஷன்ஸும் ரிவைஸ் பண்ற மாதிரி ஒரு செஷன் வேணும்னா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகேங்களா இன் கேஸ் யூ நீடட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா we may plan something like that ஓகேங்களா இல்லனா we will be planning something from the physical or inorganic உங்களுக்கு எது இந்த டைம்ல கரெக்ட்டா இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி செஷன் பிளான் பண்ணா போதும் ஓகேங்களா unnecessary செஷன்ஸ் எல்லாம் வேண்டாம் so in case you need a session like that லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ்ல போடுங்க ஓகேங்களா clear so I hope everyone enjoyed the session Sudhi ma'am and I have been conducting this session for the last 3 hours correct உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் right so in case you found it helpful எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க லைவ் வந்து செஷன் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி வெச்சுக்கோங்க இல்ல ஸ்டேட்டஸ்ல வெச்சுக்கோங்க ஓகேங்களா those who want to watch it
let them watch it. ஓகேங்களா? ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. கரெக்டாக உங்களுக்கு நடுவில் இருந்த டவுட்ஸ் நிறைய கிளியர் பண்ணியாச்சு. கொஸ்டின்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்கானிக்கோட 2 செஷன்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நவ் கேரி ஆன் வித் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். 4 o'clock தான் அடுத்த பயாலஜி செஷன் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்குது. நல்லா புக்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. மேக் ஷுவர் யூ ஆர் ரிமெம்பரிங் ஆல் தி ஐடியாஸ். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாது நம்ம நோட் புக்ஸ்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டினியூ வித் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே, டில் வி மீட். பை.